ஸ்க்ரீன் ஓகே தெரியுதா எல்லாருக்கும்? இனி ஸ்க்ரீன் தெரிஞ்சா சட் பண்ணுங்க. ரைட். ஓகே. ஓகே. அரவிந்த். ஓகே. ரைட். ஸோ என்னது உங்களோட எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிட்டடியில் நெருங்கிட்டு வர்றாங்க. இவ்வளோ காலமா வந்து ஒரு இதில் வச்சிருந்தாலும் இப்போ வந்து அடுத்த எக்ஸாம் வந்து டக்குனே கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கும் சரி, எந்த எக்ஸாமுக்கும் சரி, நாங்கள் வந்து இப்போ தியரியை கிளியர் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால், தியரி நாங்கள் வந்து டீச் பண்ணுறதுக்கு தான் தியரியை கிளியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தியரியை கிளியர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு. எவ்வளோத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட மார்க்ஸ் வந்து கூடிக்கணும். நாலேஜ் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு மார்க்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்பட போகுது. ஸோ நம்ம என்னது மெடிசின்ஸ் சரி, இன்ஜினியரிங் சரி என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கல. எங்களுக்கு வந்து பார்க்க போகிறவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்றதை அவன் பார்க்க மாட்டான். உனக்கு என்னது மார்க்ஸ் இருக்கான்ற மட்டும் தான் பார்க்க போகிறான். ஸோ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு புள்ளியுமே வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட லைஃபையே தீர்மானிக்க போகுது. அதாவது சட் ஸ்கோரில் வந்து எங்களுக்கு ஒரு எம்சியூ கூட எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா எங்களோட வாழ்க்கையில் வந்து மெடிசின் கிடைக்கிறத வந்து எங்களுக்கு மாற்றுறதுக்கும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா ஒரு எம்சியூ கூட எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா அவ்வளோது கொண்டு போயிடும். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் இப்போ என்னது ஃபஸ்ட் டைமே வந்து பேஸ் பண்ணாமலே இருந்தீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 6வது டேர்ம் இப்போ எங்களுக்கு போகுது, இல்லாட்டி 5வது டேர்ம் போனாலும் கூட சில அந்த பேப்பர் தான் செய்ய போகிறாங்கன்னு சொன்னாலும் கூட நீங்கள் அந்த கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சில பேப்பர் கிளாஸ் தான் வந்து எந்த ஒரு டைம்லேயும் வந்து பேப்பர் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்குது. சில தியரி கிளாஸ்லையும் பார்க்க. ஸோ அதான் சொல்லுவாங்க என்னது, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எஃபர்ட் வந்து போடுறீங்கன்னு சொன்னால் அதை எப்பயுமே வந்து என்ன செய்யாது, டை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கொள்ளாமல் இருந்தோம்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து கஷ்டம் தான். நீங்கள் ஓஎல் எல்லாம் படித்து நீங்கள் வந்திருப்பீங்க, அப்போக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் வந்த பேப்பர்ஸில் வந்த எல்லா கொஸ்டினுமே வந்து எங்கேருந்து வந்திருக்கும்னு சொன்னால் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்திருக்கு. அதே நீங்கள் டேர்ம் எக்ஸாம்லையும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கே உடனே கேள்வி வரும்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற கேள்விஸ்லாம் நம்ப சமாதி தரப்போகிறாங்க. புதுசாக கேள்வி எடுக்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. சரிதானே? தரப்போகிற என்ன இவங்களுக்கு ஏஎல் தொடங்கினா வந்து எவ்வளோ காலமாக இருக்கும். ஸோ அந்த காலகாலமாக இருக்கிற பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலே அந்த கொஸ்டின் சம்பந்தமான எல்லா இதையுமே வந்து நீங்கள் எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இந்த பேப்பர் வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன்னா கிளாஸ் குரூப்பில் இருக்கிற ஆளுங்களுக்கும். ஸோ நீங்கள் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பேப்பரை கூட பார்த்துக்கொண்டு போவோம். சரி, உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், செக் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்போ அமைப்பு கட்டுற வினாதான். சரி, நம்ம முதலாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. திரவமுடன் அடர்த்தியை துணிவதற்காக ஒரு மாணவனால் ஒழுங்கமைக்கப்பட்ட பரிசோதனை. சரிதானே? அதை பற்றி கதைச்சிருக்கானே. நீங்க வந்து ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு எதுல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நாம என்ன செய்யறோம், தெரிஞ்ச அளவுக்கு நாம அதுக்கூடாக போவோம். சரி, இப்ப நாம டீப்பா வந்து இறங்காம கொள்ளாம, ரைட் வேறக்கு என்னென்ன மாதிரி வருமானன்றதை நாங்க வச்சுக்கொண்டு குறிச்சு கொண்டு போவோம். ஸோ முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன திரவத்தை விட குறைவான அடர்த்தியோடைய வேறொரு திரவத்துல வந்து, அப்ப இந்த திரவத்துல இப்ப ஒரு திரவத்துக்கு இருக்கு, அதை விட என்ன செய்யறாங்க, குறைவான அடர்த்தி இருக்கிற திரவத்துக்கு என்ன செய்வாங்க, மாத்திக்கொண்டே வைக்க போறாங்க. சரி, அப்படி மாத்திக்கொண்டே வச்சாலும் கூட வந்து என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா, மேலுதிர்ப்ப வந்து கேட்டிருக்கான். அதாவது கூடுதலா இருக்குமா? குறைவா இருக்குமா? இல்ல சமனா இருக்குமான்னு கேட்டிருக்கானுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் மேலுதிர்ப்புன்றது வந்து எங்க தங்கி இருக்க போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு, திரவத்தின் அடர்த்தியில வந்து எங்களுக்கு இல்ல. ஏன்னா அதாவது நாங்க எதுக்குள்ள கொண்டு போய் நாங்க வைக்க போறோமோ, அது இந்த திணிவுல தான் எங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, தங்கி இருக்க போறேன். அப்ப நீங்க எங்க தான் கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்களையும் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு, திணிவு மாறாம இருக்கீங்கல, என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு, மேலுதிர்ப்பு வந்து எங்களுக்கு மாறப்போறது கிடையாது. அப்ப எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, முதல்ல இதுக்கான விடை என்னவா இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு, அதாவது என்னது சமனாக இருக்க வேண்டியது வேற. அப்ப அதுக்கான ரீசன நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னது எங்களுக்கு அதாவது என்ன அதாவது இதுக்குள்ள இருக்கிற அந்த திணிவு வந்து எங்களுக்கு மாறையில. ஸோ அதனால எங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா, இந்த மேலுதைப்பிழையும் வந்து எங்களுக்கு மாற்றம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. சரியா? ஸோ நீங்க கனநேரமா நீங்க என்ன செய்யணும்? கணக்க பந்தி எழுத வேண்டிய அவசியம் இல்ல. அமைப்பு கட்டுற வினா தானே. ஸோ என்ன செய்யுங்க, அதுக்கு தேவையான விஷயத்த சொல்லிருவீங்க. அப்ப அடுத்த கேள்வி சொல்லியிருக்காங்க. சரி, நோட் பண்ணி கொள்ளுங்க. பேப்பர் இல்லைன்னு சொன்னா, சரிதானே? எனது குரூப்ல என்ன சேட் பண்ணி கொள்ளுன்னு சொன்னா, நான் அடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிதானே? இப்ப இல்ல பிறகு. அடுத்து பாருங்க. சோதனை குழாயினதும் அதன் உள்ளடக்கத்தினதும் சரியான அதை பிரிக்க வச்சிருக்கானுங்க. மொத்த நிறை வந்து எக்ஸாம் சரிதானே? அப்ப இந்த சோதனை குழாயோட சேர்த்து வந்து அதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கத்தின மொத்த நிறை என்ன என்ன சொல்லணும், தொழிற்படுற புள்ளி வந்து நாம் எக்ஸ் என்ற இடத்துல தொழிற்படுதான் சரிதானே? ஸோ
இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்ய போறான்னு சொன்னா, அந்த நிறம் வந்து தொழிற்பட போகுது. ரைட். அப்ப கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா, மேலுதைப்பு என்ன தொழிற்படுற புள்ளியா அமைவதற்கு சாத்தியமானது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஒரு அதாவது என்ன மாறாம கொள்ளாம இருக்காருன்னு. ஸோ இந்த மேலுதைப்பு வந்து எங்களுக்கு என்ன சொன்னா, தாக்கணும்னு சொல்லைகள பார்த்தீங்கன்னு சொன்னா, மேலுதைப்பு எப்பயுமே வந்து எங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்றது இப்ப, சரியா வந்து எங்களுக்கு புவிப்பு மையம் உறுதியான ஒரு சமநிலையில இருக்கணும்னு சொன்னா, எங்களோட புவிப்பு மையம் வந்து எங்க இருக்கோ, அவர சார்ந்து தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னா, மேலுதைப்பு தாக்கணும். சரிங்களா? இப்ப நாங்க ஒரு பார்த்திருப்பீங்க. ஒரு சில பைக்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன வேகமா கொண்டு போகையில வந்து சில பைக்கள் வந்து ஃபெயிலியர் மோட்ல எல்லாமே இருக்காது. சரிங்களா? வேகமா கொண்டு போகையில என்ன செய்யணும்னா, புவிப்பு மையம் வந்து சரியான இடத்துல அமையாதால வந்து அந்த பைக்க வந்து பிரட்டி ஆக்சிடென்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் கூடவா இருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன செய்றான்னு சொன்னா, கூடுதலா வந்து என்ன எல்லா இடத்துலயும் வந்து என்ன இன்ஜினியர்ஸ வச்சு தான் பைக்ஸ ரெடி பண்றேன்னு சொன்னான்னு சொல்லி ரெடி பண்ணுவாங்க. அப்ப ரெடி பண்ணிக்கலாம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, புவியீர்ப்பு மையத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா கீழ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா, எங்களுக்கு உறுதி சமநிலைய பேணுறதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்க போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு எங்க தொழிற்படணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்க. ஸோ எங்களுக்கு தொழிற்பட வேண்டிய புள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன? மேலதிப்பு தொழிற்பட வேண்டிய புள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு சட்டா இருக்குன்னு சொன்னேன். என்ன சொன்னா, அதுக்கு கீழ எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் இருக்குமென்ற சந்தர்ப்பத்தில, அவர் என்ன செய்யணும்னு சொன்னாங்க, உறுதி சமநிலையா இருக்க போறார். உறுதி சமநிலையில பண்ணியிருப்பாரு நானு. அவர் சரிஞ்சாலும் என்ன செய்யணும்னா, திரும்பி நிமிர்ந்து வந்து நிக்கக்கூடிய மாரி இருக்கும். ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்னவா இருக்க போறார் எங்களுக்கு? சட்டென்ற இடமா இருக்க போறார். அதற்கான விடை. சரி மேலதிப்பு தாக்க வேண்டிய புள்ளி எங்கேன்னு கேட்டுருக்காங்க. அப்ப சட்டா இருக்க போறார். என்ன காரணம்னு சொன்னா எங்களுக்கு? உறுதியா இருப்பது தானே. உறுதியா எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிக்கல, மேலதிப்பு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு? புவியீர்ப்பு மையத்துக்கு என்ன இருக்கணும்? அதாவது மேலுதைப்பு கீழ எங்களுக்கு புவிப்பு மையம் இருக்கணும். இல்லாட்டி என்னது எங்களுக்கு புவிப்பு மையத்துக்கு மேல மேலுதைப்பு தொழிற்படுற மாரி இருக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன? அதுக்கான மார்க்ஸ் வந்து எங்களுக்கு வந்துரும். சரியா? அப்ப அடுத்து கேட்டுருக்காங்க பாருங்க. இது எங்களுக்கு என்னது ஓஎல்ல பயன்படுத்தினப்பட்ட சின்ன ஒரு சயின்ஸையும், மெடிசின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இருக்க போறேன். இதுக்கு நீங்க எல்லாம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த தியரிய தான் நான் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்து செய்யணும்னு சொல்லி அவசியம் எங்களுக்கு இதுக்கு தேவைப்படாது. சரிதானே? அப்ப பாரமேற்றப்பட்ட சோதனை குழாயின் திணிய வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எம்மா. சரிதானே? அந்த சோதனை குழாயின் திணிய வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா எங்களுக்கு, எம்ன்ற மாரி சொல்றானுங்க. ஆ சோதனை குழாயில் இடப்பட்ட மேலதிக திணிவு வந்து எம். அப்ப மேலதிகமா என்ன செய்யலாம்? இதுக்குள்ள விடப்பட்ட திணிவு வந்து எம்ன்ற மாரி சொல்றாங்க. சரி மேலதிகமா அதுக்குள்ள போட்டுருக்காங்களானே. சோ அதுக்கான திணிவு வந்து எங்களுக்கு எம்ன்னு சொல்றாங்க. ரைட். அமிழ்ந்த ஆழம் எல்லாம். அப்ப என்னது நீருக்குள்ள வந்து என்னது திரவத்துக்குள்ள வந்து அமிழ்ந்த ஆழம் வந்து எல்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப என்னங்களே குழாயின் சீரான பகுதியின் குறுக்குவெட்டு A ஆகவும், திரவத்தின் அடர்த்தி ρ ஆகவும், ES எண்ணம் இடப்பட்ட குழாயின் வளைந்த பகுதி சரிதானே? அப்ப ES எண்ணம் இடப்பட்டுருக்கானே எங்களுக்கு இதுல. அதின் வளைந்த பகுதிய வந்து என்ன சொல்லலாம்னு கனாவள வந்து V ன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கையில இவரு கணத்தொடர்பு. எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு? அதாவது என்ன எங்களுக்கு மேலுதைப்பு வந்து எங்களுக்கு என்ன இருக்க போகுது இந்த சந்தர்ப்பத்துல வந்து நிறைக்கு வந்து சமனா இருக்க போறேன். அப்ப என்ன செய்ய போறீங்க? அவ்வளவுதான் நீங்க. சரிதானே? ஏன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இது வந்து ஒரு சமநிலையில இருக்காரு. அப்ப எங்களுக்கு தாக்க போற விஷயம் எங்களுக்கு என்ன? ஒன்று வந்து இந்த நிற தாக்கிக் கொண்டு இருக்க போகுது. அதோட வந்து எங்களுக்கு மட்டும் என்ன தாக்க போறாங்க எங்களுக்கு? அதாவது இரண்டு எங்களுக்கு என்ன? புவியீர்ப்பு மேலுதைப்பு வந்து தாக்க போறேன். 2 தான். அப்ப நிறைய மேலுதைப்பு தாக்கி தான் என்ன செய்றாரு? இவர் வந்து ஓய்வுல இருக்காருன்னு சொல்லிக்கல. அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போறா? இருவிச தாக்கி எங்களுக்கு ஓய்வுல இருக்கணும்னு சொன்னா, கொஞ்சம் போ மாட்டீங்களா? ரைட். அப்ப என்ன சொன்னாங்க எங்களுக்கு? பாருங்க. அப்ப மேலதிப்பு நிறைய சமனா இருக்கு. சமப்படுத்த போறீங்க. அப்ப உள்ளுக்குள்ள இவர் நிறம் மொத்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? இவர் திணிவு சொல்றானுங்க கேப்பிட்டல் எம்ன்னு சொல்றானுங்க. அதுக்குள்ள போட்ட திணிவு வந்து எங்களுக்கு எம்ன்னு சொல்றாங்க. அப்ப எம் பிளஸ் எம் இன்டு எங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, சரிதானே? இந்த இடத்துலதானே? சோ ரைட் ஓகே. ஸ்மால் எம் வந்து கேப்பிட்டல் எம் சரிதானே? அவரோட எங்களுக்கு என்ன நிறையா இருக்க போறார். அவர் எங்களுக்கு இந்தியால பக்கம் யாருக்கு சமனா இருக்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரின்ட சரிதானே எங்களுக்கு என்ன? அடர்த்தி வந்து வச்சுக்காணல். சோ எங்களுக்கு என்ன செய்ய போகுது? இவருடைய கன அளவ நாங்க எடுக்க போறோம். சொன்னேன். அவ இடம்பெயர்க்கப்பட்ட நீரிண்ட கனவள எங்களுக்கு என்ன செய்ய போறோம்னா, இவருடைய கனவளவுக்கு சமனா இருக்க போகுது அந்த இவருடைய கனவளவு. அப்ப எங்களுக்கு இவர் என்ன வடிவமா இருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு உருளை வடிவமா இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன சீரான குறுக்குவெட்டுன கனவளவு உங்களுக்கு சமன்பாடு தெரியுமா என்ன எங்களுக்கு? அதாவது கனவளவுக்கான சமன்பாடு குறுக்குவெட்டு பரப்பு திறன். அதாவது குறுக்குவெட்டு பரப்பு ஏன்னு தந்திருக்கானுங்க. குறுக்குவெட்டு பரப்பு திறன் உயரமா இருக்க போகுது. ரைட்டா? அப்ப அவருடைய கனவளவு எங்களுக்கு தெரியும். அதே மாரி கீழாண்ட கனவளவு எங்களுக்கு தெரியும். சோ அடர்த்தியும் எங்களுக்கு தெரியும். அந்த திரவத்தின் அடர்த்தியும் எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, திணிவ சமப்படுத்த போறோம். சரிதானே? சோ பார்க்க போறீங்க என்ன எங்களுக்கு? கீழாண்ட கனவளவு கீழ வந்த அந்த தாடியில இந்த கனவளவு வந்து V ஆ இருக்க போகுது. மேல இருக்கிற அந்த பேலன்ஸ் கனவளவு வந்து எங்களுக்கு என்ன? A இன்டு L ஆ இருக்க போறார். சரிதானே? அப்ப எங்களுக்கு என்ன? V rho G ஆ இருக்க போறார். M சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? V rho G தானே? சரிதானே? சோ V rho G ஆ இருக்க போகுது. சரிதானே? எங்களுக்கு என்ன? mg சமன். சரிதானே? அப்ப M சமன் V rhoன்ற மாரி mg சமன் எங்களுக்கு என்ன? V rho G ஆ இருக்க போறார். பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? V எங்களுக்கு கண்டுட்டோம். மொத்த கனவளவு கண்டுட்டோம். அப்ப எங்களுக்கு அடர்த்தியால பெருக்க வேணும்.
ஸோ அடர்த்தி வந்து தந்து வச்சுக்காங்க சரியானே அந்த அடர்த்தி ட்ரோ தந்து வச்சுக்காங்க இன்று எங்களுக்கு என்ன துணிவை கணிட்டம் ஸோ நிறைய எங்களுக்கு தேவை என்னவா இருக்கும் ஜியா இருக்கும் அவ்வளோதான் சரியானே சின்ன விஷயம் மட்டும்தான் சரியா ஸோ எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க இதுக்கான தொடர்பு வந்து கேட்டுருக்காங்க தொடர்பு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்போ அடுத்த சொல்லியாளங்கள் என்ன வரைமுறை என்ன மூலம் வந்து நான் அடர்த்தியை துணிய போறாங்க அப்ப வரைய வரைஞ்சி என்ன செய்ய போறாங்க அடர்த்தியை துணிய போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல கேட்டுருக்கானுங்களுக்கு சாரா மாதிரியார் சார மாதிரியான்னு கேட்டுருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க சரி யார் எங்களுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு மாத்திரம்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாலும் கூட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கீழே நீங்க அடுத்த கேள்வியில வாங்கி பார்க்கலாம் நீங்க என்னன்னு அப்ப ஒருவேளை எங்களுக்கு ரைட் ஓகே என்ன மாதிரி மாத்திரம்னு சொல்ல ஐடியா இல்லை பையச்சில நான் யாரை போடுறது எக்ஸச்சில நான் யாரை போடுறேன்னு நீங்க தெரியலன்னு சொன்னா நீ என்ன செய்யற அடுத்த கேள்வி இருக்கா வாங்கி பாரு ஒரு கேள்வி உனக்கு தெரியாட்டி அதுலயே என்ன செய்யற சத்தம் போடாம நிக்காம கொள்ளாம அடுத்த கேள்விக்குள்ள போயிட்டு வா இருக்கான் அப்ப என்ன நான் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சோதனைக்குள்ள என்ன சொல்லி அதைத்தான் கேட்டுருக்காங்க சரிண்ணே அப்ப என்ன செய்யும் அது சம்பந்தமான கேள்வி தான் எங்களுக்கு வருது எல் பாத்தீங்கன்னா ஜி என்று வருது ஸோ என்ன நடக்க போகணும்னு சொன்னாங்க எங்களுக்கு இதுல வந்து பாருங்க என்னது நிறைய தந்துருக்காங்க சரி அப்ப நிறைய வந்து கிராம்ல அளந்துருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு என்ன நீளத்தை வந்து சென்டிமீட்டர் அளந்துருக்காங்க அப்ப எங்களுக்கு என்ன நடக்க போகணும்னு சொன்னா பாருங்க சாரி என்ன இந்த மேலுள்ள கேள்வியை வாசிக்கிறேன் இந்த பி கேள்வியாக வாசிருக்கோம் சார் சோதனைக்குள்ளாக இடப்பட்ட நிறைப்படிகள் இருக்கு அப்ப நிறைப்படிகளுக்கும் அவற்றுக்குரிய எல்லின பெருமானங்கள் அப்ப என்ன செய்யலாம் நிறப்படியைத்தான் என்ன செய்யணும் நிறப்படிகளுக்கும் அவற்றுக்குரிய எல்லின பெருமானம் அப்ப என்ன நடக்க போகணும்னு சொன்னாங்களே நிறப்படிகளை மாத்த எங்களுக்கு என்ன செய்ய போகுது எல்லின பெருமானம் வந்து மாறப்போகுது சரி அது எங்களுக்கு படத்துல பாக்கல எங்களுக்கு விளங்கி கொடுத்தானே அதாவது என்ன செய்ய போறோம் இதுக்குள்ள வந்து நிறப்படியில தான் தூக்கி போட போறாங்க மேலதிக நிறப்படியை போட போறாங்க போடப்பட எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு அதாவது நிறம் வந்து கூடுற குறையிற பொறுத்து எங்களுக்கு என்ன செய்யும் எல்லில வந்து மாற்றங்கள் நடக்க போகுது சோ எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து யாரப்ப மாறிக்கொண்டு போறான்னு சொன்னா என்னது இவரை தான் மாத்துறாங்க என்ன அப்ப மாத்துறது யாரு எங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த நிறைப்படி அப்ப நிறைப்படி என்றவர்களுக்கு இங்க யாருன்னு தந்து வச்சாங்க எங்களுக்கு அந்த மேலதி நிறைப்படி சிமோல இருந்து வந்து அப்ப யாரை மாத்துறாங்கன்னு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து எம்ம மாத்துறாங்க யாரை மாத்த போறாங்க எம்ம சிமோல எம்ம வந்து மாத்த போறாங்க யார் மாறுறாருங்க எல் மாறுறாரு அப்ப நீ இதுல இருந்து நீ என்ன செய்யலாம்னு சொன்னா யாரை மாத்துறாங்க எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு என்ன நாங்க மாத்துறது வந்து எங்களுக்கு என்ன சாரா மாதிரியா இருக்க போது நாங்க மாத்த மாறுறது என்ன செய்யும் நாங்க மாத்துறதால மாற போகிறது என்ன எங்களுக்கு சார் மாதிரியா இருக்கு அதாவது ஒன்றை சார்ந்து மாற போகுது நாங்க மாத்துறதால மாற வேண்டியவர் வந்து நான் மாத்துறேன் அதனால மாறுது சார் மாறி சோ நாம மாத்திட்டு இருக்கோம் என்ன சாரா மாறி அது நான் மாத்தினா தான் மாறும் இல்லாட்டி மாறாது அது வந்து சாரா மாறி சோ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன அப்ப நாங்க என்ன செய்யறோம் நான் மாத்துறது வந்து என்னவா இருக்க போறேன் எங்களுக்கு எக்ஸஜா இருக்க போது அதை சார்ந்தான் மாற போறது எங்களுக்கு என்ன பையன் இருக்க போறேன் அப்ப நீ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்னவா இருக்க போற இதுல வந்து சார் மாறி வந்து எங்களுக்கு எல்லாகும் சரிண்ணே அதாவது மேல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நாங்க பிடிச்சு போடுவோம் அதுக்கப்புறம் நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சரிண்ணே எல்லாகும் அப்ப சாரா மாதிரி எங்களுக்கு என்னவாம இருக்க போற சிமோல் எம்மாம் இருக்க போற இப்ப நீங்க என்ன செய்றீங்க எல் சமன் என்ன எங்களுக்கு அதாவது நேர்கோட்டு தான் எங்களுக்கு வரைவு சோ எங்களுக்கு என்ன வடிவம் எங்களுக்கு y சமன் mx ஆக சி என்ற வடிவம் தான் எங்களுக்கு இருக்க போகுது அதான் இந்த எம்ன்றது படித்திறன் சரியான அப்புறம் அந்த எம்எம் இந்த எம் சேர்த்து வரல y சமன் mx ஆக சி அப்ப வையில உனக்கு தெரியும் என்ன எல் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்ல உனக்கு தெரியும் என்ன சிமோல் எம் வரணும் அப்ப நீ என்ன செய்ய இதுக்கேற்ற மாதிரி உன்னை சாமானை மாத்தி விட்டான்னு சொன்னா இதுக்கான ஃபுல் மார்க்ஸ் உனக்கு வர போகுது ஸோ நீ இதை மாத்தித்தான் எனக்கு தெரிஞ்சணும் அதாவது மேல மாத்தி போட்டுதான் நான் கீழே கொண்டே செய்யணும் கீழே நான் வாஜி போட்டு நீ மேல வந்து செய் அப்ப கஷ்டமான விஷயம் உனக்கு இல்லடா சரி நாங்க மாத்தி பார்ப்போம் என்ன மாதிரி உள்ளுக்கெல்லாம் பெரிய சரி ஜிஏ அங்க வச்சு தூக்கி விடலாம் சரிண்ணே சரிண்ணே ஜிஏ தூக்க போறேன் எம் பிளஸ் என்னங்களுக்கு கேபிட்டல் எம் இஞ்சால பக்கம் இருக்க போது இஞ்சாலங்களுக்கு என்ன பி பிளஸ் எங்களுக்கு என்ன ஏ எல் இன்டு ரோவா இருக்க போறேன் அவ உள்ளுக்கு பெருக்கில் அடைபெரிய அப்படியே கொண்டு போய் அது ஒரு பதினானே உனக்கு என்ன மாதிரி மாத்தணும் அப்படி மாத்தி கொடுத்து நான் என்ன செய்யறேன் எல்லாத்தையும் உள்ளுக்கு ஆளை பெருக்கி போட்டு எம்மா இஞ்சாலப்பம் கொண்டு வரேன் சரி எல்லோட சார்ந்தவரை இஞ்சாலப்பம் கொண்டு வரேன் அப்ப இங்கால எனக்கு வர போறேன் என்னது ஏ எல் ரோ மட்டும் இஞ்சால பக்கம் இருக்க போறேன் சரி நேரடியா எடுக்கிறேன்டா அட்வான்ஸா இருப்பீங்க ஏழுக்கு வந்துட்டீங்க ஸோ அட்வான்ஸா இருப்பீங்க அப்ப என்ன செய்ய போறேன் இங்கால பக்கம் இருக்க போறது எங்களுக்கு என்னவா இருக்க போறேன் எம் பிளஸ் எம்ன்றது நான் அப்படியே என்ன செய்யறேன் இஞ்சால பக்கம் ஏ ரோயில மட்டும் வச்சுட்டு இந்த வி என்ன ரோ வந்து இஞ்சால தூக்கிட்டு வரேன் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை நான் எம் பிளஸ் எம் அண்ட் அதோட என்ன செய்ய எங்களுக்கு கொஞ்சம் பெருக்கப்படுற பிஎல் வந்து என்ன செஞ்சாலும் கழிவிட போகுது அப்போ மைனஸ் எங்களுக்கு என்னவா இருக்க போற பி எல்லாம் இருக்க போகுது நானே பி எல்லாம் இருக்கு இப்ப எங்களுக்கு என்ன தேவையில்லை எங்களுக்கு அதாவது ஏ ரோ உங்களுக்கு வேணாம் ஏ ரோ உங்களுக்கு வேணாம் என் ரோவை பார்க்க ஜி மாதிரி இருக்கு ஏ ரோ உனக்கு வேணாம் அப்ப ஏ ரோவால் என்ன செய்ய போறேன் அங்கால பக்கம் இஞ்சால பக்கம் பிரிக்க போறேன் அப்ப என்ன செய்ய போறேன் இவ்வளவு வந்து எங்களுக்கு இந்த கொண்டு வர வேண்டிய இடத்துல வந்து எங்களுக்கு எம் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு சோ இங்கால பக்கம் இவ்வளவு எங்களுக்கு என்ன இருக்க போறேன் சியா இருக்க போகுது அவன் நான் பிரிச்சு விட்டேன்னு சொன்னா எனக்கு நெஞ்சால பக்கம் வர போகுது எல் சமன் என்ன இருக்குன்னு சொன்னா ஒன் அப்போன் ஒன்னின்கள் என்ன இருக்க போற ஏ ட்ரோ ஒன்னின்கள் ஏ ட்ரோ
தனித்தனியா பிரிக்கிறேன்டா, பிரிக்கிற மெத்தட் உனக்கு தெரியுமா நினைக்கிறேன். சரிதானே? என்ன இருக்க அப்புறம் இஞ்சால பக்கம் எம் மைனஸ் சரியான கேபிட்டல் எம் எம் மைனஸ் பிஎல் இன் கீழ் என்னவா இருக்க போகுது எங்களுக்கு அந்த ஏ ரோவா இருக்க போகுது. சரிதானே? அவ்வளவுதான். சரிதானே? ஏ ரோவா நீ வேணும்னு சொன்னா தனித்தனியா பிரிச்சு சுருக்கணும்னு சொன்னா சுருக்கி வச்சுக்கொள். சரியா? ரைட்? ஓகே தானே? ரைட் அவ்வளவுதான். சரியா? அப்ப நீ என்ன செய்யற உனக்கு சுருக்க வேண்டிய டைம் சொன்னா நீ சுருக்கி எடுத்துக்கொள். இது கேபிட்டல் ஏ. ரைட்டா? அப்ப என்ன என்ன செய்ய போகுது? எனக்கு வந்து இவ்வளத்தையும் நான் மாத்தி அதாவது இவரங்களுக்கு என்ன அடுத்த எங்களுக்கு என்ன சொன்னா படித்தின வச்சு தான் எங்களுக்கு கதை நடக்க போகுது. நிறைய வெட்டி துண்டை வச்சு எங்களுக்கு பரவாயில்ல கதை வாரேன். ஆனா கதை வேறு மிச்சம் சிறவள். என்ன எங்களுக்கு வெட்டி துண்டை வச்சு கேட்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க எங்களுக்கு குழாயின்ற அந்த மொத்தத்தையும் கேட்கலாம். சரிதானே? அப்படி என்ன செய்யலாம் உனக்கு ஏற்ற மாதிரி அவன் மாத்தி மாத்தி உனக்கு தருவானல். அதுக்கேற்ற மாதிரி நீன்னு செய்யற மாத்தி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால இப்ப நீ தனித்தனியை பிரிச்சு விட்டான்னு சொன்னா என்ன வரும் எங்களுக்கு எம்மின்கள் அதாவது ஏ ரோ வரப்போற இங்க இருக்கிற ரோவும் என்ன செய்றீங்க பீரோவில் இங்க இருக்கிற பீரோவும் என்ன செய்ய போகுது இஞ்சால பக்கம் இருக்கிற இவரம் வந்து என்ன செய்யறவங்களுக்கு வெட்டுப்பட்டு போயிடும். சரிதானே? அதையும் நீங்க என்ன செய்றீங்க மாத்தி வச்சுக்கணும்னா மாத்தி வச்சுக்கணும். ரைட்டா? ஃபுல்லா சுருக்கணும் சுருக்கிக்கலாம் 2 வரும். சரி இப்படியே விட்டாலும் எங்களுக்கு சரி. நீ சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வயசான எம்எக்ஸ் சில வந்துட்டார். ஸோ அதுக்கு மேல எங்களுக்கு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னா அடுத்த பாருங்க. ஸோ இதை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய மேலான போனாங்க மேலான வச்சுக்கொண்டு நீ கீழானுக்கு வர போறேன். சரிதானே? அப்ப என்ன சொல்லி எங்களுக்கு கீழே தரப்பட்ட லேயரில வந்து உரிய வரையட்டான். ஸோ என்ன செய்றீங்க இந்த அச்சுகளை கொண்டு போய் என்ன செய்றீங்க இட போறீங்க. சரிதானே? எதுவும் இடப்படாத போது வந்து எதுவுமே இடப்படாம இருக்கைகளை வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா நிறைய இப்படி எதுவுமே போடாம இருக்கைகளை நாலாம். அப்ப என்ன செய்ய போகுது எங்களுக்கு நாலுன்றதுல வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா அதாவது இந்த எக்ஸ் அச்சுல வந்து பூஜ்ஜியம் எக்ஸ் அச்சு பூஜ்ஜியமா இருக்கையில வர வையச்சுன்னு சொன்னா உனக்கு தெரியுமா என்ன வெட்டு துண்டா இருக்க போகுது. சரி எக்ஸ் அச்சு வந்து எங்களுக்கு பூஜ்ஜியமா இருக்கைகள்ல வார வையின வருமானம் ஸோ அவர் வெட்டு துண்டு அவன் வெட்டு துண்டுக்கு பதிலா நீ ஏதாச்சும் என்ன செய்ய வெட்டு துண்டு சம்பந்தப்பட்டு இருக்கிற ஏதாச்சும் உண்டை தாண்டு கேட்டான்னு சொன்னா நீ என்ன செய்ய வெட்டு துண்டுக்கு அதை சமப்படுத்தி போட்டு நாளை கொண்டே சமப்படுத்தி போட்டு நீ எடுப்ப சரியானே அப்ப நாளை கொண்டே சமப்படுத்தி போட்டு என்ன செய்ய அதுக்கான ஆன்சரை வந்து நீ எடுக்கக்கூடிய மாதிரி இருப்பாய். சரியா? அப்ப இந்த இடத்துல பாரு உனக்கு என்னது நான் புள்ளிகளை வையுங்க. அதனால புள்ளிகளை வச்சோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பார்த்தது கொஞ்சம் சின்னனாகிறேன். என்ன செய்யலாம் 4 0 4ஆம். ஸோ நீங்க என்ன செய்றீங்க இதுல வந்து எத்தனை வரைக்கும் போகுது 4 5 6 7 8 9 10 இஞ்சால 5 10 15 20 ஸோ இங்க இவரை வைப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு 5 10 15 20 25 ஓகே. சரி நான் அப்ப என்ன செய்றேன் இவரை வந்து 5 நான் 10 15 20 25 நான் வச்சுக்கொள்றேன். சரி நாம என்ன செய்யலாம் பரந்த வீச்சில் கேட்கலாம் எங்களுக்கு சரியான அளவடைகளையும் எங்களுக்கு பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம பரந்த வீச்சில் எடுங்க சின்ன குட்டி குட்டியா நாங்க எடுக்க வேண்டிய இல்லை. இப்ப நீ இதுலயும் 5 10 15 எடுக்கலாம். ஆனா நீங்க பெரும்பாலும் பரந்த வீச்சா ட்ரை பண்ணுங்க. அடுத்து என்ன எங்களுக்கு 10 வரைக்கும் போகுது. ஸோ 2 4 6 8 10 12 14 போகுது. ஸோ 2 4 குறிச்சிடும் 2 4 குறிப்போம். என்ன செய்யறதுல வந்து 2 4 6 8 10 12 சரியான 14 அது தேவையில்லை. சரி இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா வந்து இதுல வந்து ஒவ்வொரு பெட்டியும் எங்களுக்கு என்ன பெருமானத்தை தாராருன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க காணணும். அப்பதான் நான் சரியா வரைய குறிக்கலாம். சரிதானே? 5 10 15 எல்லாம் போட்டு முடிஞ்சு நிக்கிறேன். ரைட் அப்ப ஒவ்வொரு பெட்டியும் எங்களுக்கு யார தாரன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு 5 வந்து நான் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள குட்டி குட்டி 10 பெட்டி இருக்கு. இதுக்குள்ள வந்து 10 பெட்டி இருக்கு. அப்ப என்ன செஞ்சு வச்சீங்கன்னா அதாவது 20 என்ன செய்ய 5 10 தானே இருக்கேனே அதுல 10 தான் இருக்கு போல இருக்கு நானு 2 4 6 2 பார்க்க 10 தானே அப்படியே நான் எங்களுக்கு 20 பெட்டியை தான் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா 5ஆ பிரிச்சு வச்சுக்கேன்டா. அப்ப என்ன செய்ய போற 20 நீ 5 தான் 20 பிரிச்சு சொன்னா என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒவ்வொரு பெட்டியும் எங்களுக்கு அதாவது 20க்கு 5 மாதிரி இருக்க. அப்ப ஒரு பெட்டி எங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பாக்க என்ன செய்ய போற 5 போட்டு என்ன செய்ய போற 20 வரைக்கும் போற அவ்வளவுதான் நானே. அப்ப நீ என்ன செய்யற அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெட்டியும் எனக்கு என்ன தெரியுதுன்றதை நீ தான் என்ன செய்யணும் தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும்டா. சரியானே அப்ப எல்லாத்தையும் நான் பார்த்து குறிச்சிட்டு போயிட்டு இருந்தானே என்ன மாதிரி விட வரும்னு சொல்லிட்டு இருக்காது நானே. அப்ப என்ன சுருக்கணும்னு சொன்னா என்ன வரப்போகும் 4 வரப்போகுது. அப்ப என்ன 0 2 5 இருக்கு தானே. இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு குட்டி பட்டியும் எங்களுக்கு என்ன தரப்போகுது 0 2 5 தரப்போறேன். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற அப்ப நான் 10 பட்டியை 2 ஆகி வச்சுக்கேன். அப்ப இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பட்டியும் எங்களுக்கு என்ன தரப்போகுது 10 பட்டியை தான் 2 ஆகி வச்சுக்கேன். சரி நான் 10க்கு 2 மாதிரி பிரிச்சு வச்சுக்கேன். அப்ப ஒன்றுக்கு எவ்வளவு எங்களுக்கு 0 2 தானே. அப்ப இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு குட்டி பட்டியும் எங்களுக்கு என்ன தரப்போகுது 0 2 தரப்போறேன். சரியா? அப்ப நாங்க குறிப்போம் நாங்க புள்ளிய குறிப்போம். சின்ன சின்ன விஷயம் தான். அவ 0க்கு 4 நானே 0 இருக்கே எங்களுக்கு என்ன 4 இருக்க போகுது. நான் கீரைகள் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. 0க்கு 4 ரைட். அப்ப அடுத்தது என்னது
5க்கு 5 நான் 5க்கு வந்து 5 ஸோ 4 நடுவுல இருக்க போற 5க்கு 5க்கு 5 5 சொன்னா எங்களுக்கு என்ன? இங்க வந்து 2ஆ மாறணும் தானே? ஸோ நீ எத்தனை பட்டின்னு பார்க்கறதுக்கு நீ விருப்பம்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் எங்களுக்கு? அதெல்லாம் 2 எங்களுக்கு வரணும். சரி அப்ப என்ன செய்றீங்க? 2 போட்டு நீங்க 25 ஆல அந்த 2ஆல நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா எத்தனை பட்டின்னு வருவேன். ஸோ இப்ப நீங்க 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டி வேணும். அரை 1 முழுசாகிறதுக்கு உனக்கு என்ன தெரியும் உனக்கு? 4 25 சேரணும். அப்ப எங்களுக்கு எத்தனை 25? 2 எங்களுக்கு தேவை. அப்ப 2 முழுசாகணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன 4 பட்டி என்னைக்கு அங்க 8 பட்டி வரப்போறேன். எங்களுக்கு என்ன 10க்கு 3க்கு இந்த இடத்துல 5 சென்டின்னு சொன்னா எங்களுக்கு என்ன 8 படின்னு சொன்னீங்களே. இந்த இடத்துல 10 வரப்போகுது. ஸோ என்ன இதுக்கு நேரா வரப்போகுது. அப்ப 5 யாருக்கு? இப்படியே பிடிச்சிட்டு போனோம்னு சொன்னா, இதுக்கு நேரா இந்த இடத்துல வரும். எத்தனானே? வச்ச இடம் சரியா தெரியல. எத்தன 5 ஆ எத்தனடா 5 2ஆ? 5 2 சரியானே? இல்லையா? இல்லையே. போலயா 5 2 5 இல்ல. ஸோ நாம தூர வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? 5ன்னா இங்க இங்க பறந்து வந்திருக்கு. ஸோ அங்க வராது. 5 2ன்னு சொல்லி இது கிட்ட வருமா? 5 2 சரி இது கிட்ட வரப்போகுது எங்கேயோ. சரி நாம 5 2 5லயே நான் குத்திவிடுவோம். சரி 5 2 5லயே. சரி அங்க வராது. சரி 5 2 5லயே குத்திவிடுவோம். ரைட். அப்ப அடுத்தது எங்களுக்கு என்ன? 10க்கு 6 4. ஸோ 10 5 2 5 நான் மாத்தி குத்திட்டேனா? ஓ! சாரி. நானு யாருக்கு? 5க்கு 5 2 5. ஸோ அங்க வரப்போது இந்த இடத்துல வந்து குத்தின இடம் போல. பிள்ளையார் நான் குறிக்கையில நீங்களே பாருங்க. நான் எங்க எங்க குறிக்கணும்னு சொன்னா, எக்ஸ்க்கு தான் 5. இவருக்கு 5 2 வரணும். சரிதானே? அப்ப எங்களுக்கு என்ன ஒவ்வொரு அது சரியா தான் தந்திருக்கானே. நான் பிரிச்சது நான் சரியா தான் வருது. இதோ 5 எங்களுக்கு என்ன இந்த இடத்துல இருக்க போறா. அப்ப 5 2 சொன்னா எங்களுக்கு என்ன அதுக்கு மேல இருக்க போகுது. சரிதானே? அப்ப அதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க போறா. ஒரு ஒரு பட்டி எங்களுக்கு மேல வரப்போகுது. சரியா? அப்ப 5 ஸோ 5 அக்யூரேட்டா நீங்க சரி நீங்க பென்சில் வச்சு கீறீங்களா? வடியா கீறிக்கொள்ளும் உனக்கு ஏத்த மாரி. சரி அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா என்ன எங்களுக்கு 10க்கு 6 4. சரிதானே? 10 இங்க இருக்கு. அதுக்கு 6 4. ஸோ 6 4ன்னு சொல்லிக்கல. நான் 6 இங்க இருக்கேன். ஸோ 6 4 அதுக்கு மேல என்ன செய்யலாம் 2 பட்டி தூர போகணும். ஆனா இது சரியா தெரியல நமக்கு. ரைட் 6 4 அண்ட் என்னது 15க்கு 7 6. ஸோ 15 இங்க இருக்கு. 7 6. ஸோ 7 இங்க இருக்குது. 7 6. ஆ 7 6 2 4 6 3 பட்டி தள்ளி குத்துவாடா. சரியானே? என்னத்த சரியான பென்சில் இந்த பேப்பர்ல பாக்கையில வடியாக்கிறதான். இதுல வந்து சரியான அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ கீழ அடுத்த 20க்கு 8 நான் 20க்கு வந்து 8 ஸோ உங்களுக்கு என்ன 8 அங்கால என்ன செய்றேன் 8 சொன்னா அங்க அதுக்கு கிட்ட நான் 9க்கு கீழ வந்திருக்கேன். சரி ஒரு பட்டி கீழ. ஸோ இந்த இடத்துல வரப்போறேன். ஸோ குத்துங்க. அடுத்து என்ன செய்யுங்க? ஆ 25க்கு 10. 25 10ஆ? ஸோ இங்க இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. ஸோ நேரம் ஒருக்கா அணைச்சு பாருங்க. என்ன மாரி வருதுன்னு தெரியல. நம்ம நேரவே எங்களுக்கு புள்ளிகள் எல்லாமே வெறும்ன்னு சொன்னா, பிரச்சனை இல்ல. அப்படி இல்லாட்டி என்ன செய்வீங்க? நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த கிராஃப் கிரேக்கில வந்து அங்காளம், இங்காளம் ஒரு கோடு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எங்களுக்கு முதலாவது ஸ்டார்ட்டிங்லயே உங்கள படிப்பிச்சிருப்பாங்க. இப்படி இப்படி உங்களுக்கு புள்ளிகள் இருக்கும்னு சொன்னா, நீங்க என்ன மாரி கீறணும்னு சொல்லி. சரிதானே? அப்ப என்ன செய்வீங்க? நடுவால கீறியிருப்பீங்க. இந்த இடத்துல சில வேளை நேரா தான் வருமாட்டேங்குது. ஏன்னு சொன்னா பரிசோதனை முறையில தான் துணிஞ்சு எடுக்க போறோம். சில வேளை எங்களுக்கு நேரா வரும். ஆனா பரிசோதனைகளே சில வேளை அங்காளம், இங்காளம் வரும். ஸோ நான் என்ன செய்றேன்னா, நாளையும் இந்த 10யும் பார்த்து மட்டும் பார்த்துட்டு என்ன செய்ய போறேன்னா, கீறி விட போறேன்டா. கீறி போட்டு அதுக்கான கேள்விய செஞ்சுட்டு போறேன். அ சார் எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு அ பெயரிடுங்க. ரைட்டோடா சொல்லிட்டேன் நானு. ஸோ அதில பேரிடணும். அ அதுக்கு மார்க்ஸ் இருக்கு நானு. ஸோ ஸ்கீம்டா. ஸ்கீம் படி தான் போடுவாங்க உங்களுக்கு. ஏல எல்லாமே வந்து ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம். நானு. இதில என்ன செய்றீங்க? எக்ஸ் அச்ச போட்டுக்கொள்ளுங்க. நானு. அதே மாரி எங்களுக்கு எக்ஸைஸ்ல வந்து நிறைய சொல்லி குறிச்சுக்கொள்ளலாம். அதே மாரி எங்களுக்கு சென்டிமீட்டர்ல குறிக்கலாம். அலையும் குறிச்சு நான் எல் போட்டு என்ன செய்றேன் சென்டிமீட்டர்ல குறிச்சுக்கொள்ளுங்க. ஸோ இத நிறையண்டு போட்டு என்ன சில இனத்தில அளக்குறாங்களோ அந்த அளவையும் குறிச்சுக்கொள்ளணும். நானு. அதுவும் எங்களுக்கு முக்கியம். ஸோ நான் என்ன செய்யணும்னா, இப்ப வந்து வேறையும் இவரையும் வச்சு தான் எடுக்க போறோம். யாராச்சும் ஒரு ஆள் கீறுனேன்னு சொன்னா, எனக்கு ஒருக்கா இதுக்கான அடுத்த கேள்விக்கான இது ஒருக்கா சொல்லு எனக்கா. உமது வரைவின் படித்திறன் யாதுன்னு கேட்டுருக்கானு. அது ஒருக்கா பார்த்து சொல்லலாம்னு சொன்னா, ஒருக்கா சொல்லு. அப்படி இல்லாட்டி என்ன சரி அந்த 2 புள்ளிய வச்சு அவனுக்கு படித்திறன் காண தெரிந்தானே, ஒருக்கா காண்ணு. சரிதானே? கண்டு சொல்லு ஒருக்கா டக்குனு ஒருக்கா. என்ன சொன்ன இதுல கீறி சரியான என்ன சொன்ன இதுல என்னால வழியாக கீறவும் இயலாது. அது முதலாவது இது. என்ன வேணும்டா? அடுத்த கேள்விக்கு ஒருக்கா சொல்ல ஒருக்கா. நீ இந்த இதுல உள்ள புள்ளிகளை நீ என்ன செய்யலாம்? வச்சு எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளு.
புள்ளியும் எடுக்கைகள நீங்க எடுக்க வேண்டிய புள்ளிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன எங்களுக்கு எட்ட எட்ட இருக்கிற மாரி எடுக்கணும். அதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரி தூர எடுத்தீங்கன்னு சொன்னா பளு உங்களுக்கு குறையும். சரி அப்ப என்ன மாரி எங்களுக்கு வருது அது என்ன? ஆராய்ச்சி படித்திறன் கண்டீங்க. அந்த படித்திறன் கண்டோம்னு சொன்னா தான் கீழ என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம படித்திறன் ஜாதி, அதுக்கு கீழ 2 கேள்வி இருக்கு. சரிதானே? ஸோ அந்த படித்திறன் கண்டோம்னு சொன்னா தான் அது சம்பந்தமா கீழ உள்ள கேள்விய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒருக்கா பார்றா அப்ப நான் ஒருக்கா பார்ப்போம் என்ன மாரின்னு சொல்லி. முதல்ல படித்திறன் ஜாதி, படித்திறன காணுங்க. படித்திறன் காணுதுன்னு எங்களுக்கு அத என்ன செய்ய போறாரு? டான் டீட்டாவா இருக்குண்டா. சரிதானே? டான்ட பெருமை ஏன்னா இப்படி எங்களுக்கு கோடு போகுதுன்னு சொன்னா, சிலவுல நாளிலேயே வராது. சரி இப்ப நீ கீரைகள் நாளுக்குலாம் சிலவுல போகாது. என்ன செய்யணும்? அப்படி ஏதோ கோடு போகுதுன்னு வச்சுக்கொள்ளு. சரி நான் சும்மா சொல்றேன் உனக்கு. என்ன செய்றேன், இதுல உனக்கு ஏதாச்சும் சரியான இடம் வெட்டுற சரியான இடத்துல ரைட் இந்த இடத்துல வெட்டுது. இந்த இடத்துல எனக்கு புள்ளி தெரியும்னு சொன்னா இந்த புள்ளி எடுப்பேன். அதே மாரி எங்களுக்கு என்ன தூரம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல வெட்டுன்னு சொன்னா அந்த புள்ளியும் எடுப்பேன். ஸோ என்ன செய்றேன் 2 ஆள்கூறு தெரியும் தானே. அப்புறம் X1, Y1 என்ற 2 ஆள்கூறு. இவர் X2, Y2 என்ற 2 ஆள்கூறு. அப்ப படித்தவனா காண தெரியும். என்னது? எம் சமன் என்னவா இருக்க போறாங்க எங்களுக்கு? படத்துல எம் சமன் என்னது? மேல இருக்கிற y அச்சு, கீழ இருக்கிற x அச்சு. அவ y மேல இருக்கிற இந்த வரையணும்னு எங்களுக்கு மேல இருக்கிற y, கீழ இருக்கிறது x. சோ என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு? y ஆளுகளுடைய வித்தியாசம். y1 மைனஸ் y2 இன் கீழ் என்னவா இருக்கும்? x1 மைனஸ் x2. சரி நீ அதுல இருந்து பிரதியிட்டு கொண்டு வந்து எடுப்பாய். சோ வரப்போற இது பாத்தீங்கன்னு சொன்னா அலகுல என்னன்னு வரப்போகுது எங்களுக்கு அலகு? அதாவது மேல இருக்கிறவங்க எங்களுக்கு என்னவா இருக்க போற? சென்டிமீட்டர்லயும் கீழ இருக்கிறவங்களுக்கு என்னதுல வரப்போகுது எங்களுக்கு? கிராம்லயும் இருக்க போகுது. சரிதானே? சோ அதுக்கேற்ற மாரி கிராம் சென்டி அலகை நீங்க பார்த்துக் கொள்ளணும் இந்த இடத்துல. அதுக்கு கீழ வர்ற கேள்விகளுக்கு அது எங்களுக்கு தேவைப்படும். ரைட்டா? சோ பாருங்க அத இருக்கா பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. அது என்ன அத அடுத்த கேள்விய நான் பார்க்கிறேன்னா, குழாயின் குறுக்குவெட்டு பரப்பை கணிப்பதற்கு நீர் பெற வேண்டிய அளவீடு யாது? குழாயின் இன்னும் குறுக்குவெட்டு பரப்ப கணிக்கணுமா? குறுக்குவெட்டு பரப்ப கணிக்கணும். குழாயின் குறுக்குவெட்டு பரப்புன்றது எங்களுக்கு என்னவா இருக்க போற? என்று சொல்றாங்க. அப்ப ஏன்றது எங்களுக்கு என்ன? ஒரு வட்டம். அப்ப வட்டம் எங்களுக்கு வேணும்னு சொன்னா, வட்டத்தின் பரப்பளவுன்னு சொன்னா, எங்களுக்கு சாம்பாடு என்ன எங்களுக்கு? பையார் வர்க்கம். அப்ப பையார் வர்க்கத்துல நீங்க என்ன செய்யலாம் எங்களுக்கு? யார் எங்களுக்கு வேணும்? ஆர தான் வேணும் எங்களுக்கு. நானே பையெல்லாம் எங்களுக்கு என்ன ஒரு மாறி. ஸோ எங்களுக்கு என்ன அது மாறாது. சரி அப்ப அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப என்ன செய்றோம் உனக்கு? ஆர வேணும். அப்ப ஆரைய வந்து நாங்க நேரடியா எடுக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா எங்களுக்கு? இவருண்ட விட்டத்த நாங்க காணலாம். சரி யார் எங்களுக்கு தேவை? இவருண்ட விட்டம். அப்ப விட்டத்த கண்டுபிடிச்சு என்ன செய்வேன்? பிரிச்சு போட்டு போட்டுருவேன். அப்ப எங்களுக்கு என்ன எங்களுக்கு அந்த அளவீடு யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு விட்டம் வேணும். யாரு? அந்த குழாயின்ட விட்டம். இதற்கு தேவையான அளவீடு வேணும். அப்ப இதுக்கு யார பயன்படுத்த போறீங்க நீங்க? குழாயின்ட விட்டம் அளக்கிறதுக்கு? குழாயின்ட விட்டம் அளக்கிறது யார பயன்படுத்த போறீங்க? யார? 2:4 போல. குழாய என்னது? குழாய அளக்கிறதுக்கு நீங்க யார பயன்படுத்துவீங்க? குழாயின் விட்டத்த அளக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்த போற உபகரணம் என்னது? ஏற்கனவே படிச்சு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி செக் பண்ணுங்க பாப்போம். என்னவா இருக்கும்? என்ன வாங்கினி? என்ன விட? குழாயின் விட்டத்த துணிய போறீங்க. என்னது எங்களுக்கு அதாவது என்ன? வேர்னியர். என்ன செய்வீங்க? வேர்னியர் இடுக்குமானிய பயன்படுத்துது. சரி வேர்னியர் இடுக்குமானியிலயும் வந்து என்னத்த? யார? எத பயன்படுத்த போறீங்க? எந்த தாடைகள பயன்படுத்த? 2 தாடை இருக்குன்னு. வேர்னியர் இடுக்குமானில எந்த தாடைய பயன்படுத்த போறீங்க? என்னது? எந்த தாடை எங்களுக்கு? சரி எந்த விட்டத்த நீங்க அதாவது இதுல சொல்லுங்க நீங்க. சரி நீங்க தாடைய விடுங்க. இதுல எந்த விட்டத்த? குழாயில எந்த விட்டத்த நீங்க துணிய போறீங்க? குழாய்க்கென்ற ஒரு தடிப்பொன்று இருக்க போற. குழாய்க்கென்ற தடிப்பு இருக்குன்னு தானே கட்டாயம். சோ குழாய்க்கென்ற தடிப்பொன்று இருக்க போறான்னு சொன்னா, நீங்க இதுல வந்து எந்த விட்டத்த நீங்க அளக்கணும்? அதாவது உள்ளுக்கும் ஒரு விட்டம் இருக்கு. தடிப்பு இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? கட்டாயம் வந்து இப்படித்தான் இருக்க போது தானே. சோ இப்படி இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு என்ன? மேல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வழியத்துல இருக்க போற. சோ எங்களுக்கு தடிப்பொன்று இருக்க போகுது குழாய். ஏன்னா அதுக்குள்ள தான் எங்களுக்கு குழாய் தடிப்பு இல்லாம இருக்காதானே. சோ எங்களுக்கு 2 விட்டம் இருக்கு. உள்ளுக்கும் இருக்கா, வெளியாலும் இருக்கா. சரியா வெரி குட். சார் என்ன விட்டோம் நாங்க? வெளி விட்டத்த நாங்க அளக்கிறோம். எங்களுக்கு என்ன? குறுக்கோட்டு பரப்பு யார் எங்களுக்கு தேவைச்சுன்னா, வெளி விட்டம் தேவை. அதை நீங்க சரியா குடுத்துக்கொள்ளுங்க. அளவீடு யாது? விட்டம் என்று குடுக்கிறதும்பாக, வெளி விட்டம் என்று குடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லது தானே. ரைட்டா? ஓகே. அப்ப அடுத்தது பார்ப்போம். ஏன்னா மேலுள்ள அளவீடுல குறுக்கிட்ட பெறும் பெருமானம் வந்துச்சுனாலே, அவங்களே தந்து வச்சுக்கிறாங்க. சோ எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அந்த கேள்வி எங்களுக்கு விட தெரியலன்னு சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு கீழ வரவே இல்ல. சோ பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க என்ன செய்யணும்? அத கண்டு வச்சுக்கொள்ளு. அப்ப என்ன எங்களுக்கு 5 சென்டிமீட்டர் காணிக்கப்பட்டது திரவத்தின் அடர்த்தி. அப்ப திரவத்தின் அடர்த்திய நீங்க எங்களுக்கு தேவை. திரவத்தின் அடர்த்தி எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, எங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன அடர்த்தி வந்து எங்களுக்கு யார்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்கட படித்திறன்ல இருக்காது. படித்திறன்ல வந்து எங்களுக்கு என்ன அடர்த்தி இருக்காது. எங்களுக்கு அதத்தான் எங்களுக்கு என்ன, அதாவது குறுக்குவெட்டு பரப்பும் எங்களுக்கு கண்டு வச்சிருக்கான். சோ, அதே மாரி எங்களுக்கு என்ன ஏற்கனவே அடர்த்தியும், அதாவது என்ன எங்களுக்கு மிதம் கண்டு வச்சுருக்கான். அப்ப அடர்த்திய தான் கேட்டு வச்சுருக்காங்க. குறுக்குவெட்டு பரப்பு அவன் தந்துட்டானுகள். எம் வந்து நாங்க ஏற்கனவே வேண்டாம். அப்ப எம்மின் பெருமானம் என்ன?
கிட்டத்தட்ட என்ன வந்தது நம்மகிட்ட பரவாயில்ல யாரை செஞ்சு ஜீவன எத்தனைடா ஏதாச்சும் செஞ்சீங்களா கண்டீங்களா யாராச்சும் அப்படி இருக்கீங்களா கண்டீங்களா கீறிப்பீங்க நானே நான் அவ்வளவு பெரிய வேலை இல்லைன்னு ஸோ என்ன செய்யுங்க அப்படிங்க நீங்க அது சமப்படுத்த போறீங்க எங்களுக்கு என்ன படித்திறன் சரி படித்திறன் சமன் எங்களுக்கு என்ன அதாவது 1/a ட்ரோவா இருக்கும் அப்ப இந்த ட்ரோ எழுதாம பண்ணீங்கன்னா ட்ரோ சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போற ஒன்றின்கள் என்னவா இருக்க போற படித்திறன் m இன்டு அதாவது அந்த a இன்ட பெருமானம் அப்ப a வந்து எங்களுக்கு தந்து வச்சுக்காங்க 5 சென்டிமீட்டர் ஸோ நீங்க என்ன செய்றீங்க இவரையும் வந்து அதுக்கு இடமே மாத்தி கொள்ளுங்க ஸோ நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான இது வந்து கிட்டத்தட்ட வருவேன் சரிதானே ரைட்டா அப்ப என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு 2 2 அந்த படத்தை வந்து 2 அப்ப ஒன்னிங்கள் என்ன வரணும்னா 2 அப்ப 2 அலகு என்னத்துல வந்தது எங்களுக்கு அலகு சென்டிமீட்டர் கிராமா இல்ல என்ன மீட்டர் கிலோகிராமா சர்வதேச அளவு தான் கூடுதலா மாத்திருப்பீங்க எல்லாருமே செய்யல சர்வதேச அளவு மாத்தி என்னது மீட்டர் கிலோகிராமா ரைட் அப்ப என்ன வரும் எங்களுக்கு சோ இவரோட அளவு வந்து எங்களுக்கு என்ன மீட்டர் கிலோகிராம் மைனஸ் ஸோ மீட்டர் கிலோகிராம் மைனஸ் இருக்குன்னு சொன்னா இவரை நாங்க என்ன செய்யணும் மீட்டருக்கு மாத்தணும் சரிதானே அதாவது 5 சென்டிமீட்டர் இருக்கு எங்களுக்கு ஸோ 2 சென்ட் வந்து நான் யாரால பெருக்க வேண்டி இருக்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு இங்க பாருங்க சென்டிமீட்டர் இருக்கு அப்ப சென்டிமீட்டர் இருக்கும் அப்ப சென்டிமீட்டர்ல இருக்கிறவங்க நாங்க மீட்டருக்கு மாத்தைகள் என்ன செய்யணும் சொன்னா எங்களுக்கு அதாவது சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு என்ன சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ தனியா நீங்க என்ன செய்வீங்க ஒரு 10 மைனஸ் 2 மட்டும் பெரிய சரி வராது ஸோ என்ன செய்ய போறோம் இங்கே சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்த 100 பிரிக்க போறோம் அதாவது 10 - 2 இந்த எங்களுக்கு என்ன 10 - 2 ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன அடிகள் சமனா இருக்கீங்களா 10 - 4 இருக்க போகுது அப்ப நீங்க என்ன செய்றீங்க கீழே வந்து 5 தர 10 - 4 பெருக்கணும் அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு அதுல திணிவு எங்களுக்கு வருவேன் சரிதானே அப்ப கிட்டத்தட்ட என்ன வர்றாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய போட்டு விடுங்க எல்லாமே வந்து நான் சர்வதேச அலகு மாத்திட்டோம் ஸோ உங்களோட அடர்த்திக்கான விட இது பாத்தீங்கன்னா அலகு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன கிலோகிராம் மீட்டர் -3ல வருவேன் சரிதானே ஃபைனல் இடம் வந்து கிலோகிராம் மீட்டர் -3ல வருவேன் சரி அதை சுருக்கி எடுத்து கொடுத்து கொள்ளுங்க நீங்க ஓகேயா சோ முதலாவது கேள்வி என்ன செய்யணும் எங்களுக்கு நார்மலான ஒரு இந்த கேள்வியாண்டா திருப்ப திருப்ப உனக்கு வரப்போற கேள்வி இதுதான் நான் இதை சொல்லிட்டு உனக்கு இந்த பர்சனை வருதுன்னு சொன்னா என்ன செய்வாங்க இதுல உள்ள படத்தை மாத்துவாங்கக்கா சரி அதே மாதிரி எங்களுக்கு என்ன சன்னத்துக்கு பதிலாக வேற ஏதாவது செய்வாங்க சரி, இப்ப வித்தியாசம் வித்தியாசம் ஏதாவது செய்வாங்க சோ இந்த படம் வந்து உள்ளுக்கு வச்சுக்கிற அளவோட வந்து நான் வழியால தூக்கி வைப்பானு சரிதானே அப்படி ஏதாச்சும் சின்ன சின்ன மாற்றம் தான் செய்ய போறாங்க ஆனா எங்களுக்கு என்ன ஒரே மாதிரி தான் டைப் வந்து எங்களுக்கு என்ன ஒரே மாதிரி தான் வரப்போகுது ஸோ நீ என்ன செய்யற ஒரு பரிசோதனை என்ன செய்யற நீ வடிவா பூரணமா விலையை கொண்டு நீ என்ன செய்யற இது சம்பந்தமா பரிசோதனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனேன்னு சொன்னா கேள்வியை நீ என்ன செய்யலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாடிவா ஃபைனல் எக்ஸாமுக்கும் சரி டேர்ம் எக்ஸாமுக்கும் சரி வாடிவா செஞ்சு போட்டு வரலாம் ஸோ உனக்கு என்ன இதுக்கு நீ தியரியை படிச்சு தான் நீங்க வந்து இந்த பேப்பர் செய்யணும்னு சொல்லி அவசியம் உனக்கு இல்லையான்னு நினைக்கிறேன் நார்மலா வந்து என்ன செய்யலாம் செஞ்சு கொண்டு போகலாம்டா சின்ன சின்ன ஐடியா உனக்கு தெரிஞ்சாலே காணும் ஸோ என்ன செய்யறாங்க முதலாவது கேள்வி எங்களுக்கு ஓகே ராப்பன் ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம் ரெண்டாவது கேள்வி எங்களுக்கு கோலமானி சரிதானே அவ கோலமானி என்று போய்க்கல என்ன எங்களுக்கு சில விஷயம் வந்து என்ன செய்யறாங்க வளமையா வந்து வளைவு நேரைக்கான சமன்பாடு வந்து எங்களுக்கு என்ன பாடமாக்கி வச்சிருக்கிறோம் நாங்க அதனால அப்ப நாங்க அதுகளை பாடமாக்கி வச்சிருக்கணும் ஆனா அவர் யார் யாருன்னு எங்களுக்கு தெரியணும் இப்ப வளைவு நேரையை நான் காணுங்கன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா அது இந்த சமன்பாடு யாருன்னு கேட்டா நீ சொல்லு அடுத்த வீச்சு சரிதானே என்னது ஆறு சமன் எங்களுக்கு என்னது ஏ வர்க்கம் தானே ஏ வர்க்கத்தின் என்ன இருக்க சிக்ஸ் ஆறு ஹெச் ஆறு ஹெச் பிளஸ் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அலமிச்சமா இருக்கு h/2 சொல்லுவாய் சரி இது நீ சொல்லிடுவாய் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு என்ன டி சம்பந்தமா வரும் சார் அப்ப டி சம்பந்தம் வரைக்கும் டி யூஸ் கேட்டிங்கள் 2h சொல்லி சொல்லிடுவாய் சரியா அப்ப நீ என்ன சரி அதை சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு ஏஆர் ஹெச்ஆர் ஆர்ஆர்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும் சரி ஆர்ன்றது எங்களுக்கு வளைவு நேரம் அப்ப ஏஆர் ஹெச்ஆர்னு சொல்லி எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி டிஆர்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நீ டிக்கான சாம்பாடு யூஸ் பண்ண இல்லாட்டி ஏ உனக்கு தெரியும்னு சொன்னா ஏக்கான சாம்பாடு யூஸ் பண்ணுவேன் எங்களுக்கு இந்த இந்த இடத்துல திரைக்கு என்ன செய்யலாம் வளமையா நீ படிச்சிருப்பேன் நான் ஏன்றது எங்களுக்கு என்ன காலங்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொல்லி நீ படிச்சிருப்பேன் ஆனா இங்க திரைக்கு ஏ வந்து ஹெச் கேட்ட மாதிரி மாத்தி தருவானு சரிதானே அதாவது நகர்ந்த தூரமே வந்து ஏ என்று சொல்லி விட்டான்னு சொன்னா நீ பிறகு இந்த சாம்பாடுல கொண்டுட்டு என்ன செய்ய போற அதே சாம்பாடை நீ பாடமாக்கி வச்சிருப்பேடா எழுதி போட்டு என்ன செய்ய பிறகு இட்டுட்டு போயிருவேன் விட அங்க பார்த்தா உனக்கு என்ன சம்பவமா இருக்கும் உனக்கு எக்ஸாம்ல நம்ம பாடமாக்கலே நாங்க பாடமாக்கணும் சரி, ஒரு பிரச்சனை இல்லை பாடமாக்கலாம் எங்களுக்கு என்ன ஆனா யார் யாருன்னு தெரிஞ்சு பாடமாக்கணும் சரிதானே ஹெச்ஆர் ஏஆர்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பாடமா ஆகிக்கொள்ளணும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கேள்வி வேற இல்லை எங்களுக்கு ஓகே நாங்க என்ன செய்யறோம் போட்டுக்கொண்டு போயிடுவோம் அதுக்கான அப்ப என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரைக்காலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து அதை வளமையாக தாரதான் அப்ப நீ என்ன செஞ்சிருவ ரைட் ஓகே அவரான்னு சொல்லி போட்டு என்ன செய்யற போட்டுட்டு போயிடுவேன் சரி அப்படி இல்லை எங்களுக்கு மாத்தி தந்து விட்டாங்கன்னு சொன்னா நீ அதை மாத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீ தான் இருக்கணும் சரியான முதலாவது கேள்வி சொல்லி எங்களுக்கு நடத்தது கோலமானி ஒன்றின் நடுக்காலுக்கும் கரைக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து
என்ன எக்ஸாம் சரிதானே? அதாவது நடுவுல சரிதானே? கோலமானி இருக்காரானே, கோலமானி நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னு சொன்னாடா, அப்ப எங்களுக்கு என்ன ஒரு தாள்ல கொண்டு நீங்க என்ன செய்ய அழுத்தி போட்டு வடிவா செப்ப செஞ்சு விட்டு அழுத்தி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன இதுல 3 டொட்டோட பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு டொட் வந்து நடுவுல இருக்கும். சரிதானே? அப்ப இது மேல சுத்தி இருக்கிற வழியால இருக்கிறதெல்லாம் கரைக்கால இருக்க போது, நடுவுல இருக்கிறது எங்களுக்கு என்ன வந்து தெரியுது. சரிதானே? சுத்தி சுத்தி நாங்க சுழட்டி சுழட்டி பார்ப்போம். சோ, அதை நீங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை உங்களோட இதுகள்ல வந்து என்ன உங்களுக்கு இல்லையான்னு சொன்னா என்ன, கோலமானில அதெல்லாம் இல்லையான்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, விஆர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தானே அதாவது என்ன எங்களுக்கு இதுலயே இருக்கு. சில ஃபோன்லயே நீங்க என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு விஷயம் இருக்குடா. சில நீ கட்டாயம் வந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல அதாவது வீடியோஸ்ல YouTubeல பார்க்குற வீடியோ தான் நீ பார்த்து செய்யணும். நீ என்ன செய்யலாம்னா, ஃபோன்லயே நீ என்ன செய்யலாம்னு சொன்னா, உன்ட இது செய்யக்கூடிய மாரிலாம் இருக்கு. சிலனே அதாவது என்ன ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸும் என்ன இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, சில சில விஷயத்த வந்து கண்டுட்டு அதுக்கேத்த மாரி சில சில ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நீ என்ன செய்யலாம்? நீ ஒரு ஸ்கூல்ல போய் இருந்து நீ பிராக்டிகல் செய்யறதுக்கு உங்களுடைய ஸ்கூல்ல போலமானி இல்லைன்னு சொன்னா, நீ அத கொண்டு வந்து என்ன செய்ய உன்ட வீட்டு மேசையில வந்து என்ன செய்யலாம்ன்னு சொன்னா நீ அவர நீ வீட்டு மேசையில வச்சு நீ செய்ற மாரி. ஃபோன்ல என்ன செய்யணும்னா, அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டு வீட்டு மேசை எடுத்து போட்டு அத வச்சு செய்ற மாரி இருக்கு. சரியா? அப்படியான விஷயம். அப்படியான இதெல்லாம் ஆப்லாம் இருக்குது. நீ செய்யலாம். சரியான எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான இதனான இதெல்லாம் கனெக்ட் பண்றது எல்லாமே. சரியான டோட்டலா வந்து நீ வெளிய போய் நீ இத மாறி குடுத்தா எப்படி புகையும்ன்ற அந்த அளவு வரைக்கும் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படியான ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுற சந்தர்ப்பம் உன்னால வந்து என்ன நேரடியா தான் நான் போய் நின்னு கோலமானி பிராக்டிஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லி நீ பார்க்காத. உனக்கு இல்லையா? நீ என்ன செய்ற? அதிலயே யூஸ் பண்ணு. அது ஸ்கூல்ல நெறைய பேருக்கு இத நாம ஒரு இப்ப நான் யோசிச்சிருக்கேன். சரி நான் சில வேளை இந்த இதழுக்கெல்லாம் போய்க்கலாம் வந்து சில ஸ்கூல்ல வந்து இல்லைன்னு சொன்னா, நீங்க இத யூஸ் பண்ணி பிள்ளைய காட்டுங்கன்னு சொல்றதுக்கு ஏத்த மாரி ஒரு செமினார் ஒண்ணு செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கேன். பாப்போம். ஃபியூச்சர்ல வந்து செய்ற மாரி இருக்கும்னு சொன்னா கட்டாயம் செய்வோம் அந்த செமினார். ஏன்னா இங்க இருந்து வந்து ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு கூட்டிட்டு போவேன். சும்மா காசெல்லாம் செலவழிச்சு பிள்ளையும் ஃபண்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு வர்ற மாரி. அதான் நீங்க என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஒரு மேசை எடுத்து வச்சு வடிவா செஞ்சிடலாம் அதெல்லாம். அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல காட்டணும் அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம். சரிதானே டைம் இருந்துச்சுன்னு சொன்னா, அத நம்ம கிளிநொச்சியில டெவலப் பண்ணி விடுவோம் இருக்கா அத ஸ்கூல்களுக்கு. ரைட். பாருங்க. என்ன சொல்லி நான் சொன்னேன் நாம, இதுக்கால கேள்விக்கால போகும்டா. ஸோ கோளமானி ஒன்றை நடுக்காலுக்கும், கரைக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து எக்ஸ். கரைக்காலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஏ. சரிதானே? இடைப்பட்ட அததான் கேட்டு வச்சுக்கானேண்ணே. என்ன தெரியுங்க? அதுக்கான தொடர்ப கேட்டு வச்சுக்கானே. நீ என்ன செய்ற? படத்த போடு. உனக்கு தெரியாட்டி நீ என்ன செய்ற? படத்த போடு. சரியா? படத்த போட்டுட்டு நீ என்ன செய்றன்னா, அதுக்கு ஏத்த மாரி மாத்து. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்றேன்னா, இதுக்கான படத்த குறிப்பேன். என்ன மாரி வாரான்னு சொல்லி. ரைட்டா? வடியால பக்கம் எல்லாம் ஒவ்வொரு காலுமே வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, ஒரு சமபக்க முக்கோணிய மாரி வரப்போகுது எங்களுக்கு. சுத்தி சுத்தி எங்களுக்கு என்ன சமபக்க முக்கோணியா இருக்கு. சரி இத நான் அழிச்சிருவேன்டா. அதானே நான் அப்படியே வெறுமனே யோசிச்சிருந்தேன்னா, சரி அழிப்பான். சமபக்க முக்கோணி. அப்ப சமபக்க முக்கோணின்னு சொன்னா உனக்கு என்ன தெரியும் உனக்கு? எல்லா கோணமும் வந்து 60 பாகையா இருக்கு. சரியா? அதோட பார்த்தேன்னு சொன்னா, எங்களுக்கு இவர் நடுவுல இருக்கார். அவன் நடுவுல இருக்கான்னு சொன்னா, இவர நீ இணைச்சு விட்டான்னு சொன்னா, கட்டாயம் இதுக்குள்ள இருக்கிற கோணம் என்ன செய்யணும்னு சொன்னா, இவர் வந்து இருசமமா கூறுற மாரி இங்கால 30 பாய், இங்கால 30 பாயா பிரிவார். சரியா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு இந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன ஒன்றின் நடுக்காலுக்கும் கரைக்காலுக்கும் சரிதானே? நடுக்காலுக்கும் கரைக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம். இந்த தூரம் வந்து எக்ஸ்ன்னு சொல்றாங்க. பேப்பர் தெரியுதா உனக்கு? சரிதானே? நடுக்காலுக்கும் கரைக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம். இவர் வந்து எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்து சொல்றாங்க எங்களுக்கு என்ன? கரைக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஏ. அப்ப இந்த அளவு வந்து ஏ. அப்ப என்ன எக்ஸுக்கும் ஏக்குமான தொடர்ப கேட்டுருக்காங்க. நீ தான் என்ன செய்ற? நீ ஸ்டார்ட்டிங்ல படிச்சு தானே வந்திருப்ப. எங்களுக்கு பாரு எங்களுக்கு என்ன? இதெல்லாம் செங்கோண முக்கோணிலாம் படிச்சு வந்திருப்படா நீ. சரியா? அப்ப என்ன பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு, இவர் எக்ஸ் அப்ப என்ன செய்யணும் எங்களுக்கு, கோணத்துக்கு உள்ளால நாங்க படத்தி விட்டோம்ன்னு சொன்னா, என்ன வரப்போகுது? கோணத்துக்கு உள்ளால நாங்க இதண்டைக்குள்ள அது என்னது? எக்ஸ் வந்து எங்களுக்கு என்ன கொஸ் தீட்டாவா இருக்க போறோம். கோணத்துக்கு உள்ளால நாங்க என்ன செய்றோம்? இந்த நீளம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ன்னு தெரியும். சோ கோணத்துக்கு உள்ளால கொண்டு வரப்போறோம். சோ எங்களுக்கு என்ன செய்ய போறார்? இவ்வளவு துண்டும் வந்து சரிதானே? இவ்வளவு துண்டும் வந்து எங்களுக்கு என்ன இருக்க போறார்? எக்ஸ் வந்து கொஸ் தீட்டாவா இருக்கும் தானே? எக்ஸ் கொஸ் தீட்டா எங்களுக்கு என்ன 30 பாகையா இருக்கு. அதே மாரி அடுத்த பக்கம் எங்களுக்கு அதே மாரி தான். சோ என்ன வரப்போகுது? அங்காலயும் வந்து எக்ஸ் வந்து கொஸ் தீட்டாவா தான் இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு ஏ என்ன வரும்? மொத்த நீளம் இந்த ஏ சரிதானே? அதாவது இவர வச்சுக்கொண்ட இது ஒரு செங்கோண முக்கோணி. சோ என்ன செய்ய போறோம் நாங்க இதே வர எங்களுக்கு இந்த கோணம் எங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போறோம் எங்களுக்கு? இவர் அயல் பக்கம். சரி படத்தை இதுக்கால தான் சரிச்சு பார்க்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியாட்டி, இவர் எங்களுக்கு என்ன தீட்டாவா இருக்க போகிறா? இந்த செங்கோண முக்கோண இவர் எங்களுக்கு என்ன இருக்க போறா? இந்த கோணத்துக்கு பக்கத்துல உள்ள அயல் பக்கம். இவர் சம்பகம். சோ அயல் பக்கம், சம்பகம் சம்பந்தப்படுறது எங்களுக்கு என்ன? கொஸ் தீட்டா. அதுதானே? அப்ப கொஸ் 30. அப்ப அயல் பக்கம் உங்களுக்கு என்ன? இவர தான் நான் என்ன செய்யணும் எங்களுக்கு? ஒரு பி என்று வச்சுக்கணும்டா. சோ இந்த அயல் பக்கம் பி எண்கள் என்னவா இருக்க போறாங்க? எங்களுக்கு செம்பக்கம் எக்ஸ். அப்ப பெருக்கின்னு சொன்னா இவர் தான் எங்களுக்கு வருது இந்த பி. சோ அதான் எக்ஸ் கொஸ் தீட்டா இங்க வர்றேன். அவ்வளவுதான்டா. அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு இங்க? ஏ சமன் வந்து பாத்தீங்கன்னா 2 என்னது 2 மடங்கு இருக்க போகுது. கொஸ் 30 தானே? அப்ப கொஸ் 30 பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன? அதாவது எக்ஸ் எக்ஸ் வந்து கொஸ் 30. கொஸ் 30 எங்களுக்கு என்ன இருக்க போற? அதாவது கொஸ் 60 சரி மாறி மாறி உனக்கு வரும். அப்ப என்ன எங்களுக்கு √3/2 இருக்க போகுது. √3/2 இருக்க போகுதா? அவ சுருக்கி விட்டான்னு சொன்னா, ஏ சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போற? √3 மடங்கு எக்ஸா இருக்கும். ஏ சமன் எங்களுக்கு என்ன?
√3 மடங்கு எக்ஸா இருக்க போறேன். சரிதானே? அவ்வளவுதான். சின்ன விஷயம் தானே. இது பேசிக்கான கணக்கு. இதுக்கு நீ தியரி படிச்சுட்டு வரணும்னு சொல்லி அவசியம் இல்ல. கோளமானி நான் ஃபுல்லா படிச்சுட்டு வரேன். ஒரு ஐடியா உனக்கு தெரியும். சரி கோளமானி எப்படி இருக்கும்? கால்கள் எப்படி இருப்பாருன்னு சொல்ல ஒரு ஐடியா, சின்ன ஐடியா உனக்கு இருந்தாலே காணும். அவருக்கான கேள்வி எங்களுக்கு முடியும். அடுத்த நாள் கடிகார கண்ணாடியின் வளைவு நாரிய துணியும் பரிசோதனை. சார் வளைவு நாரி. சார் நான் வளைவு நாரிய துணியறதுக்கு நான் என்ன பயன்படுத்துறேன். சார் கோலமானி இப்ப நீ இந்த கேள்வி நீ செய்யறேன்னு சொன்னா, உனக்கு என்ன முதலாவது வரணும்னு சொன்னா, கோலமானி வந்து வேற எதுக்கெல்லாம் நான் இப்ப நீ இந்த கேள்வி செய்யணும் மண்டையில கிர்ரு கிர்ருன்னு ஓடணும்டா. அப்பதான் நீ ஃபைனல் எக்ஸாம்ல எல்லாம் டெர்ம் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட் கோலமானி. கோலமானி சட்டு போடு. ரைட் கோலமானி ரைட் அந்த ஆழத்த அளக்க பயன்படுது. இந்த ஆழத்த அளக்க பயன்படுது. ரைட் ஓகே சிடி தடிப்பாளக பயன்படுத்தப்படுறது. அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் உனக்கு? ஐடியாஸ் எல்லாம் வந்து சட்டு புட்டுன்னு வந்து கொண்டு இருக்கணும் உனக்கு. அப்ப நீ வந்து கொண்டு இருந்தா மட்டும் தான் உனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே நீ என்ன செய்யலாம் எடுத்துட்டு போகலாம். சரிதானே? சின்ன சின்ன என்ன ஆழங்கள அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஆள வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் இவர பயன்படுத்திக் கொள்ளலாம். சோ உனக்கு தேவை. அதெல்லாம் நீ தெரிஞ்சு வடிவா எடுத்தேன்னு சொன்னா, உனக்கு என்ன செய்யலாம் ஒரு எம்சிக்யூ செய்யும்போது சட்டுன்னு தட்டிட்டு போயிருவ. வாசிச்ச உடனேயே தட்டிட்டு போலாம். அதுக்காக ஃபுல்லா கேள்விய வாசிக்காம தட்டிட்டு போயிறாத. சில சம்பவம் ஆகும். சரியா? அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போற? அடுத்தது வந்து கடிகார கண்ணாடில வந்து வளைவினாரை துணியும் பரிசோதனையில் திருகு கால் அசைந்த தூரம் எச்சு பெறப்பட வேண்டிய வாசிப்பு. நம்ம என்ன செய்யணும்? திருகு கால வந்து சுத்த போறாங்களாம். அப்ப என்ன அதுக்கான வாசிப்பு வந்து நான் என்ன அசைந்த தூரம் எச்சு பெற வேண்டிய வாசிப்புகள் எழுதட்டான். ரைட். அப்ப என்னென்ன வாசிப்ப நீ எடுக்க போற எங்களுக்கு? அதாவது என்ன செய்ய போற எங்களுக்கு? வேற வந்து நீ செய்கைகள வந்து என்னென்ன வாசிப்பு எடுக்க போற? என்ன முதலாவது நீ என்ன வாசிப்ப? அதாவது நீ உயரத்த எடுக்கணும். ஏன்னா அந்த கேள்வி நீ ஒருவேளை இந்த கேள்வி உனக்கு தெரியாட்டி நீ என்ன செய்யணும்னா, கீழ உள்ள கேள்வியில வாசிச்சு பார்த்தேன்னா சில உனக்கு விளங்கும். சரிதானே? ரைட் ஓகே. இவர நான் எடுக்கத்தான் வேணும்ன்ற ஐடியா உனக்கு தேவைப்படும். எனக்கு கீழ உருட்டி கொண்டு போனேன்னு சொன்னா, எங்களுக்கு 2, 3 இது வந்து தந்து வச்சுக்காள். பார் இதுல ஒரு வாசிப்பு தந்து வச்சுக்காள். இதுல ஒரு வாசிப்பு தந்து வச்சுக்காள். அப்ப 2 வாசிப்பு என்னவோ எடுக்குறானுங்க. அப்ப அந்த வாசிப்பு இத பார்க்க எங்களுக்கு என்ன செய்யுது எங்களுக்கு ஒரு 0 கிட்ட செட் பண்றானுங்க. ஏன்னா 0 கிட்ட வந்து செட் பண்ண மாதிரி ஒரு சரிதானே? அப்ப அது என்னவா இருக்கு? அதே மாரி இவர் என்னவா இருக்கு? என்ன சொல்லி உனக்கு ஒரு ஐடியா வேணும்னு சொன்னேன். கீழ கொஞ்சம் போயிட்டு வா சரிதானே? பேப்பர கொஞ்சம் என்ன செய்ற கண்ண கொஞ்சம் கீழ எடுத்துட்டு போனேன்னு சொன்னா உனக்கு விளங்கும். ரைட். அப்ப என்ன செய்ற 2 அளவோட எடுக்குறானுங்க. ஃபர்ஸ்ட்க்கு என்ன அளவெடு, அடுத்ததுக்கு என்ன அளவெடுன்னு சொல்லி. என்ன அளவெடா இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் சொல்லுவா அவன். என்னென்ன அளவெடு? ஓ! நீங்க அந்த கேள்வியோட நீங்க அடுத்த இந்த கேள்விக்குள்ள வாங்க. ரைட் இந்த கேள்வி என்ன அளவெடுங்களேன் 2வது கேள்வி இது என்னென்ன அளவெடு அளக்க போறீங்கன்னு சொல்லுவா அவன் இருக்கா? அழிச்சுன்னா நான் அழிக்கிறேன் நீ சொல்லு. சரிதானே? என்னென்ன அளக்க போறீங்கன்னு சொல்லி. நீங்களும் கொஞ்சம் என்ன செய்றீங்க? பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா சரி உனக்கு பிழை சரியோ நீ சொல்லு. சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லடா. சரியா? பிழை எடுக்காம எவன் இருக்கான்? பிழை இல்லாம கொள்ளாம. கொஞ்சம் கொஞ்சம் நீ பேப்பர் செஞ்சுட்டு போ. நீ பழகிருவ. சரியானே? சொல்லு. என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு? முதலாவது கேள்வி. அதாவது முதலாவதா நீ என்ன எடுப்பாய்? சும்மா என்ன செய்ய கோலமானே நான் இன்றைக்கு என்ன செய்ய விட்டுட்டான லேபுக்கு விட்டானா சுத்தி விளையாடி போட்டு வச்சுட்டு போயிடுவேன். அப்ப நான் வச்சுட்டு போக நீ வந்து அதுக்கான அளவுடைய சட்ட தூக்கி கொண்டு வந்து வச்சு நீங்க எடுக்கலாமா? எடுக்க முடியாது. இது நான் அப்படி எடுத்தேன்னு சொன்னா உனக்கு சரியான அளவிட வருமா? வராது தானே. அப்புறம் என்ன செய்யும்? மாத்தி வந்து நான் கண்ணத பத்தி அரைஞ்சு போட்டு போவலியான்னு சொல்லி திருத்தி விடுவான். அதுதானே. சரியான விட என்ன உனக்கு எத்தனை ரகாத் படிச்சாலும் நான் மண்டையில ஏறான்னு சொல்லி குட்டி குட்டி சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்ற நீ? கொஞ்சம் யோசி. நான் அப்ப என்ன செய்றேன், யாராச்சும் ஒரு ஆள் ஏதாச்சும் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும், வழக்குகிற முதல்ல வந்து நாங்க எல்லாத்தையும் என்ன சீர் செய்ய வேணும். சரி அப்ப நாங்க என்ன செய்றோம், கண்ணாடி தட்ட என்ன செய்ய பண்ணணும்னா, அந்த கோலமானிய அப்படியே ஒரு கண்ணாடி தட்டுக்கு மேல வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னா, அந்த செப்ப செய்ற மாரி. சரி ஒன்று அந்த கால்கள் வந்து எங்களுக்கு என்ன, அந்த நடு கால்களோட அந்த எல்லா கால்களையும் வந்து ஒன்று கொண்டு என்ன செய்யணும், முட்டுற மாரி செப்பம் செய்யணும். சரி ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த அளவோட நாங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும் எங்களுக்கு, யார எங்களுக்கு அளக்க சொல்றாங்களே, அதாவது கடிகார கண்ணாடி. கடிகார கண்ணாடிக்கு மேல என்ன செய்றீங்க எங்களுக்கு? கொண்டே குத்தி கொண்டே செய்ய வைக்க போறீங்க. அப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? கடிகார கண்ணாடியில வந்து எங்களுக்கு அந்த 4 கால் இருக்கு தானே! சுத்தி வர 3 கால் இருக்கு. ஒரு காலுமே வந்து முட்டுப்படாம இருக்கக்கூடாது. சரி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்ணாடி அந்த கடிகார கண்ணாடி வந்து ஒரு சின்ன ஒரு வளைவு தானே எங்களுக்கு காட்டப்போகுது. சரி நான் பெரிய ஒரு வளைவா காட்டிக்கூடாது. என்ன சொன்னா எங்களுக்கு, இப்ப இதுல வந்து எங்களுக்கு என்ன, ஒரு பக்கம் கால வைப்பேன். சரிதானே! அங்கால பக்கம் இன்னொரு கால் வந்துரும். 3வது கால் நடுவுல நின்னு தூக்கி பிடிக்கும்னு நிக்குது. இங்கால பக்கம் கால் வந்து எங்களுக்கு முட்டையில தொங்கி கொண்டு நிக்குது. 2 எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு அந்த ஆள விட போல. சோ என்ன செய்றேன், எங்களுக்கு இருக்கிற 4 காலுமே வந்து இந்த நடுக்கால் வந்து இப்ப நீ என்ன செய்ற, அங்கால பக்கம் இருக்கிற 2 காலோட நடுக்கால் வந்து சப்போர்ட்க்கு நிக்கும்னு சொன்னா, இங்கால பக்கம் இருக்கிற கால என்ன தூக்கி பிடிச்சோம்னா நிக்கும். ஒரு ஐடியா உனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். உங்களோட யோசிச்சு பாரு நானே. நடுவுல இருக்கிறவன்ட ஒரு விரல நீ வச்சு பாரேன். உனக்கு 2 பக்கம் உனக்கு என்ன செய்ய விரல வச்சு நிக்கிறேன். நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய விரலாலே ஏதோ ஒரு விரலால என்ன செய்யறான்னா, அவர நீ தூக்கி கீழ வைக்கும்போது என்ன செய்யும் எங்களுக்கு, அங்கால இருக்கிற ஆள் வந்து தொங்கி கொண்டு நிக்கிற மாரி இருக்கு. அப்ப எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. சரிதானே? 4 கால் இருக்குன்னு சொன்னா 4 காலுமே என்ன செய்யணும் எங்களுக்கு? அந்த கடிகார கண்ணாடி மேற்பரப்புல வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்? முட்டுப்படணும். அப்பதான் எங்களுக்கு என்ன சரியான ஒரு அளவடிய நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. சரியா? விளங்கிக் கொள்றியா? என்னன்னு சொல்லி?
எங்களுக்கு முதலாவது வந்து என்ன செய்யறாரு, கண்ணாடி முதலாவது வந்து கண்ணாடி தட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்றோம், எங்களுக்கு தரப்பட்ட அந்த கருவிக்கு மேல கொண்டு போய், இல்ல உள்ளுக்கு கொண்டு போயோ வச்சு என்ன செய்ய போறோம், 4 காலுமே வந்து முட்டுற மாரி வாசிப்பு எடுக்கணும். அப்ப அந்த 2 வாசியம் தான் நீ எடுக்க போற. சரியா? அவ்வளவுதான். மேற்படி பரிசோதனையில் நடுக்கால சேர்ந்த தூரம் மிச்சம். இங்க வருது சம்பவம். நானு நடுக்கால சேர்ந்த தூரம் உங்களுக்கு என்ன, நீ பாடமாக்கி வச்சுக்கோ. நீ பாடமாக்கு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சாம்பாட கொண்டே போட்டு இதுல இருந்து குந்தி இருந்து நீ யாருக்கான போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாம்பாட பாடம் வச்சுக்கோ. ஆனா பாடம் வாங்கி வச்சிருக்கிறது எந்த சாம்பாடா வரப்போகுது. வேற சாம்பாடு வர வர பார மாற மாற போறது கிடையாது. அப்படின்னு சொன்னா கோலமானி உனக்கு மாறணும். இந்த இந்த சாம்பாடு வளைவு நேரத்துக்கான சாம்பாடு மாறணும்னு சொன்னா, கோலமானி என்ன செய்யணும்னா மாறினா மட்டும்தான் அது மாறும். அப்ப என்ன செய்ய எங்களுக்கு மாற போறது இல்ல. சாம்பாட பாடமாக்கு. சாம்பாடு உனக்கு என்ன சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சோ என்ன செய்றாங்களுக்கு, அதாவது சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொண்டு, சரி ஓகே எச்சுன்றதை எங்களுக்கு சொல்லிக்காணும். கரைக்காலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து என்றால் சரியா தான் சொல்லிக்காணும். சோ பழகினார வந்து ஆறாவது சரியா தான் சொல்லி வச்சுக்காணும். அப்ப ஆர் சமன்களுக்கு என்ன இருக்க போற? அதாவது ஏ வர்க்கத்தின் எழுத்துனானே அதாவது டி வர்க்கம் டி எங்களுக்கு இதுல வேற இல்ல. சோ நான் டி நாங்க போடக்கூடாது. சரிதானே? இப்ப டி ன்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. அந்த இடையில உள்ள செங்குத்து தூரங்கள்ன்னு சொல்லி. சோ அது எங்களுக்கு தேவையில்லடா. சரி அப்ப ஏ தான் தந்தீங்கன்னா, அப்ப ஏ வர்க்கத்துக்கு என்ன இருக்க போற எங்களுக்கு? 6h. பிளஸ் என்ன இருக்க போற இஞ்சால பக்கம் எங்களுக்கு? அந்த h சம்பந்தமான வரப்போகுது. சோ h/2 இருக்க போகுது. சரி h/2. சரி அவ்வளவுதான் உனக்கு. சரியா? சோ பாத்துக்கொள்ளுங்க நார்மலா வந்து இந்த சாமானிய பூரா சாம்பாட பானை வச்சு கொள்றா இந்த சாம்பாட. சோ ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு இந்த கோலமானி வந்தாலும் இந்த ஒரு சாம்பார் இந்த கோலமானி இந்த ஒரு சாம்பார் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்றாங்க? கோலமானில வந்து குறியீடு திறந்து வந்துச்சு 1/2 மில்லிமீட்டரா. 50 என்ன 50 சமபிரிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. வட்ட அளவோட என்ன 50 கோலமானி நெளிவண்ணி. உனக்கு தெரியும் தானே எங்களுக்கு என்ன? ஒரு குறியீடு எடுத்தீங்களா எங்களுக்கு என்ன? வட்ட அளவு எண்ணி அவ்வளவுதான். சரி அப்ப என்ன ஒரு இழிவண்ணிக்கு லீஸ்ட் கவுண்ட் எங்களுக்கு என்ன இருக்க போறேன்னு சொன்னா ஒரு குறியீடு தூரம் எங்களுக்கு 1/2 மில்லிமீட்டர். சோ 1/2 மில்லிமீட்டர் எண்கள் என்னவா இருக்க போற எங்களுக்கு? வட்ட அளவுடைய என்ன எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 50. பிரிக்கி விட்டீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு? ஒண்டின்கள் என்னவா இருக்க போற எங்களுக்கு? 100 ஒண்டின்கள் 100. அப்ப என்ன வரும் எங்களுக்கு? 0.01 என்னத்துல வரப்போகுது? மில்லிமீட்டர். அளவுகளை கொடுத்துக்கணும் மில்லிமீட்டர். 0.01 மில்லிமீட்டர். அவ்வளவுதான். சரியா? மார்க்ஸ் வருது. இதனால சும்மா மார்க்ஸ் வருது. இதுக்கு நீ போயிருந்து ஃபுல்லா படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்ல. அதாவது 4 கால்களையும் கண்ணாடி தட்டு தொடுக்கும் என்ன தட்டுடன் தொட்டுக் கொண்டுள்ளது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்தப் போறீங்க? எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்கள்? சொல்லலாம். இது சின்ன ஒரு விஷயம் தான். உன்னாலயே என்ன செய்யணும்? பழமையா நீ பார்க்கிற ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம். அப்ப 4 கால்களும் கண்ணாடி தட்டுல எப்படி? என்னத சொல்லப் போற? நீ ஃபுல்லா நீ கிளியரா சொன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க சொல்லலாம். என்ன மாரி வரும்னு சொல்லுவாங்க. இருக்கிறீங்க 14 பேர் இருக்கீங்கன்னா, என்ன மாரியா சொல்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? என்ன மாரி வரும்னு நினைக்கிறாய்? என்ன மாரி அத கண்டுபிடிக்க போறாய்? அதாவது 4 கால்களும் கண்ணாடி தட்டுல தொட்டுக் கொண்டுள்ளது என்று எவ்வாறு உறுதிப்படுத்தப் போறாய்? எப்படி? வழமையாவே இந்த கணக்கு வாராதான்டா. சரியா? எங்களுக்கு என்ன கோலமானில வாராது, நகர காட்டில வாராங்க. எல்லாத்துலயும் எங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப வாராது. சோ அந்த என்ன செப்பம் செய்யற வழிமுறை வந்து திரும்ப திரும்பவே வர்ற ஒரு விஷயம் தான். அப்ப யார் யாருக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருந்தாலே காணும். கட்டாயம் ஒரு பர்சனை கேட்கிறான்னு சொன்னா, அது என்ன மாரி செப்பம் செய்றாங்கன்றது கட்டாயம் கேட்க விட மாட்டாங்க. என்ன? அப்ப நீ ரைட் ஓகே. இந்த கேள்வி கேட்பானுன்ற ஒரு ஐடியா உனக்கு இருந்தாலே என்ன செய்யலாம்? அந்த கேள்வி வர விட்டு நீ சந்தோஷமா எழுதிக்கலாம். அந்த சந்தோஷமான விட அதுக்கு நீ வரும்போது அடுத்த கேள்விய விட சந்தோஷமா எழுது. அப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு? கண்ணாடி தட்டுக்கு மேல வைக்க போறேன். என்ன செய்றாங்க எங்களுக்கு? அப்படியே அந்த ஏதோ என்ன செய்ய சொல்லி சொல்லி கொண்டு கொண்டு போய்க்கல. எங்களுக்கு என்ன அந்த நுனியும் சில அந்த எங்களுக்கு என்ன நம்ம நுனி சில பிம்பத்துக்கு ஒரு நுனி ஒன்று இருக்க போற. அதே மாரி எங்களுக்கு என்ன அவன்ட முனை இருக்கும் தானே. கூர் இருக்கும். அந்த கூர் என்ன செய்யும் எங்களுக்கு? ஒண்டே ஒண்டு பொருந்திருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். அப்ப நீ கண்ண வயசு அசைச்சு அசைச்சு பாரு. அங்காளம் இங்காலம் அசைச்சேன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு பிம்பம் வந்து என்ன செய்யும் எங்களுக்கு? நகர்ற மாரி இருக்கக்கூடாது. அப்ப நீ என்ன செய்ய அங்காளம் இங்காலம் இப்ப நீ நின்னுட்டு அங்காளம் இங்காலம் பார்த்தேன்னு சொன்னா, சரியா பொருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும்? அங்காளம் கண்ண கிண்ண அசைக்கல என்ன செய்யும்? ஒரு பக்கம் கொண்டு போ, அடுத்த பக்கம் போற மாரி இருக்கு. இல்லையானே? அடுத்த பக்கம் கொண்டு போய் அடுத்த பக்கம் போற. அப்படி இல்ல. எங்களுக்கு என்ன செய்யும்? 2 பிம்பமும் வந்து ஒண்ட ஒண்ணு பொருந்தி இருக்குதான்னு சொல்லி பார்ப்பேன். அத நீ பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு சரி அவ்வளவுதான். நானு பிம்பமும் எங்கட அந்த முனையம் வந்து எங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு பொருந்திருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். சரியா? அடுத்த இதுல போவோம். சரிதானே? அப்ப என்ன இது பழமையா வர ஒரு பெர்சோனை கேட்டேன்னு எனக்கு தெரியும். சோ ஞாபகம் வச்சுக் கொள்ளு. அடுத்தது படம் 1ல வந்து வாசிப்பு. வாசிப்ப பார்த்தேன்னு சொன்னா, என்ன செய்ய போறேன் எங்களுக்கு பிரதான அளவிடையில பார்த்தேன்னு சொன்னா, 0க்கு கீழ நிக்குது. 0த்துக்கு கீழ நிக்குதுன்னு சொன்னா, நாங்க அளக்கைகள நாங்க எப்படி அளப்போம்னு எனக்கு தெரியணும். அதாவது நீ ஒரு அளவுடைய நீ பாக்க என்ன செய்ய போற எங்களுக்கு இப்ப, ஒருவேளை எங்களுக்கு மேல இங்க எங்கேயாவது நிக்குதுன்னு சொன்னா, நீ என்ன மாரி அளப்பாய்? இப்ப இதுல நிக்குது. இதுல நிக்குதுன்னு சொன்னா, நீ என்ன சொல்ல போற எங்களுக்கு? 2 என்ன பழமையா நீ சொல்லிக்க என்ன செய்வ? 2 சமஞ்சுன்னு சொல்லுவாய். 2 சமஞ்சு. அப்ப என்ன 5 வந்து தாண்டி நிக்கிறா 2 சமஞ்சுன்னு சொல்லுவாய்.
அப்ப நீ இங்க சொல்லிக்கலையும் 0.0 சொல்லி போடுறீல்ல அப்புறம். என்னடா 0.0 சொல்லி போடுறேன். சரி -0.0 சொல்லி போடுறது இல்ல. சொல்லிக்கலையே நான் என்ன செய்யணும்? 0 எங்களுக்கு என்ன 3, 4 சொல்லி வரப்போறதே கிடையாது எனக்கு. கீழ இருக்கிறவர தாண்டி தான் எங்களுக்கு நிக்க போறேன். கீழ இருக்கிறவர தாண்டி தான் எங்களுக்கு என்னவா நிக்க போறேன். அப்ப என்ன சிறப்பு எங்களுக்கு 0.5 தாண்டி தான் மேல நிக்குது. சரிதானே? அப்ப என்ன சிறப்பு எங்களுக்கு? ஸ்டார்ட்டிங்ல வந்து இவர் வந்து எங்க நிக்கிறார்ன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல இவர்ன்ற அளவடைய நாங்க பார்த்தோம்னு சொன்னா, என்ன நிக்கிறேன் எங்களுக்கு? மைனஸ்ல நிக்கும். 0க்கு மேல கீழன்னு சொல்லி மைனஸ் எங்களுக்கு என்ன 0.5 சரியா? ஏன் 0.5 தெரியுமா எங்களுக்கு அவங்க சொல்லியே வச்சுக்காங்க 1/2 மில்லிமீட்டர் 1/2 மில்லிமீட்டரா பிரிச்சுக்கான்னு சொல்லி வச்சுக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, நீ இதுல பார்க்கையிலே உனக்கு பெரும்பாலும் தெரியுமா இந்த 1க்கு இங்க 0 வரைக்கும் 1 இருக்குது. ஸோ அது நடுவுல இருக்கிறது எங்களுக்கு என்ன 0.5 கொஞ்சம் உனக்கு விளங்கும். சரிதானே? நீ கட்டாயம் மேல இருக்கிறத வச்சு தான் நீ பார்க்கணும்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவுல பக்கம் எங்களுக்கு வட்ட அளவோட இருக்குது. ரைட். அப்ப இதுல இங்க என்னது காட்டுறாங்க? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 45 சரிதானே? அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னது 0.53 அப்ப இது எப்படி எங்களுக்கு வந்திருக்காருன்னு சொன்னா, அதாவது இனித்தான் சுத்த போறாரா? இல்ல சுத்தி கொண்டு வந்து நிக்கிறாருன்னு நீ பார்க்கணும். சரிதானே? இனித்தான் எங்களுக்கு சுத்த போறாரா? இல்ல சுத்தி எங்களுக்கு என்ன சொன்னா, இவர் வந்து சுத்தி கொண்டு வந்து தானே எங்களுக்கு என்ன நினைக்க போறோம்னு சொன்னா, எங்களுக்கு வந்து நிக்கிறாரு இங்க. அவன் யாருக்கு நேரா நிக்கிறான்னு சொன்னா கிட்டத்தட்ட, நேரா வந்து 45, 46ல நிக்கிறார். சரி யாருல நிக்கிறாங்க எங்களுக்கு? 46ல. சரிதானே? அப்ப எங்களுக்கு என்ன செய்யப்படும் எங்களுக்கு? பிரதான அளவுடையோட அதேபோல எங்களுக்கு வட்ட அளவுடையையும் நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். -5ஓட என்ன செய்ய போறோம் நாங்க? கூட்ட போறோம். யார கூட்ட போறோம்னு சொன்னா, இங்க இருக்க வட்ட அளவுடைய. வட்ட அளவுடைய எங்களுக்கு மொத்தமா இருக்கிறது 46 வழி. அதனால அது யாரோட பொருந்திருக்கு? ஒவ்வொரு இது பிரிவும் எங்களுக்கு நாங்க மேல கண்டு வச்சுக்கோங்க. லீஸ்ட் கவுண்ட் மேல கண்டு வச்சுக்கோம். 0.1 ஸோ நீ என்ன செய்ற? பெருக்கி எடுத்து போட்டு கூட்ட போற. இங்கால எங்களுக்கு என்ன? மைனஸ்ல இருக்கார். அத ஞாபகம் வச்சுக்கொண்டு, சரிதானே? 0.5 போட்டு செஞ்சுட்டு போறேன். சரி கீழ நிக்கிறேன். ஸோ மைனஸ்ல நாங்க போட்டே தான் தீரணும் இங்க. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு என்ன வரும்? அப்ப இங்க எங்களுக்கு அப்ப சுருக்கி எடுத்தான்னு சொன்னா எங்களுக்கு என்ன? 0.46 0.46 ஸோ பிளஸ் எங்களுக்கு மைனஸா இருக்க போகுது. அப்ப கிட்டத்தட்ட உனக்கு என்ன விட போறோம்? எங்களுக்கு கழிச்சு விட்டான்னு சொன்னாங்க. வேற குறி என்ன செய்ய கழிவிட போகுது. அப்ப கழிவடைக்குள்ள எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, அந்த வரப்போற விடையும் பார்த்தீங்கன்னா, இதுல பெரிய அந்த மைனஸா இருக்குது. ஸோ மைனஸ்ல எங்களுக்கு வரப்போகுது. 0 என்ன எங்களுக்கு 0 சரிதானே? 4 இருக்க போகுது. -0.04 மில்லிமீட்டர் ஸ்டார்ட்டிங்ல வந்து எங்களுக்கு என்ன நிக்குதுன்னு சொன்னா, -0.04 மில்லிமீட்டர். விளங்கிக் கொள்றியா? அளவிட என்ன மாரி எடுத்தோம்னு சொல்லி. யாரும் அளவிட எங்களுக்கு தேவைடா. சரி ஸோ யாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா சொல்லு, கேட்டுக்கொள்ளு. செட் பண்ணலாம் தானே? செட் பண்ணிக்கொள்ளு. நீ செட் பண்ணது வழியா யாருக்குமே தெரிய போறதில்ல. நீ தான் செட் பண்ணன்னு சொல்லி நான் சொல்ல போறதும் கிடையாது. அதனால விளங்கினேன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளு. சும்மா இருந்தேன்னு சொன்னா பிரயோசனம் இருக்காது. ரைட்டா? 0.04 ஸோ என்ன செய்ற? எடுத்துட்டாடா. -0.04 மீட்டர். ரைட் அடுத்தது சி. கோள மேற்பரப்பின வந்து வளைவு நேரையை காண்பதற்கு அதன் மீது கோளமானியை வைத்து செப்பம் செய்யப்பட்டாங்க. இது என்ன செய்யும் எங்களுக்கு? அதுக்கு மேல வச்சுக்கொண்டு வளைவு நேரை செய்யறதுக்கு செப்பம் செய்யப்பட்டிருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன? 3 ஆனா 2 சமஞ்ச தாண்டி நிக்குது. 3க்கு 2 சமஞ்சு. அப்படிதான் அளவுல எங்களுக்கு என்ன இருக்கும்? எங்களுக்கு வாசிப்பு கேட்டிருக்கான். அப்ப 2 எங்களுக்கு வரப்போகுது. அதோட எங்களுக்கு என்ன செய்யப்படும்னா 2 தாண்டில அடிக்குது. இதோ 2 3 தாண்டையில 2 இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே இதுல எங்களுக்கு இருக்காரு. 46லாம் இருக்காரு எங்களுக்கு. சரிதானே? அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது எங்களுக்கு? 4 தர எங்களுக்கு என்ன 0.01 ஸோ சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? 2.5ஓட என்ன செய்ய போறீங்க? 0.46 கூட்ட போறீங்க. அப்ப 2 தசமங்களுக்கு என்ன 9 கூட்டல் உங்களுக்கு தெரியும் தானே எங்களுக்கு தசமார்த்தங்கள தசமார்த்தத்த போட்டு கூட்டணும்டா. சோ அத நீங்க பார்த்துக்கோங்க. 2.96 எங்களுக்கு என்னவா இருக்க போற? மில்லி மீட்டர். சரிதானே? மில்லி மீட்டர்லாம் நாங்க எல்லாமே பார்த்துக் கொண்டிருக்கோம். மில்லி மீட்டர். இரு வாசிப்புகளுக்கும் எச்ச காணலாம். அப்ப என்ன எங்களுக்கு 2 வாசிப்புகளுக்கும் எச்ச காணலாம். அப்ப என்ன நாங்க ஆரம்ப வாசிப்பு தானே? ஆரம்ப வாசி எங்க இருந்ததோ, அந்த வாசிப்பு எங்களுக்கு என்ன? அப்ப இப்ப இருக்கிற வாசிப்போட நாங்க என்ன செய்வோம்? ஆரம்பத்துல உள்ள வாசிப்ப நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்பதான் எங்களுக்கு என்ன? அந்த நகர்ந்த தூரம் தெரியும். இப்ப நீ என்ன செய்ற? இப்ப நீ இப்போ முதல் தட்டுல வச்சுக்கணும். கீழ தட்டுல வைக்கிற இடம். அப்பைக்குள்ள எங்களுக்கு ஒரு வாசிப்பு வருது. அதனால அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் எங்களுக்கு? அந்த தட்ட நாங்க இப்ப மேல என்ன செய்ய போறோம்? பிறகு நீ இந்த தட்டு கீழ தான் கிடக்குன்னு வச்சு நிக்கிறது இல்லடா. சரி இப்ப இதுக்கு மேல தான் நீ என்ன செய்ய போற? கொண்டு போய் வச்சு முதல்ல வந்து என்ன செய்ய கொண்டு போய் வச்சுக்கொண்டு இத கொண்டு போய் வைக்க போற. அப்ப இப்ப இங்க வச்சுக்கானே இதுல வச்ச வாசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலடிக்கு இங்க மேல நிக்க போகுது. பிறகு வச்சுக்கணும் இந்த வாசிப்பு மேல இதுல நிக்கணும்னு சொல்லி நிக்கிறதில்ல பிறகு. அப்ப நீ அப்படி உனக்கு ஒரு இது குழப்பமா இருக்குன்னு சொன்னா, நீ ஒரு ஆள இங்க வச்சுட்டா நீ என்ன செய்ய? கண்ணாடி தட்டு இங்க வச்சிருக்க. அப்ப இங்க அளந்து போட்டு கொண்டு வந்து இங்க வைக்க போறேன்னு யோசிச்சுக்கொள்ளு. அப்ப இங்க வைக்க என்ன செய்யணும் எங்களுக்கு? இப்ப அதுல வாசிப்பு எங்களுக்கு என்ன? இந்த இடம் அந்த இடம். சரியா? இப்பதான் இந்த இடம். இந்த இடம் தான். அப்ப என்ன செய்ய போறேன்? எங்களுக்கு இவ்வளவு இடம். இதுல இருந்து சரியானே? கொஞ்சம் நான் பெருசாக்கணும்னு சொன்னா, நான் உயர்த்த போற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, கால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க நிக்குது. சரியானே? கால் வந்து இங்க முட்டிக்கொண்டு நிக்குது. ஆனா எங்களுக்கு என்ன அந்த கரை கால் இங்க முட்டிக்கொண்டு நிக்குது. அப்ப நீ நடுக்கால் உயர்த்தி கொண்டு போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வர போகுதுன்னா
இந்த வளம் தானே எங்களுக்கு அந்த வரப்போற அந்த உயரமா இருக்க போகுது. அப்ப இங்க வந்து நிக்க போகுது எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு என்ன சுத்தி சுத்தி கொண்டு போய் இங்க வந்து நிக்க போறேன். அப்ப இவரான அந்த எச்சா இருக்க போகுது. நீ பிராக்டிகலா நீ செய்யக்கல இன்னும் கொஞ்சம் உனக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். சரிண்ணே. அப்ப இந்த வாசிப்பு பார்த்தேன்னு சொன்னா, இதுல இருக்கிற வாசிப்பு நான் இதுல என்ன வாசிப்பு இருக்குன்னு பார்ப்போம். இதுல இருக்கிற வாசிப்பு என்ன எங்களுக்கு -0.04. அப்ப இப்ப இதுல இருக்கிற வாசிப்பு எங்களுக்கு என்ன 2.96. சோ இது 2க்கு இடையில உள்ள வாசிப்பு தான் எங்களுக்கு தேவை. அப்ப வித்தியாசம் எங்களுக்கு தேவை என்ன கழிக்கணும் இல்லையா? அதாவது என்ன செய்யறேன் 2.96 கழிக்க போறேன். பிறகு 0.04 சொல்லி போட்டு வாரையில. கழிக்க போற யார கழிக்க போறேன்? -0.04 வடிவா பார்த்துக்கொள்ளு. சரிதானே? அப்ப நேரடியா மைனஸ் தான் இருக்குன்னு சொல்லி போட்டு வந்தேன்னு சொன்னா, இந்த இடத்துல கணிதம் தானே பிரச்சனை உனக்கு. சரிதானே? அத பார்த்துக்கொள்ளு. கூட்டி எடுத்த இடத்துல என்ன வரப்போகுது எங்களுக்கு? இந்த இடத்துல வந்து எங்களுக்கு 3 மில்லிமீட்டர் ஆகணும். 3.0 செஞ்சா நம்ம கூட்டு போட்டு என்ன செய்யும்? 3 மில்லிமீட்டர். அப்ப என்ன இரு வாசிப்புகளை எச்ச கண்டுட்டா என்ன ஆக போறோம் எங்களுக்கு 3 மில்லிமீட்டர். சரி எச்ச கண்டுட்டான். அவ்வளவுதான். வேற இடத்துல எங்களுக்கு கோலமானியும் கரைக்கால் இடைப்பட்ட தூரம் வந்து அந்த வச்சுக்கலாம். வளைவு நிறைக்கிறார். சாம்பாடு நான் ஏற்கனவே எழுதி வச்சுக்கேன் நான். ஏன்னா சாம்பாடு நான் ஏற்கனவே எழுதிட்டேன். கொண்டே பிரதியிடு. நான் எல்லா இடத்தையும் கொண்டே பிரதியிடு. அவ்வளவுதான் மேல். வெட். ரைட்டா? சரியா? அப்ப பாருங்க. ஆர் சமன்டா என்ன எங்களுக்கு ஏ வர்க்கத்தின் கீழ் என்னது 6h சரிதானே? பிளஸ் என்ன இருக்க போறேன் h/2 சரிதானே? கொண்டே பிரதியிட போறேன். ஏ எங்களுக்கு தெரியும். நான் அவங்களுக்கு தந்து வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர்ல இருக்குது. ஆனா நீ என்ன செய்ற? h வந்து மில்லிமீட்டர்ல இருக்குது. சோ நீ என்ன செய்ற? அலகு மாற்றங்களை மாத்தி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கொள்ளு. சரிதானே? எல்லாத்தையும் நீ சென்டிமீட்டர்ல வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சென்டிமீட்டர் வச்சுக்கொள்ளு. இல்லாட்டி எல்லாத்தையும் மில்லிமீட்டருக்கு மாத்த எல்லாத்தையும் மில்லிமீட்டர் மாத்திக்கொள்ளு. நான் என்ன செய்யறேன்? சென்டிமீட்டர் மாத்திக்கொள்ளு. நானே அப்புறம் சரி மேல உள்ள சென்டிமீட்டர் எங்களுக்கு 9 வரப்போகுது. அப்ப 9 6 தர h சரிதானே? ஹ்க்கு என்ன வரப்போகுது எங்களுக்கு இங்க 3 சரிதானே? மில்லிமீட்டர் மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்த சென்டிமீட்டரா என்ன செய்வேன்? மில்லிமீட்டர் மாத்தாலும் என்ன செய்யறேன்? 10ஆல பெருக்க போறேன். 10 மில்லிமீட்டர் எங்களுக்கு 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டர்ல இருக்கிற வந்து சென்டிமீட்டருக்கு மாத்தணும்னு சொன்னா என்னது எங்களுக்கு 1/10. அப்ப 1/10ஆல பிரிக்கிறன்றது என்ன எங்களுக்கு 10ன்னா -1ஆல பெருக்கிறதுக்கு சமம். என்ன 10ன்னா -1ஆல பெருக்கிறதுக்கு சமம். அப்ப என்ன செய்ய தர 10ன்னா -1 அப்ப மேல போய் என்ன வரப்போகுது எங்களுக்கு? மேல நேரடியா போறோம்னா போட்டு வச்சுக்கணும். இல்லாட்டி கீழ போட்டுக்கணும். 10ன்னா -1 சாக என்ன வரப்போகுது இங்க வந்து அதேதான் 3 தர எங்களுக்கு என்ன 10ன்ற -1 இருக்கு. 10ன்ற -1 இருக்க போகுது. சரிதானே? கீழ வந்து எங்களுக்கு என்ன அந்த h/2. சோ சுருக்கி எடுங்கடா. சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? இங்க சுருக்கி சொன்னா 9 சரிதானே? இதுல மேல இத கொண்டே என்ன செய்ய 10ல -1 மேல போய்க்கல 10ஆ மாறப்போகுது. அப்ப 90 என்ன இப்படி வரப்போற. அப்ப சுருக்கி சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? கிட்டத்தட்ட இங்க பார்த்தோம்னா இங்க 3 3 சுருக்கலாம் 3 அப்புறம் சுருக்கி சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1/2 அப்ப என்ன எங்களுக்கு இங்க வரப்போகுது? 10 என்ன அதுக்கு 2 வரப்போ அப்ப இங்க 5 வரப்போகுது. சரிதானே? 5 தானே? சோ 5 இங்க வரப்போகுது. சக என்ன வரப்போ இங்க வந்து சுருக்கி சொன்னா சக 1.5 10ல -1 கீழ கொண்டு வந்தா 10. அப்ப என்ன வரும்? பிரிக்கைகள வந்து இவர் வந்து எங்களுக்கு கீழ 10ன்னு வர போறா. சோ என்ன 5 சக 0.15 இருக்க போகுது. எல்லாம் சென்டிமீட்டர்ல. இப்ப 5 தசம் என்னன்னு 15 சென்டிமீட்டர். அவ்வளவுதான்டா. விளங்குதா? 5.1 இது சுருக்கல்டா. இது உனக்கு சுருக்கல் தானே. பிரதியிடு அவ்வளத்தையும் பிரதியிட போற. அதுக்கு அப்புறம் என்ன செய்யற? சுருக்க போற அவ்வளவுதான். அப்ப ஃபுல்லா நீ சுருக்கி எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாதான் இதுல எங்களுக்கு 5கள் 6கள் இருக்கு போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் வருவேன். சரியா? சின்ன விஷயம் தான். ஓகேடா. ஒரு 2 பரிசோதனை பார்த்துருக்கேன். 2 பரிசோதனையும் வந்து 2மே பேசிக்கான பரிசோதனை தான். நீ என்ன செய்ற தியரியே படிச்சு வந்திருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் உனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு அப்படி தோணும்னு சொன்னா கஷ்டப்படுவேன் நீ பின்னால. சரிதானே? நான் தியரி படிச்சு தான் எல்லாத்தையும் கிழிக்க போறேன்னு சொன்னா நீ அங்க பிறகு கையில் எடுத்து போட்டு பப்பரப்பான்னு பார்த்து நிக்க வேண்டியா. உனக்கு ஒருத்தன் தியரியே வந்து தெரியாம போறான். நீ வந்து கேட்டுட்டு பேசுறானே அது மச்சான் உனக்கு என்னடா இதுக்கு கேட்டா அவன் சொல்லாம மங்க முலாந்தி கொண்டிப்பான். ஆனா அவன் என்ன செய்வான்னு சொன்னா உனக்கு அதுக்கு அவனை உண்மையிலேயே அவனை செஞ்சீங்க நீ என்ன செய்வ வச்சு செய்யணும் செய்வ அதான் அவனுக்கு என்ன செய்வது அவசியம் இருக்கா சில விட சரி அதுக்காக வந்து சில பேர் எக்ஸாம்லயும் விட்டுட்டு இருப்பாங்க பப்பரப்பான மார்க்ஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் எக்ஸாம் தான் எங்களுக்கு முக்கியம் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் நீ தியரியை கேள்வி சொல்லலாம் அது வேற விஷயம் உனக்கு வந்து என்ன செய்ய ஒரு ஒரு கேள்வியும் வந்து என்ன மாதிரி இருக்க அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் எடுத்தா சரி இப்போ உனக்கு நான் இப்ப என்ன செய்ய எளிமையை சேர்க்க வந்துட்டு அப்ப எளிமையை சேர்க்க வேண்டாம் என்னன்னு சொல்லி நீ கொஞ்சம் வந்து பாடமாக்க வேண்டிய அவசியம் இருக்காங்க எளிமையை சேர்க்க இவர்றான் கேள்வியில் வர சொல்ல இவரைக்குல வந்து என்னத்துக்காக இது எளிமையை சேர்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா நீ அதை சொல்ற அளவுக்கு இருக்கணும் ரைட் இதுக்காகத்தான் எங்களுக்கு நம்ம மையம் நோக்கி இருக்காரு எங்களுக்கு எப்பயுமே மைய புள்ளி நோக்கி இருக்காரு அப்ப என்ன செய்யறாங்க எங்களுக்கு அலைவல் வந்து சிக்கலா இருக்கு ரெண்டாவது நீ என்ன செய்யறா சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு சரிடா அதுக்காக நீ விடியோளம் எளிமையை சேர்க்க உண்டா என்ன சொல்லி பாடமாக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா தம்பி நீ அடுத்த வருஷம் வந்து குந்தி இருக்க வேண்டியானே அடுத்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் குந்தி அப்புறம் கடைசி ஒரு வருஷம் உனக்கு இருக்கதான் யோசிப்பேன் ஐயோ நான் பேப்பர் செஞ்சு நான் வச்சான்லாம் பேப்பர் செஞ்சுதான் போறான்
அவன் போயிட்டான்டா பேப்பரை செஞ்சுட்டு, நான் இங்க இருக்கேன் குந்தி பிடிச்சிட்டு இருக்கேன்னு நிப்பாய். சரியா? அப்பதான் உனக்கு விளங்கும்டா. அப்ப நீ என்ன செய்ற? இப்பயே அதுல விளங்கிக் கொண்டு நாம பேப்பர்களால போவோம். உனக்கு தியரி தான் வேணும்னா உனக்கு மார்க்ஸ் தான் உனக்கு தேவை. நீ படிப்பிக்க போறியா? வாத்தியா தான் வரப்போறேன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. நீ என்ன செய்ற? ஒரு 3 இயர்ஸ் எடுத்து போடு. நீ என்ன செய்யலாம்னு சொன்னா, நீ போயிட்டு வா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வா. இல்ல யூனிவர்சிட்டி போகலன்னு சொன்னா, நீ என்ன செய்ற? கொச்சிக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஒரு வாத்தியன்னு சொல்லி கெத்தா சொல்லி சுத்தி வந்து திரி. சரி அது வேற விஷயம் உனக்கு. நான் படிக்கலாம். உனக்கு அதுக்கு 3 இயர்ஸ் எடுத்தாலே வேண்டாம். அதுக்கு நீ வீட்டுல இருந்து படத்துக்கு இருந்துட்டு வரலாம். நான் இப்ப குந்தி இருக்க அவசியமே இல்ல. சரியா? நீ என்ன செய்ய ஒரு நல்ல இடத்துக்கு நீ போகணும் தானே. அதுவும் உங்களோட டார்கெட் என்ன மெடிசன் இன்ஜினியரிங் தான் நான் இருக்கிறோம். அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. அப்ப அதுக்குள்ளயே நாங்க போட்டி போடணும். அதுக்காக பொறாமைப்படுறது இல்ல சரிதானே. பொறாமைப்பட்டு வன்முறைகளை கொண்டாடுறது இல்ல. அமைதியா இருமா படிச்சுட்டு போகணும் சரிதானே. ரைட். நான் இப்ப என்ன செய்ய போறவங்களுக்கு வரது நானு எளிமையை செய்யலாம். நான் ஊசரோட கூடிய எங்களுக்கு சொல்லிக்கானு. ஸோ நாம என்ன செய்வோம் எங்களுக்கு இது தியரி எங்களுக்கு தேவையில்லை. தியரி எங்களுக்கு தேவையில்லை. ஆனா என்ன செய்யற நீ இதுல இருந்து தியரியை எடுத்துக்கொள்ளு. ரைட் வரைக்கும் வர்ற சமன்பாடுகளை எடுத்து வச்சுக்கொள்ளு. தேவைப்படுற இடங்கள்ல நீ என்ன செய்ய யூஸ் பண்ணி விடு. இதான கேள்வி வரப்போகுது. இதோட கேள்வி வர மாட்டேது. இதுக்கு நீ இருந்து போய் பாடம் வாங்க முடியாது. கேள்வி என்னன்னு தெரியும் உனக்கு. விட என்னன்னு தெரியும். எக்ஸாமுக்கு எழுதி போட்டு வரப்போறேன். மார்க்ஸ் உனக்கு வரப்போகுது. என்னன்னு அவ பார்த்துக்கொள்ளு. என்ன அவங்களுக்கு அது கம்ப்யூட்டரை வச்சு செய்யறாங்க வளமையா தானே. அக்கௌண்ட் கருவி நானே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஐஐடி டிஎஸ் வச்சு யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை என்னத்தை வச்சு யூஸ் பண்ணாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஊசலுடன் கூடிய ஒரு அலைவா. அப்ப என்ன மாதிரி இந்த ஊசல ஆட விட போறாங்க, தள்ளி தள்ளி விட போறாங்களா இல்ல மேல தூக்கி விட போறாங்கன்னு சொல்லி நீ தான் பார்க்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா வரைவு முறையை பயன்படுத்தி ஒரு லேசான விச்சுருளின வந்து விச்சுருள் மாறிலி யாராவது கேயினை துணிவதற்காக மாணவனுடன் ஏற்பாடு செய்த பாரு சொல்ல இந்த மாறிலி தானே விச்சுருள் மாறிலி யாரை இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளு. இந்த விச்சுருள் மாறிலி என்றது எங்களுக்கு நான் உனக்கு நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளு. நான் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு அதாவது 2 விச்சுருள் மாறிலி இருக்காரா. அதாவது உண்டு என்ன செய்ற ஓயில்ல படிச்சா தடை அணிஞ்சு வச்சுக்கொள்ள. தடைக்கு உனக்கு என்ன மாதிரி வர்றாரோ அதுதானே இங்க இவர் ஒரு தடை அணிஞ்சு வச்சுக்கொள்ளு. அவ 2 தடைய நீ உண்டாக்கினீன்னு சொன்னா உனக்கு என்ன மாதிரி அதுல தடை வருவார். 2 தடையை நீ சமாந்தரமா போட்டான்னு சொன்னா உனக்கு என்ன மாதிரி விளைவு தடை வருவார். ரெண்டும் உனக்கு ஒரு ஐடியா உனக்கு தெரியும். அதுதானே இங்க இருக்கிற கேயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. சரியா? அப்ப நீ என்ன செய்ற கீழே கேள்வி கேட்ப. அப்ப தடை சம்பந்தமான உனக்கு ஐடியா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இல்லையா என்ன செய்யற டக்குன்னு ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளு. கீழே போய்க்கல பாப்பேன். கேள்வி வரும் கட்டாயம் வரும். 2 ஆக்குவான் இல்லாட்டி 2 கொண்டு வந்து போடுவானு இல்லாட்டி என்ன செய்வான் 3 ஆக்குவானு அப்படி ஏதாவது செய்வானு அப்பைக்கு என்ன மாதிரி விட வருவாருன்னா நீ தான் சொல்லணும். ரைட் பாப்போம். அதை வச்சு கேள்வி வரும். ஆனா சில அதான் வர்றாருன்னு சொன்னா தெரியாது. சில 2 ஆக்குவான் 3 ஆக்குவான்னு சொல்லுவாங்க. அப்பைக்கு அதை எங்க சம்பந்தப்படுறாருன்னு வச்சுக்கோணும். அதுக்கேற்ற மாதிரி நீ அதை மாத்தி அமைக்கணும். ரைட் பாப்பண்டா இப்ப நீ உனக்கு கேள்விக்குள்ள இவரெல்லாம் வரப்போறாங்க ஐடியா உனக்கு இருக்குமென்றாலே சரிதானேடா. என்ன என்ன கேள்வி வந்தாலும் பா செஞ்சுட்டு போகணும் மாதிரி உனக்கு தோணும். கேள்வி வர்றான் வராதுன்னு சொல்லி உனக்கு பங்க போயிருந்துட்டு முடிஞ்சிட்டு வந்தா முடிஞ்சிட்டு தான் வரணும். உனக்கு தெரியும் கேள்வி தான் வர அப்ப சொல்லிடு உனக்கு இப்படி ஒரு கேள்வி வரமாட்டா. உனக்கு அந்த ஐடியா யோசிச்சு போன்னு போச்சு. அப்படி கேள்வி வராட்டியும் அது சம்மந்தம் கட்டாயம் கேட்டிருப்பான். இங்க விச்சுருமாலே போடுறான். அப்ப அந்த கேள்வியை இல்லாம கொள்ளாம உனக்கு கொண்டு வர மாட்டான். சரிதானே. அப்ப அந்த கேள்வியை வெட்டுவான் இல்ல நீங்க செய்ப்பான் ஏதாச்சும் ஒன்று செய்வான் கட்டாயம். அப்ப அது இல்லாம கொள்ளாம செய்ய மாட்டான். அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன செய்யற கேள்வி போகும்ன்றதை பார்த்துக்கொள்ளு. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த கேள்வியை நீ அறுத்துறது வாசிக்கல. அப்ப நீ எங்கேயோ இடத்துல பிள்ளை விட்டுருக்கான்னு நீ பார்த்துக்கொள்ளு. அப்படி இல்ல ஒருவேளை தராம விட்டாலும் அது வேற விஷயம். ஆனா மேக்சிமம் தரத்தான் பார்ப்பாங்க ஒவ்வொரு கேள்விகளையும் அது சம்பந்தமா பார்த்துக்கொண்டு வரைமுறையை பயன்படுத்தி என்ன சொல்ல இப்படி செய்யறானுங்களா திணிவு எம்மினை நேர்குத்தாக இழுத்து திணிவு எம்மா மாணவ ஏற்பாடு செய்த பரிசோதனை மேலே தரப்பட்டு திணிவு எம்மினை நேர்குத்தாக இழுத்து சரி அப்ப இவரை தான் இவரை தான் எம்மன் வச்சு போடு சரிண்ணே தெரியல சரி அதான் திணிவு எங்களுக்கு அப்ப இவரான எங்களுக்கு எம்மா இருக்க போகுது. எம்மினை நோக்கத்தாக இழுத்து நெருக்கி விடுவதன் மூலம் எளிமை சீயகம் மாற்றப்படுகிறது. ஸோ எளிமை சீயகம் அது எளிமை சீயகம் எனக்கு கேட்டா பிறகு யோசிச்சுக்கணும். இழுத்து அல்லது நெருக்கிடப்படும் கணத்திலிருந்து இடப்பெயர்ச்சி பையிற்கான ஒரு கோவையை ஏடபிள்யூஜிடி சார்பில் திரட்டான். நீ ஒன்னும் பெருசா நீங்க நீ என்ன செய்யற நீ தியரி நீ என்ன செய்ய அது சம்பந்தம் அண்டர்ஸ்டாண்ட் நீ பண்ணிக்கொண்டு தியரி சம்பந்தமான தேவைகளை இப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னா பை ஏதாவது எங்களுக்கு இடப்பயிற்சி பையன்றது எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னாடா பை சமனங்களுக்கு சின்ன விஷயம் தான்டா. அதாவது நீ இது ஏற்கனவே வந்து பரமானம் அதெல்லாம் படிக்க இந்த சாமான்லாம் பார்த்துட்டா வந்திருப்பேன். அப்ப அந்த சமன்பாடு நீங்க வரப்போகுது வித்தியாசம் வரப்போறது கிடையாது. அந்த சமன்பாடு தெரியும்னு சொன்னா சரி எங்களுக்கு என்ன ஏ அதாவது கொஸ்டுகள் ஏன்றது எங்களுக்கு என்ன தூரமா இருக்க போறதுனா சோ அப்ப என்ன செய்யறாங்க எங்களுக்கு அதுல ஏன்றது எங்களுக்கு யாருன்னே தெரியவும் இல்லை இதுல சரிதானே. அப்ப அதனால நீ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொன்னா அவன் தியரியை தானே எனக்கு எடுத்துருக்கான். டப்பச்சி வைகன கோவ ஏஆர் டபிள்யூஆர் டிஆர்னு உனக்கு எந்த ஒரு காரணமா இருந்தாலும் தெரியல சரிதானே. ஆனா இது வந்து தொண்டமான பேப்பர்ல இப்படி வருமானே நான் நினைக்கல.
ரைட். ஓகே பிரச்சனை இல்ல சரிதானே? அப்ப என்ன செய்யணும் இதுல வந்து அ சரி நீ அந்த சமன்பாட தான் நீ யூஸ் பண்ண போற. அப்ப உனக்கு யாருன்னு தேவையில்ல. சோ என்ன செய்ற ஏ அதாவது கொஸ் டபிள்யூ இருக்க போறா. சரிதானே? கொஸ் ஒமேகா சரிதானே? இவர் என்னன்னா எங்களுக்கு ஒமேகா இருக்க போகுது. ஒமேகா டி சரிதானே? கொஸ் ஒமேகா டி இருக்க போகுது. ஏ கொஸ் ஒமேகா டி அவ்வளவுதான். சரி அப்ப என்ன உனக்கு ஒரு கொஸ்டின் வரைவு. அப்ப கொஸ் வரைவுல தான் என்ன அத வச்சு தான் கீழ வரப்போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி நேரம் இதெல்லாம் வரைவெல்லாம் நீ ஏற்கனவே பார்த்துட்டு வந்த நீ. அப்ப இடப்பெயர்ச்சி வரைவு எப்படி வருது என்ற காமிய வேகநேர வரைவு, ஆர்வல் நேர வரைவு எல்லாத்தையும் நீ மாத்தி அமைக்கலாம். சரியா? அப்ப பார்ப்போம். இங்க என்ன தர்றாங்கன்னு சொன்னா, மேலே ஏஎல் நீர் எழுதிய கோவையின் அடிப்படையில் வந்து பின்வரும் 3 வரைவுகளையும் வரையட்டாம். மேல 4 வச்சு இந்த கோவைதான். அப்ப y வந்து இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போகும்னு சொன்னா எங்களுக்கு கொஸ்ல தங்கி இருக்காரு. அதாவது இந்த நேரத்தோட வந்து கொஸ்ஸோட எங்களுக்கு தங்கி இருக்காரு. சோ என்ன நடக்க போகும்னு சொன்னா எங்களுக்கு உனக்கு தெரியும்டா. அப்ப எங்களுக்கு நேரம் வந்து 0 இருக்கேகல. என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு என்ன இதுல வந்து என்னது டி வந்து 0 இருந்தா கொஸ் 0. கொஸ் 0 உனக்கு என்ன உண்டா இருக்க போகுது. சரிதானே? அப்ப எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பெருமானத்திலிருந்து வரப்போகுது. அந்த பெருமானம் என்னன்னு சொல்லி நாங்க என்ன ஏன்னு சொல்லி போட்டுக்கொள்ளும். இத கொண்டு தானே போட போறோம். அப்ப ஏன்னு வரப்போகுது. நீ என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுக்கு என்ன அதாவது 0 இருக்கையில இங்க தொடங்க போகுது. அப்ப உனக்கு தெரியும் மற்ற வளைவு உனக்கு என்ன மாரி வருவாருன்னு சொல்லி. சரிதானே? ஒவ்வொரு π/2க்கும் வந்து என்ன மாரி என்ன வரும்ன்னு சொல்லி உனக்கு தெரியும். சோ என்ன செய்றேன்? மாத்தி அவ்வளவுதான்டா. இது இந்த வரை என்ன செய்ய போகுது? இப்படி வரப்போகுது. அவ்வளவுதான். அப்படியே போயிட்டு இருக்க போகுது. கொஸ் வரைவு. ரைட் அப்ப என்ன வேகத்துக்கு எடுக்கலாம். அப்ப வேகம் என்ன எங்களுக்கு? அதாவது வேகத்த நீ பார்த்தேன்னு சொன்னா, மாறி மற்ற வரைவு உண்டு. சைன் சைன் வரைவு வரப்போறாரா. அவ்வளவுதான். அதுனால சின்ன சின்ன விஷயம் தான். சரியான சைன் வரைவு வரப்போறாரு. அப்ப சைன் வரைவு எங்களுக்கு என்ன 0 மாறியல 0வா தான் இருக்க போகுது. சரியா? சோ என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இந்த மாரி வரப்போற அந்த இடப்பெயர்ச்சி எங்களுக்கு இடப்பெயர்ச்சி வந்து எங்களுக்கு என்ன அதாவது இடப்பெயர்ச்சி உயர்வா இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்கும்னு சொன்னா, சும்மா கன்செப்ட் பண்ணுங்க சரி நான் என்ன வரைவேன்னு தெரியாட்டின்னு யோசிச்சு பாருங்க. என்ன செய்யலாம் இடப்பெயர்ச்சி இழுத்து இழுத்து வச்சுக்கணும். இடப்பெயர்ச்சி உயர்வா இருக்குது. அலைவு இதுல ஓய்வுல இருக்கிற தானத்துல வந்து எங்களுக்கு அது மையமா இருக்க போகுது. அவன் மேல நெருக்கினாலும் இல்ல கீழ இழுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும்? அதான் இடப்பெயர்ச்சியா இருக்க போகுது. அப்ப நாங்க இழுத்து கொண்டு இங்க இங்க வச்சிருக்கேன் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு, அந்த இடத்துல வந்து கழனில ஓய்வு தானம் இருக்குண்ணா இந்த இடத்துல. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன? கழனில ஓய்வு தானம் வரும். அந்த அந்த ஒரு செகண்ட் அதனால அதான் அந்த செகண்ட்ல எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஓய்வு தானம் வரும். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு, இழுத்து வச்சுக்கொண்டு நீ வச்சுக்கொண்டு நிக்கிறத யோசிச்சு பாருங்க. இழுத்து கொண்டு வச்சுக்கொண்டு நிக்கிற. அப்ப இதுல இருந்தா விடப்போற. இதுல இருந்து விடப்போறேன்னு சொன்னா, இந்த விடுற அந்த அந்த டைம்ல எங்களுக்கு என்ன? வேகம் வந்து 0. சரிதானே? வேற என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு இங்க. அதாவது இங்க போக 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 என்னன்னு சொன்னா மையம் நோக்கி என்ன எங்களுக்கு ஹார்மோன்கள் தொழிற்படுறதால இழுத்து கொண்டு போகும். வேகம் கூடிக்கொண்டு பிறகு அங்கால போக என்ன செய்யும் திருப்பி போறேன். திருப்பி என்ன செய்யும்? திருப்பி இங்க வர திருப்பி என்ன செய்யும்? அப்படியே வேகம் கொஞ்சம் கூடிக்கொண்டு வரும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு உயர் வேகமா இருக்கு. சரிதானே? அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இங்கால வர வர அது குறைய போகுது. அப்புறம் இது அப்படியே மாறி மாறி வரப்போகுது. சோ என்ன செய்யும்? இதுல உள்ள எங்களுக்கு அடுத்த சைன் வரைவா இருக்க போகுது. சரியா? எனக்கு ஈக்குவல் சைன் வரைவா இருக்க போகுது. ரைட்? அடுத்து ஹார்மோன்கள். சரிதானே? இந்த சமன்பாடு உனக்கு பார்த்து எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன மைனஸ் தானே எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வரப்போறாராம். சரி அப்ப ஹார்மோனுக்கான சமன்பாடு உனக்கு தியரியில நீ பார்க்கல. அந்த சமன்பாடு நீ பார்த்து எடுத்தோம்னா மைனஸ் இருக்க போகுது. சோ எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து சரியான அதே தான் வரப்போற எங்களுக்கு ஹார்மோன் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா இங்க இங்க இருக்குல்ல சரியான இந்த இடத்துல இழுத்து வச்சுக்காங்க. அப்ப இந்த இடத்துல இழுத்து வச்சிருக்க இந்த விட்டா போகணுன்ற மாதிரி நிக்கும். இப்ப விட்டா இந்தா போயிடணுன்ற மாதிரி நிப்பேன். அப்ப இந்த இடத்துல இருக்க எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு ஹார்மோன்கள் வந்து உயர்வா இருக்கும். ஹார்மோன் உயர்வா இருக்கப்போ ஆனா மைனஸ்ல வரப்போகுது. அப்ப எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இங்க வரங்க போகுது? அதாவது இடப்பெயர்ச்சினா வந்து -3க்கும் -1 இதுல வரப்போறாரு. அப்ப என்ன செய்ய அப்படியே தூக்கி போட்ட மாரி இங்க இருந்து வருவேன். சரிதானே? இங்க இருந்து தொழிற்பட போகுது. அவ்வளவுதான் மேலோட சரிதானே? அவ்வளவுதான். சின்ன இவ்வளவுதான் உனக்கு வரப்போற வடிவம். சரிதானே? அப்ப சின்ன சின்ன ஐடியா நீ வச்சிருந்தேன்னு சொன்னா காணும். சரிதானே? அதுக்கு நீ என்ன செய்ய 2யும் போயிட்டு என்ன செய்ற? இந்த எளிமை செயகத்துல ரைட் இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு என்ன? வேகத்துக்கான சமன்பாடு என்ன? ஹார்மோனுக்கான சமன்பாடு என்னன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கொள்வீங்க. சரிதானே? தவற விட்டுறாத. சரிதானே? இப்ப சில விஷயம் உனக்கு தெரியலன்னு சொன்னா, நீ அதையில கொஞ்சம் ஆராய். சரிதானே? அவ்வளத்தையும் எடுத்து வச்சிருந்தா காணும். அதுக்காண்டி தியரி உட்கார்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன மாரி வடிவம் வருதுன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, கேள்வியே செஞ்சுட்டு போலாம். ரைட்டா? அலைவு காலம் T எனின் Tக்கான கோவை. சரிதானே? அப்ப அலைவு காலம் யாருக்கு எங்களுக்கு அலைவு காலம்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யார் யார் சம்மந்தப்பட போறான்னு சொன்னா எங்களுக்கு இதுல வந்து என்னனே இந்த Kயும் Mயும் சம்மந்தப்படும். ரைட்? அப்ப Kயும் Mயும் சம்மந்தப்படான்னு சொன்னா எங்களுக்கு, இந்த இடத்துல பாருங்க என்ன வரும்னா T சமன் எங்களுக்கு T சமன் 2π முன்னுக்கு வரப்போறது 2π வரப்போது. ரூட்டுக்குள்ள வரப்போறாரு எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு திணிவு. சரிதானே? அந்த திணிவ வந்து அவங்களுக்கு மாறிலியால பிரிக்க வராரு. அப்ப 2π√m/k இருக்க போகுது. நானு சமன்பாட நீ ஞாபகம் வச்சுக்கொள்ள. அந்த சமன்பாட மாத்தி அமைச்சு கொண்டு போறோம். அவ்வளவுதான். நீ நிறைய இடத்துல வந்து பாவிக்க வேண்டி வரும் இது.
அப்ப இந்த இடத்துல நீ ஞாபகப்படுத்தி வச்சேன்னு சொன்னா அந்த இடத்துல நீ என்ன செய்ற பாவிச்சுட்டு போவேலாம். அப்ப T7 2 ரூட் ஆஃப் m ஓவர் k சரிதானே? அப்ப நேர்கோட்டு வரையறையதுக்கு மீள் ஒழுங்குபடுத்தணும். அப்ப நீ இதுல என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து யார் எங்களுக்கு மாற மாட்டார், யார் எங்களுக்கு மாறுவார். யார நாங்க மாத்தணும் என்று தெரிஞ்சாலும் எனக்கு காணும். நேர்கோட்டு வரையணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப y7 mx என்ன வடிவம் தான். அப்ப யார ஒரு ஆள மாத்த யார ஒரு ஆள் மாற போறார். யார மாத்த போறோம்னு சொன்னாங்களே இதுல உள்ள நாங்க சேர்த்து வச்சிருந்த எங்களுக்கு இந்த வில் மாறிலி எங்களுக்கு மாறப்போம். வில் மாறி நாங்க மாத்தி நாங்க செய்யறோம் நாங்க தான். ஆனா என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து வில் மாறி மாத்திரல சரிதானே? அப்ப என்ன எங்களுக்கு திணிவு இதை வந்து இதைன்னு சொல்லி நான் சொல்லி இதுல இனிமேல் குத்தாக்களுக்கு எளிமையை செய்யணும். அப்ப என்ன செய்யறோம் நாங்களுக்கு இதுல வந்து பெருசா அந்த கதைக்கல. ஆனா உண்மையிலேயே நாங்க என்ன சொன்னோம் எங்களுக்கு 2 விஷயத்த வச்சு மாத்தணும் நாங்கடா. என்னத்துக்கு அப்படி பூரணமா இல்லாம தந்துக்கான்னு தெரியல. என்ன சொன்னாங்க எங்களுக்கு எம் காமிச்சு எம் நாங்க மாத்தி எடுப்போம்டா. கேஏ மாத்தி எடுப்போம். அப்ப யார மாத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும் சாம்பாடையும் நாங்க மாத்தி எடுப்போம். சரியா? அப்ப கேன்றீங்கல 1 ஓவர் கேக்கான வரைவை நாங்க பெறுவோம். சோ நாம இங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க எப்படி சொன்னா இதுல வந்து எம் தான் மாத்துற மாதிரி யோசிச்சு கொடுக்குறேன். எம் மாத்திரம்னு யோசிச்சு கொடுக்குறேன். வேற திணிவுகள்ன்ற ஒரு இதுவும் தரவும் இல்ல. சரி நான் எம்ம மாத்திர மாதிரி நெச்சு கொடுத்துறேன். இந்த கணக்கு நான் என்ன செய்றேன் திணிவ மாத்திர மாதிரி நெச்சு கொள்றேன். திணிவ மாத்திர மாதிரி நெச்சு கொண்டு கணக்க முடிப்பான். சரியா? அப்ப பார்த்தேன்னு சொன்னா திணிவங்களுக்கு மாறணும். அப்ப எம் இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன எக்ஸ்ஹெச்சுக்கு வரணும். அப்ப எக்ஸ்ஹெச் ரூட்டுகள் இருக்கு. அப்ப ரூட்டுகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எம்ன்றது எக்ஸாம் ஆகணும். அப்ப என்ன செய்யணும் இங்கால பக்கம் நான் வர்க்கிக்கணும். அப்ப சமனுக்கு இங்கால வச்சு வர்க்கிச்சோம்னு சொன்னா சமனுக்கு அங்காலையும் வர்க்கிக்கணும்னு சொல்லி நாங்க 9ஆம் ஆண்டுல இங்கே படிச்சிருக்கோம். சோ இங்கால பக்கம் வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த டி வர்க்கம் வரப்போகுது. டி வர்க்கம் தான் இங்க கீழே தான் வரப்போகுது. கீழே எழுதிக்கொள்வேன். டி வர்க்கம் சமன்களுக்கு என்ன 2 பைன்னு சொன்னா 4 பை வர்க்கம் 4 பை வர்க்கம் எம் ஓவர் கே எம் ஓவர் கே. ஸோ கே எங்களுக்கு இதுக்குள்ள இருக்க தேவையில்ல. கே இதுக்கு இஞ்சால போட்டு விடு. அப்ப டி வர்க்கம் சமன்களுக்கு என்ன 4 பை வர்க்கம் பை கே இன்டு எம் இருக்கு. அப்ப பார்த்தேன்னு சொன்னா y சமன் mx வடிவம் தானே பிளஸ் சி எங்களுக்கு என்ன வெட்டு துண்டு வந்து எங்களுக்கு சுழியம். அதாவது எங்களுக்கு என்ன எங்களுக்கு உற்பத்திக்குள்ளாக போற வரைவா இருக்க போகுது. உற்பத்திக்குள்ளாக போற வரைவா இருக்க போகுது. நானு அதான் சொன்னேன். யார எங்களுக்கு மாத்துறேன்னு சொல்லிடுறேன் எங்களுக்கு இதுல வந்து அதாவது யார மாத்துறாங்கன்றது இதுல தரப்படாது. அதாவது விச்சுருள மாத்துறாங்களா அல்லது எங்களுக்கு என்ன திணிவ மாத்துறாங்கன்னு தெரியல. என்ன தந்துருக்காங்களா ஏதாச்சும் உடைய பயன்படுத்தி ஒரு லேசான விச்சுருளின் மாறிலி கேயினை துணிவதற்கு சொல் கே துணிய போறானே எனக்கு அப்ப கே துணிய போறான்னு கே மாத்தலாவே ஸோ எம்ம தான் மாத்தானே அப்ப அதையும் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள தான் முடிஞ்சானே அப்ப கே துணிய போறான்னு கே மாத்தலாம். சரியா அவன் எம்ம தான் மாத்தப்போறான். அவன் வயசு என்ன எம்எக்ஸ் என்ற வடிவத்துல இருக்க போறேன். சரிதானே? ஒருவேளை எங்களை திணிவ மாத்தாம கொள்ளாம விச்சுருளையும் நான் மாத்தி மாத்தி செய்யலாம். ரைட் அப்ப பாருங்க என்ன மாத்தி எடுத்துட்டேன்டா மூளை ஒழுங்குபடுத்த சொல்லி அவ்வளவுதான் ஒழுங்குபடுத்த சொல்லி வேற எதுவும் சொல்லி அப்ப அடுத்து பாருங்க இயக்க உணரை மூலம் கணினி நாம் அலைவு காலத்தை மட்டும் கணிக்கிறதா என்ன செய்யுது எங்களுக்கு இவர் வந்து அலைவு காலத்தை மட்டும்தான் கணிக்கிறார். அங்கங்க அசைகளை வந்து என்ன செய்ய அலைவு காலத்தை மட்டும்தான் துணிய போகுது. டீயை மட்டும்தான் துணிய போதவர். அப்ப வரையறுக்க தேவையான மத்திய மாறியை அளக்கப்படும் மத்திய மாறி அப்ப சொல்லி மாறாம இருக்கும் போது அதை அளக்க அப்ப என்னது டீ வந்து மாற போகுதுன்னு சொல்லிக்கான மாறி அளக்கிறது பயன்படுத்த திணிவு அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற உபகரணம் உனக்கு தெரியும் தானே போட்டு விடுது உனக்கு இது பயன்படுத்த திணிவு உனக்கு அளக்கிற உபகரணங்கள் பேர் தெரியும் தானேடா. ஸோ அதில் அடிச்சு நினைச்சாங்க இலத்திரிகள் தராசை கொடுத்து விடு. இலத்தின தராசுகளை கொடுத்து விடுங்க. அப்படி இல்லாட்டின்னு சிறிய சிறிய திணிவுன்னு சொன்னா முச்செட்டு தராசுகளும் பயன்படுத்தலாம். சில இலத்திரனியல் தராசு ஒவ்வொரு ஜாதகம் கேட்டிருக்காங்க ஜாதகம் கேட்கல. ஸோ இலத்திரனியல் தராசு எங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அதை நீ என்ன செய்ய கொடுக்கப்பா நானு அப்ப அடுத்தது நீர் எதிர்பார்க்க மாதிரி பரமாட்டா என்ன வயசான எம்எக்ஸ் ஆனே வயசானது என்ன செய்ய எங்களுக்கு இதுக்கு அன்னி சும்மா பரமாட்டா தான் மாதிரியே சொல்லிக்காங்க அளவடியா போட சொல்லல. ஸோ என்ன செய்ய வரங்களுக்கு இதுக்கான வரைவு தெளிவாக வரைந்து காட்டுடான் பரமாட்டா வரைந்து காட்டான் தெளிவாக வரைந்து காட்டான். சரியா? அப்ப என்ன செய்றீங்க வயசமன் அதை எழுதினாலும் ஓகே. அடுத்து வேணா வரையும் படுத்திறனை பெறப்பட்ட புள்ளிகள் வந்து இப்படியாம் வரையும் படுத்திறனை துணி கேட்டான். அப்ப பெறப்பட்ட புள்ளியில தான் படுத்திறந்த விவரங்களுக்கு என்ன எக்ஸ் அச்சு y அச்சு சரி அப்ப x1 y1 x2 y2 அங்க சொல்லப்பட்ட அதே விஷயம் தான். அப்ப m சமம் உனக்கு என்ன இருக்க போறார் y1 மைனஸ் y2 இன்கு x1 மைனஸ் x2 என்ன விடடா வருது படித்திறன் என்ன விட இருக்கா சொல்லுங்கப்பா என்ன விட வரும்னு சுருக்கி எடுத்திருப்பீங்க யாராச்சும் செஞ்சாங்க என்ன விட சைவரசம் 3 2 5 அதனால சைவரசம் 3 2 5 6
பரிசோதனை. ஸோ எல்லாம் தசமானம் தேவைப்படும். 3, 5, மட்டம் தட்ட சொன்னா மட்டம் தட்டுங்க. படித்த மாறிகளின் அலைகளில் சர்வதேச அலைகள் உண்டா? ஏன்னா படித்திறன் துணி கேட்டா மாறிகளின் அலைகள் எல்லாமே சர்வதேச அலை இருக்காம். அப்ப எங்களுக்கு என்ன வரைக்க போறேன்? மேல இருக்கிற வந்து டியூ ஸ்கொயர்டு வரைய போறீங்க. ஸோ அதுல அலையும் கொடுத்து இதையும் கொடுத்து போட்டு டி வர்க்கத்துக்கும் யாருக்கு வரைய போறீங்க? எம்முக்கமா வரைய போறீங்க. இதனால மேல இருக்கிறது எங்களுக்கு என்ன வரைக்க போறேன்? டி வர்க்கமா இருக்கும்போது ஸோ செகண்ட் ஸ்கொயர்டா இருக்க போகுது. கீழ இருந்து வரைக்கும் அலகு குடுக்க போறேன். என்ன செய்ய போறேன்? கட்டாயம் அதத்தான் அதுக்காக சொல்லியிருக்கான் அவன். சர்வதேச அலகு கிலோகிராம் -1. சரிதானே? கிலோகிராம் -1 கீழ திணிவு, மேல டி வர்க்கம். எனது அலகு வந்து செகண்ட்ல அளக்க போறோம். அலகு காலம். ஸோ என்ன செய்ய போறோம் எங்களுக்கு? செகண்ட் வர்க்கம். சரி அவ்வளவுதான். அடுத்து என்ன? விச்சுருள் கே இன துணி கேட்டான். அவ பை வர்க்கம் சரி எங்கள்ட்ட 10 வந்துச்சா? விச்சுருள் கே துணிகிறது எங்க இருந்து துணிய போறோம் எங்களுக்கு? அதான் இங்க கேட்டுச்சா. படுத்தினனுக்கு பாத்தீங்கன்னா கே இருக்காரு எங்களுக்கு என்ன? போ என்ன எங்களுக்கு? பை கிடையாது. கே வர்க்கம் இல்ல. போ பை வர்க்கம். 4 பை வர்க்கத்தின்கள் கே. சரிதானே? 4 பை வர்க்கத்தின்கள் கே தான் 4 பை வர்க்கத்தின் கே தான் எங்களுக்கு என்னன்னு சொன்னா நான் இங்க கண்டு வச்சுக்கிறேன். 0.3, 2, 5, 6. ஸோ 4 தடவை பை எங்களுக்கு 10 அப்ப இங்க பிரிக்க போகுது. அப்ப 40ன் கீழ் எங்களுக்கு 0.3, 2, 5, 6. சரிதானே? கேயா இருக்க போகுது. ஸோ சுருக்கி எடுத்து வச்சிருப்பாயா? என்னோட வந்தது? 5, 4, 3. 5, 4, 3 என்னடாப்பா சொல்லுறீங்க? நானு எனக்கு 5, 4, 3 என்னது 5, 3 5, 4, 3 5, 4 என்னது 3, 5 5, 4 5, 4, 3 சரி 5, 4, 3 சரி அவ்வளோதான். அதை நீங்க வச்சு கூட பார்த்துக்கொள்ளுங்க. 5, 4, 3 அப்ப இந்த நீங்க போட வேண்டியது அதுக்கப்புறம் 5, 4, 3 சரிதானே? 5, 4, 3 அழகெல்லாம் தெரியும். ஸோ கீழே பிரிக்க போறீங்க என்ன எங்களுக்கு? 5, 4, 3 5, 4 சரி 4, 3 ஸோ கிட்டத்தட்ட 5ன்னு பார்த்தாலும் 8 அப்ப என்ன 8ஓட குறையத்தான் இருக்கும். அப்ப நீ பிரிச்சு பாருங்க 8ஓட குறைய வர்ற விடையா இருக்கும் போது கேக்கான விடையை சொல்லுவான். கேனவன் அந்த 8ஓட குறைய உள்ள விட வரண்டா. சரி அப்ப விடையை கண்டு வச்சிருப்பீங்க காணுவீங்கானே கண்டுகொள்ள சரி கண்டாங்க ஒரு கப் போட்டு அதில் எழுதி விடும். சரி நான் அடுத்து சொல்லுவேன். இங்க பாரு மிக்சர்ல வந்து நான் 2 சம பகுதிகளாக ஒரு பகுதியை கொண்டு பரசனை மூல செய்யணும் அப்படிதான் ஆளுங்களுக்கு அந்த விருட்சுல என்ன செய்யறாங்கன்னா அதே விருட்சு கேயா இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா கே என்ற விருட்சுல வந்து 2 துண்டா வெட்டுறாங்க. அப்ப நேரா தான் இருக்குது. அதான் என்ன செய்யறாங்களா வெட்டுறாங்க. அப்ப கே எங்களுக்கு மொத்தமா கே வரணும்னு சொன்னா நீ படிச்சு அங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தடை என்ன இருக்க போற நேர இருக்கைகள என்ன இருக்க போற எங்களுக்கு இவர் வந்து k/2 இருக்கு. இஞ்சால வந்து k/2 இருக்க போறேன். நானே அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு படித்த வந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது? நானே a/, வேறு நானே ஆ சரிதானே? ரைட் அதாவது ஸோ என்ன இதுல வந்து மாறி வருமா? ஆ അതിന്റെ எதிர்மாறா இருக்க போகுது. சரிதானே? அப்ப KR என்ன செய்ய போகுது எங்களுக்கு? 2K மாறப்போகுது. 2K மாறப்போகுது. சரிதானே? ஸோ எங்களுக்கு என்ன? KR 2K மாறிக்கல. எங்களுக்கு இந்த வில் மாறில என்ன நடக்க போகுது? எங்களுக்கு இங்க இருக்க சமன்பாட்டா படித்து நீங்க கண்டு வச்சுக்கலாம். இங்க இருக்காது. சரிதானே? ரைட். அப்ப M சம்பந்தமா பார்த்துக்கொள்ள. M என்னன்னு சொன்னா 4 பை வர்க்கம் எங்களுக்கு மாறப் போறதில்ல. அப்ப M வந்து யாருக்கு நேர விகிதாசாரமா இருக்கான்னு சொன்னா Kக்கு. சரிதானே? எங்களுக்கு என்ன? Kக்கு. சரிதானே? K டேஷ் ன்னு போட்டுருக்கோம். Kல K டேஷ் சரிதானே? என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இதுன்ற பெருமானம் எங்களுக்கு என்ன செய்யப்படும் நாங்களே குறையைகள் அதாவது கூடைகளை வந்து படித்திரண்ட மொத்தமான பெருமானம் எங்களுக்கு விழ போகுது. குறையைகள் எங்களுக்கு இந்த வயசான எம்எக்ஸ் வழியா அது மாறாது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னா கே குறையைகள் என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்து மேலோட இந்த வரைவா இருக்க போகுது. இது இந்த வரைவு வர்ணம் இதுல வரைவிடா எங்கடா அது முதல்ல வரைவா இருக்கு. இது வந்து இது வந்து என்ன பி நோட்னு வச்சுக்கொள்றேன். இப்ப பார்த்தேன்னு சொன்னா இப்ப வர்ற வரை வந்து பார்த்தேன்னு சொன்னா இந்த வரைக்கு மேல வருமா கீழே வருமான்னு பார்த்தா நேர்மாற விகிதமான இருக்கிறதால என்ன செய்யும் இங்க வந்து அதிகரிக்கைகள் அவர் என்ன செய்யும் எங்களுக்கு படித்திரம் வந்து விழப்போறாரு. அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு வர்றான் அதுக்கான வரைவா இருக்கும். அது என்னன்னு சொல்லி பேரிட்டான். அதாவது நீ படிச்ச துடைந்த மாறு எதிர்மாறன்றது தடைகள்ன்ற மாறு விகிதத்தை ஞாபகம் வச்சுக்கொள்றானே. இங்க KK இருந்தா நேரா இருக்க என்ன செய்யும் 2K வரும். அதை இங்க என்ன செய்யும் மாறி வருவார். சரிதானே? மாறி வருவாருன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். வெட்டுப்பட்டுரும். சரிதானே? மொத்தமா K இருந்தா என்ன அரைக்கையும் அரைக்கையும் சேர்ந்தா நம்மளோட தடை வந்து 6 இருக்கைகள் 6 என்ன R/2 சேர்ந்து இந்த தடை என்ன செய்யணும்னாக்க 6 வருவார். இங்க இடத்துல என்ன செய்யணும்னாக்க விற்சுருளா இருக்கைகள் என்ன செய்யணும்னா மாறி வரப்போகுது. சரிதானே? வெட்டுப்படைகள் அது 2 மடங்கா 2 ஆவட்னா 2 மடங்கா 3 ஆவட்னா
3 மடங்கு ஆகும். അതിന്റെ மாறி ஒரு வசன மாறியா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ள அவ்வளவுதான். ஓகே. அப்ப அடுத்தது. ரைட். பாருங்க. இப்ப எங்களுக்கு இனிதான் லாஸ்ட் கேள்வி கூட இருக்குண்ணே. கொஞ்ச நேரம் தான். அது டக்குனு முடிச்சிடலாம் போல இருக்கு. ஓகே. சின்ன விஷயம் தான். செகண்ட் பார்ட் பிறகு பார்த்துக்கொள்வோம். சரிதானே? ஸோ சின்ன விஷயம் தான் பார்ப்போம் என்ன மாரின்னு சொல்லி. பரிவை இனம் காண்பது. சரிதானே? பரிவை இனங்கண்டு வழியில் ஒளியின் வேகத்தை காண்பதற்கு மேற்கொண்ட பரிசோதனையின் போது கிடையான வலை. சரிதானே? XYல தொங்கப்பட்டிருக்கான். ரைட் ஓகே தானே? அது பிரச்சனை. அது XYல தொங்கப்பட்டிருக்கு. சரிதானே? அ ஊசல்களை ஒரு மானம் ஓகே, ஓகே. இங்கே BD சமனான இனம். BDயும் சமனா. இவர் வந்து எங்களுக்கு சமனான நீளம் தான். அ D ஆனது மற்றவை விட என்ன பாரம். அப்ப இவர்தான் இந்த எல்லாத்தையும் விட பாரம் கூடும். அப்ப இவரைத்தான் வச்சு என்ன செய்யணும்னா பரிசோதனை செய்ய போறாங்க. யாரு பாரம் கூடுதோ அவர்தான் வச்சு பரிசோதனை செய்ய போறாங்க. ஸோ இவர்தான் D தான் எங்களுக்கு பரிசோதனைக்குரியவரா இருக்க போறார். வலைக்கு செங்குத்தாக நீட்டப்பட்ட என அதிர வைக்கப்பட்ட போது ஏபிசி ஊசல்கள் அதிர்வலை வீச்சங்கள் பற்றியும் சரி, அப்ப என்னங்களுக்கு என்ன இதுலயே நீ பார்த்துக்கொள்ளு. என்ன எங்களுக்கு இதுல வந்து எல் சரிதானே? எல் இருக்கீங்க என்ன அளவின்ற நீளம் அதாவது இந்த ஊசல் இந்த இவர் அதாவது நீளம் தாங்கி இருக்கீங்களே இவருக்கான சாம்பாடு என்ன சொல்லணும்னா 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜியா இருக்கு சரிதானே? T7 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜியா இருக்கு சரிதானே? அப்ப எல்லில் எங்களுக்கு என்ன அலைவு காலம் தாங்கி இருக்கு. உனக்கு அலைவு காலம் தெரியும் என்ன உனக்கு 1 உனக்கு T என்ன உனக்கு தெரியும் சரிதானே? அதெல்லாத்தையும் பார்த்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் சில பேருக்கால கொண்டு போகலாம்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா உனக்கு. அப்ப வலைக்கு செங்குத்தாக டி செங்குத்தாக அதிர வைக்கிறாங்களாம். அங்க இவங்க காட்ட போறாங்க. ஏபிசிஐ ஊசல் அதிர்வுகளின் வீச்சம் சரிதானே? பி என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு நேரையா இருக்க போகுது. அப்ப பி என்ன செய்யணும்னு சொன்னா அதே அளவா எங்களுக்கு என்ன அதிர போறாரு சரிதானே? அந்த இது மாற்றம் எங்களுக்கு என்ன அது உச்ச அது என்ன சரிதானே? அது என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து மற்றதில் விட என்ன செய்யணும்னா இவர் என்ன மாதிரி வர்றாரோ அதே எங்களுக்கு என்ன அந்த உயர்வான வீச்சத்தோட என்ன செய்யணும்னா அந்த இவரும் அதிர்வேன். ரைட். அப்ப ஏஎம்சிஏ நாங்க பார்ப்போம். ஏஎம்சிஏ என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? சி என்னது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இது வந்து உங்க இதுல நானே உங்களோட இதுல கைட்ல இருக்க நினைக்கிறேன். அதாவது இவரை வச்சுட்டு என்ன செய்யணும் எடுத்து கொண்டு போய்க்கல சரிதானே? இப்ப இவரை என்ன செய்யணும் நீளத்தை குறைச்சு மாத்தி குறைச்சு கூட்டிக்கல என்ன நடக்க போகுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு காணும் உருவத்துக்கு. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னாங்க எனக்கு அதாவது இங்க இருந்து அதாவது இவர் ஒரு ஆள் அலைய விட்டு இவரை வந்து கீழே இருந்து மேல கொண்டு போவானுன்றா. அவ கொண்டு போய்க்கல ஏயில என்ன மாதிரி மாற்றம் நடக்கும்னு சொல்லி என்னது ஒரு மணி அந்த அப்படியான இதையும் தருவானுன்றா சரிதானே? அதையும் நாங்க வரைக்கல வாசனை தனி ஒரு ஆளை வேண்டி வச்சுட்டு மேல கீழே இருந்து ஏத்தி இறக்கிக்கல. அது ஒரு எல்லையில இவரை மட்டும் வச்சு மாத்தி அமைக்கல இதுல ஒரு மாற்றம் வருவேன். அப்ப இதுல என்ன நடக்கும் சொன்னா ஏல வந்து பார்த்தேன்னா சி வந்து பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு அந்த இருக்கிற பி என்றவரோட எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து சி என்றவர் எங்களுக்கு சியும் பியுமே வந்து எங்களுக்கு ஏயும் சியும் வந்து பி என்றவர் எங்களுக்கு என்ன இருக்கும்னா குறைவா தான் இருக்கும். ஆனா ஏயா சியா அவங்களுக்கு கூடவா இருக்கும்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா ஏ வந்து பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஆகலும் வந்து பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு சியை விட பி என்ற மீட்டர் அதாவது நடுவில் இருக்காது. சிக்கும் என்ன பிக்கும் நடுவுல இருக்க. அப்ப சி தான் எங்களுக்கு என்ன சொன்னா மிக மிக வந்து குறைஞ்ச வீச்சத்தோட அதிர போற யாருன்னு பார்த்தேன்னு சொன்னா சி இறங்க போகுது தானே? அப்ப சிக்கும் என்னது பிக்கும் நடுவுல என்ன செய்ய போறோம்னா இந்த அதிர் இருக்க போகுது. அப்ப நீ என்ன செய்ய வேற வந்து உயர்வுன்னு சொல்லு சிய வந்து என்ன செய்யலாம் எங்களுக்கு அதை குறைவுன்னு சொல்லு சரி ஏ வந்து என்ன செய்யறேன் குறைவுன்னு சொல்லு அந்த வித்தியாசத்தை மாத்தி சொல்லு சரியான அப்படியான விஷயத்த என்ன செய்யற அதெல்லாம் வெளியிட்டு அந்த அவதானம் அப்படித்தான் இருக்க போகுது. சி என்னது பி வந்து எங்களுக்கு மேக்சிமமா இருக்க போறேன். ஏ வந்து எங்களுக்கு என்ன அதாவது சி வந்து மிக குறைவா இருக்கும்னு சொல்லு சி வந்து எங்களுக்கு என்ன மிக குறைவா இருக்கும்னு சொல்லு ஏ வந்து எங்களுக்கு என்ன ஒரு அளவான சிறான ரெண்டுக்கும் இடைப்பட்டதோட அதில் போகுது சரிதானே? பகுதியியல் புரட்டம் முடிவெடுப்பதற்கான அதுக்கான காரணத்தை வேண்டாம் என்ன அதுக்கான காரணம் என்ன கேட்டுக்கான் ரைட். அப்ப நீங்க பார்த்துக்கொள்ள நீ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இவரே நீ வச்சு கொள்ள சரி இவரே நீ வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போதே உனக்கு விளங்கி கொள்ளணும் சரிதானே? இந்த மாதிரி நடக்கிறான் சரி அப்ப நீ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா அவரை மாத்தி விட்டு கொள்ளு சரிதானே? அப்ப இங்க என்ன நடக்க சொன்னாடா இப்ப இதுல பார்த்தேன்னு சொன்னா இவர் என்ன மாதிரி இவியல் வந்து அதிர போன அந்த விஷயத்தை நீ ஒருக்க பார்த்து இப்ப நாங்க இவர் அசைக்கிறதால இவர் எப்படி அதிர போகணும்னு சொன்னா இவரால் ஏற்படுற வந்து என்ன இயற்கையானவரை நாங்க ஆட்டி விடையில இவர் வந்து பலிந்தருகிறார் இந்த இதுல வந்து என்ன செய்யணும்னா சக்தி வந்து கடத்தப்படுகிறது இதுல கொள்ள சக்தி கடத்தப்படுகையில அவரால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இவ்வியர்ல இயக்கங்கள் நடக்க போகுது. அது என்னது வலிந்து அதிர்வெண்டு சொல்லுவாங்க வலிந்து அதிர்வெண்டு சொல்லுவாங்க. அப்ப வலிந்து அதிர்வும் இவர் அதிர்வும் வந்து எங்களுக்கு என்ன சமனா இருக்கிறதால தான் இவர் என்ன செய்யணும்னு சொன்னாங்க உச்ச வீச்சத்தோட அதிர போறாரு உச்ச வீச்சத்தோட என்ன செய்யும் எங்களுக்கு அலைய போகுது சரிதானே? அப்ப நீ என்ன செய்ய அந்த அதை பேஸ் பண்ணி நீ சொன்னீங்கன்னு சொன்னா
எங்களுக்கு என்ன அதுக்கான மார்க்ஸ் வந்து குடுப்பானுன்றான். ரைட்டா? நான் அப்ப என்ன செய்றேன் எங்களுக்கு என்ன பகுதியில் பிறர் முடிவுகளை ஒப்புவதற்கான காரணம் என்ன செய்றேன்? ஒப்பிட்டு சொல்றேன். இந்த காரணத்தையும் சொல்லி விடுறேன் நானு. என்ன செய்ய எங்களுக்கு இவர் இந்த 2 நேமி வந்து எங்களுக்கு என்ன, அதாவது பலிந்த அறிவுங்கள இவர் வந்து அதிர்வதால, இவர் வந்து உச்ச பீச்சமா இருக்கப்போது, ஏனைய வந்து எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா எங்களுக்கு முதல் ரன்ல தங்கி இருக்கிறதால வந்து அவையில மாற்றங்கள் ஏற்படுறன்ற மாரி அடிச்சு விடுறேன் நானு. சோ என்ன செய்றேன், அந்த விஷயத்த சொல்லிவிட்டேன்னு சொன்னீங்க. இதுதான் இங்க தான் கிடக்கு. அந்த கேள்வி இங்க தான் கிடக்காது. நானு என்ன சொன்னாங்களே, டி நீளத்தை வந்து டி நீளத்தை வந்து உருவில் உள்ளவாறு பெரிய பெருமானத்தில் இருந்து படிப்படியாக குறைத்து நினைச்சாங்க டி நீளம் இவர் நீளத்தை வந்து இவர் என்ன உச்ச பெருமானத்துல இருந்து படிப்படியாக குறைக்கணும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா இவர மாற இல்லை எல் நோட்டன் இருக்குது சொன்னேன். அப்ப எல் நோட்டன் வைக்கைகளை வந்து அவற்றை மாற்றம் இருக்காது. கீழே இருந்து என்ன செய்யறாங்க மேல கொண்டு போய்க்கல உனக்கு என்ன நடக்க முடியும் இப்ப யோசிக்க போறேன் நீ. அப்ப உனக்கு இந்த இதன்படி உனக்கு என்ன நடக்கும்னு சொன்னா உனக்கு சரியா அந்த இடத்துலயே எங்களை போய் இருக்கைகள் என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு உயர்ந்த வீச்சத்தோட இருக்காரு உயர்ந்த வீச்சு தான் தரப்போறேன். அப்ப அதை விட கூடவோ குறையவோ எங்களுக்கு இருக்கைகளை வந்து இப்ப நீ என்ன செய்யற இவர வச்சுக்கொண்டு இவர ஒப்பிடு. சரி இப்ப நீ என்ன செய்யணும் இப்ப ஏ ஆடுதுன்னு வச்சுக்கொள்ளு. சரி ஏ வந்து ஆடுது தானே. அப்ப ஏ நான் ஆண்டி விடைகள்ல பி என்ன நடக்குது சி என்ன நடக்குது அதாவது என்ன ஏ வந்து அதாவது இந்த சி என்றவர் நீ இப்ப கடத்துல உள்ளாத ஆட்டி விட்டுட்டான். இப்ப என்னன்னா ஏ ஆட்டி விட்ட மாதிரி வச்சுக்கொள்ளு. நீ நிக்க வேண்டிய என்ன விஷயம்னு சொன்னா நான் இப்ப ஏ ஆட்டி விட்டுருக்கேன். ஏ ஆட்டி விடைகளை நாங்க இங்க என்ன மாதிரி கழிச்சுனாங்க அதாவது பி என்ற வந்து என்ன எங்களுக்கு அந்த ஏ என்ற விட எங்களுக்கு என்ன கூடாதுன்ற மாதிரியும் சி என்ற எங்களுக்கு என்ன குறையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி தானே இங்கேயும் யோசிக்க போறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்ஸ்டால்ல இருந்து இங்க இந்த போய்க்குள்ள வந்து எங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா அதாவது சரியான அளவு ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு ஒரு இதா இருக்கும். போக எங்களுக்கு என்ன செய்ய முடியும் எங்களுக்கு அது வேகம் வந்து எங்களுக்கு என்ன சொன்னா வீச்சம் வந்து குறைஞ்சு குறைஞ்சு அனுப்ப போறாரு. அது ருட்ட போறையில் தானே எங்களுக்கு ருட்டோரில் தானே சரியான அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு அதே அந்த கன்செப்ட் கொண்டு வந்து இங்க யூஸ் பண்ணுது தானே இங்க பயன்படுத்தின அதே கன்செப்ட் நீ இங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் உனக்கு என்ன செய்யணும் இதுக்கான ஆன்சர் வந்து நீ சரியா எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டா அப்படின்னு சொன்னாங்க வீச்சமே ஏயும் மண்ணோ ருட்டலுக்கு முடியல இன்னும் எங்களுக்கு நெய்யறிப்படாது நார்மலா சொல்லிக்கானு என்ன சொன்னாங்க ஸ்டார்டிங்ல வந்து என்ன செய்யணும் உனக்கு ஒரு அளவுல இருக்குண்டா. அப்ப இந்த இடத்துக்கு வரைக்கும் என்ன செய்யும் எங்களுக்கு பீச்சம் வந்து மேக்ஸிமம் ஏன்னு சொன்னா ஏன் பீச்சம் தான் எங்களுக்கு பீச்சம் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் எங்களுக்கு அங்கால போய்க்கல வந்து என்ன செய்யும் அதுவும் விட எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு அதுவும் குறைவா தான் இருக்கு அது உங்களுக்கு என்ன செய்ய போகுது குறைவா இருக்க போகுது. அப்ப என்ன நடக்க போகுது சொன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்து வந்து திருப்பி என்ன செய்யணும் எங்களுக்கு கூடி திருப்பி குறையமா இருக்க போறேன். சரிதானே அவ்வளவுதான். அப்ப என்ன மாதிரி கிராஃப் சும்மா ரஃபான கீறேன் நான் பிறகு தேவைப்படைகளை வந்து நாங்க அதுல வரைவை நாங்க மாத்தி அமைச்சானே இந்த வரைவை நீ மாத்தி அமைக்கல எப்படி வரும்னு பாருங்க. டி செவன் எங்களுக்கு என்ன 2 π√L ஸோ நீ இதெல்லாம் மாத்தி அமைச்சு கொடுத்துரும். நீ அந்த இந்த தியரி இந்த இந்த பாடம் நீ படிச்சுட்டு வரைகளை வந்து வேகங்கள் அந்த பீச்சங்களுக்கு இடையிலான தொடர்புகளை கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யறான்னு சொன்னா அதுக்கு நான் பிரதிட்டு மாத்தி நீ எடுத்து டீக்காக என்ன செய்யறான்னு சொன்னா வீச்சத்துக்கெல்லாம் கொண்டு வந்து போடுவேன். போட்டு சுருக்கி நீ எடுத்து விட்டான்னு சொன்னா அதுக்கான விடையும் எங்களுக்கு வருவேன். சரிதானே அப்ப என்ன செய்ய ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இதுல இருந்து கொண்டு சில உச்ச வீச்சத்துக்கு வந்து சில வீச்சத்துக்கு வரைகளை உச்ச வீச்சத்துக்கு வந்து திருப்பி என்ன செய்ய போனா குறைஞ்சிட்டு போறேன். அப்படிதான் எங்களுக்கு போகும். ரைட்டா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது உரிவில் உள்ளவாறு என்ன இது வந்து பாரு இந்த இது வந்து எங்களுக்கு சொன்னா வந்து ஒரு முனை மூடிய குழாய் இரு முனை ஒரு 2 முனையும் திறந்த குழாய் என்ற மாதிரி தெரியும் அவனுக்கு அந்த அந்த கணிசமான தானே ஒரு முனை மூடிய குழாய் மாதிரி இது தொழிற்பட நீர் இருக்கிறதால எங்களுக்கு இரு முனையும் திறந்த குழாய் என்ற மாதிரி அப்ப இவர் என்னத்துல மடங்குல வரும் ஒரு முனை மூணு குழாயின் எங்களுக்கு அதாவது என்ன எங்களுக்கு பரிவுகள் வந்து ஒவ்வொருத்தரக்கா நடக்கைகள்ல என்ன செய்யணும்னு சொன்னா λ/4 மடங்குல தான் எங்களுக்கு வரப்போகுது. அதாவது கடைசியில வந்து எங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா λ/4 வந்து அதாவது λ/4 அதாவது முழு அலைவு காலத்துல வந்து λ/4 வந்து எங்களுக்கு இருக்க போறேன். ரைட் பாருங்களேன் முழு அலைவு நீளம்னா உனக்கு தெரியும் தானே இப்ப இங்க இருந்து வந்து இங்க போறதா இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு அந்த ஒரு அலைவு நீளத்துல வந்து எங்களுக்கு ஒரு முனை என்ன அதாவது ஒரு இடத்துல பிடிச்சதுனானே நீ என்ன செய்யணும் ஒரு பென்சில் ஒன்று இருக்குன்னு சொன்னா பென்சில் ஒரு கம்பி இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல நீ என்ன செய்ய ஏதாச்சும் மட்டும் நீ முனைய வச்சாருன்னு சொன்னா இதுல வந்து பார்த்தான்னு சொன்னா இதுல வந்து ஒரு பக்கம் இதுல பிடிச்ச மாதிரி இதுதானே இவர் அதிரேக்கில ஃபர்ஸ்டான உனக்கு பரிவு எப்படி நடக்கும்னு சொன்னா λ/4 நடக்கும். அதே மாதிரி 2 இடத்துல எங்களுக்கு ஏதாச்சும் முடிச்சு வச்சான்னு சொன்னா அந்த முடிக்கிற இடங்கள்ல வந்து எங்களுக்கு என்ன முனைவு இருக்கண்டா. அப்ப அவர்ல எங்களுக்கு என்ன முனை இவர் வந்து λ/2 இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன செய்ய மாத்தி அமைச்சு போக போற. அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா λ/4 இருக்க போது இங்க பார்த்தீங்கன்னா 2 திறந்திருக்கிற 2 இடத்துலயும் வந்து ஆவண் இருக்கிற இடங்கள்ல வந்து எங்களுக்கு அந்த ஆவண் இது வரணும். அப்ப ஆவண் இது வரணும்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பரிவு வந்து இந்த மாதிரி டைப்ல நடக்க போகுது. அப்ப இங்கால லம்டாவைக்கோ இங்கால லம்டாவைக்கோ இங்கால λ/2 இருக்கும். அப்ப இதுக்குள்ள நடக்கிற முதலாவது பரிவு வந்து λ/2 நீளமா இருக்க போகுது. இதுக்குள்ள நடக்கிற முதலாவது பரிவு λ/4 நீளமா இருக்க போகுது. சரிதானே
அப்ப இதையும் கன்சிடர் பண்ணி நீ பார்த்தேன்னா, வழிநிலம் இல்லைன்னு மாணவன் அப்போது என்ன பதிவு செய்வான். மாணவன் எப்போது பதிவு செய்வான். வழிநிழல் நீளமேல் மாணவன் போல. சரி மாணவன் எப்போது பதிவு செய்வான்னு சொன்னா, அப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா, தண்ணி இங்க மட்டத்துல வச்சு பார்த்தேன்னா இந்த அதாவது இந்த எல்லாம் மாத்த போறானுங்க. சோ என்ன செய்யலாம் தண்ணிய வந்து மட்டத்துல வச்சு போட்டு என்ன செய்யலாம் குறைச்சுன்னு போறாங்க. அப்ப அவன் எப்ப இதண்டுவான்னு சொன்னா, இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னா, சும்மா நீ பாய்கையில வந்து எந்த ஒரு சத்தமே கேட்காது. சும்மா பாய்க்க வந்து நார்மலா வந்து என்ன செய்யணும், சும்மா சும்மா கிட்ட ஒரு குறைஞ்ச ஒரு அ சத்தத்துல வந்து ஒரு ஒலி ஒண்ணு கேட்டுக்கொண்டு இருக்கும். அதே வந்து பரிவு நடக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும் பரிவு எப்ப நடக்குதோ, அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் உனக்கு என்ன செய்ய முடியுதுன்னா, உச்ச ஒலி வந்து கேட்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க பரிவு நடக்கையில வந்து அலைநீளம் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, லாம்ப்டாவை 4 மாறும். இப்ப இந்த இடத்துல ஒரு முனை மூடி. அப்ப இருமுனை திறந்த குழாய்ன்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கேற்ற மாரி என்ன வேணும்னு சொல்லி அப்ப இருமுனை திறந்தன்றத வந்து பார்த்தேன்னு சொன்னா, இந்த கோல வந்து நடுவுக்குள்ள வைக்கிறதுக்கு சமன். கோல வந்து நடுவுல பிடிச்சு நெருக்கி பிடிச்சு கொண்டு ஆட்டுறதுக்கு சமன். எஞ்சால பக்கம் ஆவன் இருக்குது. அப்ப இங்கேயும் எப்படி பரிவு நடக்கும்? ஒரு தடிய வச்சுட்டு நீ என்ன செய்ற? நடுவுல பிடிச்சுட்டு ஆட்ட போறேன்னு சொன்னா, அங்கேயும் இதே மாரி தானே வரும். 1வது பரிவின்ல என்ன செய்யும்? அங்கேயும் இதே மாரி தான் வருது. சரிதானே? அப்ப எங்கெங்க அதாவது குழாய அதை இறுக்கி பிடிக்கிற எல்லாத்தையும் வந்து நீ ஒப்புட்டு ஒப்பிட்டு தானே நீ படிக்கும் போதெல்லாம் என்ன செய்ற? ஒப்புட்டு ஒப்பிட்டு படிச்சுக்கொள்ளு. அப்ப உனக்கு ஈஸியா உனக்கு விளங்கிக் கொள்ளும். அப்ப எங்களுக்கு அந்த நெருக்கி பிடிக்கிற இடங்கள்ல வந்து முனைகள் உருவாகணும். கணுக்கள்ன்னு சொல்லுவோம் தானே? அவரங்களுக்கு உருவாகணும். சரிதானே? அப்ப அத நீ பார்த்துக்கொள். அப்படி ஏத்த மாரி மாத்தி செஞ்சேன்னு சொன்னா சரி. அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன எப்ப இவர் நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு, இப்படியே நாங்க தண்ணிய நாங்க இறக்கி இறக்கி கொண்டு போயிக்கல. தண்ணி இறக்க போறோம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்ன செய்யணும் ஃபுல்லா வச்சு கூட இறக்க போறோம். அப்ப என்ன சொல்றோம், உரத்த ஒலி கேட்கிற சந்தர்ப்பத்துல தான் என்ன செய்யப்பட்டாங்க, முதலாவது இத நாங்க அளப்போம். உரத்த ஒலி சந்தர்ப்பத்துல கேட்கிற சந்தர்ப்பத்துல முதலாவது. சரி அப்ப முதலாவது கேள்விக்கான விடை எங்களுக்கு என்ன இருக்கு பாரு, உரத்தொலின்னு சொல்லி போட போறோம். அதுக்கு என்ன சொன்னாங்க, முதற்கட்ட பரிசோதனை பெற்ற வரையறை பயன்படுத்தி க்கான க்கான என்ன விடை எழுத அப்ப க்கான ஒரு விடை ஒண்ணு எழுதிட்டாங்கடா. அப்ப இங்க எங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு, இந்த இதுகள் நாங்க அடக்கைகள வந்து என்ன செய்யணும்னா, இதுல ஒரு முனைவு திருத்தம் ஒண்ணு பார்க்கணும். முனைவு திருத்தம்ன்றது என்னத்துக்காகன்னு சொன்னா வந்து, வழி வந்துச்சுனா வழியில வந்து மேலே ஒரு கொஞ்சம் நிழல் வந்து அதாவது இந்த இது வந்து இதுலயே எங்களுக்கு அதிர்ற மாரி இல்லாம, முனைவு திருத்தம் எல்லாம் புறக்கணிக்கணும்னு சொன்னான்னு சொன்னா, நீ கீறுற வரைய வந்து இப்படி இதோடயே முடிச்சிடணும். கீற சொல்லி விடுவான்டா. "படியா கவனிச்சு கொள்ளு" கீற சொல்லி விடுவான்டா. அப்ப கீற சொல்லி விடைக்க, முனைவு திருத்தத்த புறக்கணிங்க என்று சொன்னான்னு சொன்னா, நீ முடிக்கிறத வந்து இந்த இடத்திலேயே முடிப்பாய். அப்படி இல்ல உனக்கு சும்மா சொன்னான்னு சொன்னா, கட்டாயம் நீ எதுவுமே சொல்லாட்டி, நீ முனைவு திருத்தம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளு. அதாவது முனைவு திருத்தம் பண்ணது எங்களுக்கு என்னன்னா, மேல இருக்கிற கொஞ்சம் வழி நிரல்ல வந்து, அவர் எங்களுக்கு ஒரு தடையா வச்சுக்கூட அதுல அதிர போறார். அப்ப அது வந்து மிக, மிக குறைவா இருக்குண்டா. சரிதானே? மிக, மிக குறைவா நாங்க என்று சொல்லுவோம். சரிதானே? என்ன சொல்லப் போறோம்? முனைவு திருத்தத்தை என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப பரிசோதனை வரைபட பயன்படுத்தி க்கான விட. அப்ப இதுக்குள்ள உருவாகுற உனக்கு முதலாவது பரிவு பார்த்தேன்னு சொன்னா, λ/4. அப்ப λ/4ன்றது நீளம் தானே, அளவு நீளம் தானே. அப்ப λ/4ன்றது வந்து யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா, இங்க இருக்கிற வந்து முனைவு திருத்தத்தோட சேர்ந்த நீளம் L பிளஸ் E. சரிதானே? முனைவு திருத்தம் வந்து வழியோட இருக்கிற வச்சுக்கொள்ளு. சரிதானே? மேல தூக்கி தான் அவங்களும் காட்டி வச்சுக்காம போயிருக்கு. அப்படிதான் காட்டிக்காணும். என்ன சொன்னாங்க? முனைவு திருத்தம் அதுக்குள்ள இருக்காது. அப்ப λ/4 பிளஸ் Eக்கு சமனா இருக்கு. அப்ப என்ன எல்ல தான் கேட்டுருக்காங்கன்னா, அப்ப எல்ல என்ன செய்ய எழுவா மாத்தி விடு நீ. எல்ல கேட்டுருக்கான்னு சொன்னா, எல்ல எழுவா மாத்தி விடு. இல்லாட்டி என்ன செய்ய அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்ல. சரியா? அப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு, அதத்தான் எழுதி விட போறேன். அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, வழியில் ஒலியும் பி இசைக்கருவியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம முனைய திருத்தம் வழி என்பவற்றை தொடர்புபடுத்தும் ஒரு கோயத்தை நான் என்ன செய்ய போறேன்? பிய கொண்டு எழுத போறேன். சரிதானே? பி சமன் லம்டா அதுலேருந்து எடுத்தேன்னு சொன்னா, லம்டா சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போற? 4 எல் பிளஸ் ஈயா இருக்கு. அப்ப பி சமன் உனக்கு தெரியும். என்னது? எஃப் லம்டா பி சமன் உனக்கு எஃப் லம்டா வரைக்கும் கொண்டு வந்து போட போறேன். பி சமன் எஃப் என்னது? லம்டாவுக்கு பதிலா என்னது? 4 சரிதானே? எல் பிளஸ் ஈயா இருக்கு. சரிதானே? எல் பிளஸ் இ. சரியா? அப்ப முன்னுக்கு அடுத்து என்ன சொன்னா, பி சமன் எங்களுக்கு என்ன? 4எஃப் எல் பிளஸ் இ. சரிதானே? எல் பிளஸ் இ அவ்வளவுதான். சரிதானே? அந்த வரைமுறையை வேகத்தையும் துணிவதற்கு பயன்படுத்த வரைவை பெறமுடியா வரையட்டாம். அவன செய்யறான் மாத்தி எடுக்க போறேன். சரிதானே? அதாவது இந்த கிராஃப்க்கு மாத்த போறேன். அப்ப யார நீ மாத்த போற? யார் மாற போறன்னு சொல்லி நான் பார்த்துக்கொள். சரிதானே? யார் மாற வந்து எங்களுக்கு என்ன இவர்ல வந்து எங்களுக்கு மாற்றம் இல்லைன்னு ஒரே இசைக்கவியை தான் பயன்படுத்த போறோம். சோ என்ன நடக்க போகுது? எங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா, இந்த நீளம் தான் எங்களுக்கு மாறப்போகுது. இந்த நீளம் மாற என்ன செய்யுங்க இவரும் மாறப் போறேன். சரிதானே? அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்களுக்கு நாங்க பாகையில வந்து இசைக்கருவிய வந்து மாத்தி, மாத்தி எடுத்தாங்கன்னு சொன்னா, இசைக்கருவிய மாத்துறது. எனக்கு யார எதுக்கு மாத்தப் போறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளு. அப்ப இங்க என்ன செய்றாங்க, குழாய் நிலையம் இருக்கீங்கல்ல, அப்ப என்ன செய்றாங்க? ஒருவேளை இதே இதுக்கு தான் வச்சு வளர்க்கப் போறாங்கன்னு சொன்னா, முதலாவது முதலாவது வழி என்ன அந்த முதலாவது பதிவு நடக்கிற சந்தர்ப்பத்த தான் ஃபர்ஸ்ட் துணியப் போறாங்கன்னு சொன்னா, அடுத்தடுத்த பணிய வந்து நாங்க துணியப் போமாட்டோம். சரி நம்ம உச்ச உயர பயன்படுத்துறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மாத்தி, மாத்தி நாங்க அதுக்கேத்த மாரி செஞ்சு விடுவோம். சரிதானே? அப்ப என்ன செய்றாங்க, இதுல வந்து சொல்லிக்காட்டு
தெரிந்த மீறனுடைய இசைக்கவை சரிதானே? தெரிந்த மீறனுடைய இசைக்கவையை வைத்து வழிநடத்தணும். அப்ப என்ன மீறனுடைய இசைக்கவை கவரை. ஸோ நாளைக்கு என்ன செய்றாங்க, இசைக்கவறைகள மாத்தப் போறாங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன எஃப் வந்து மாறப்போகுது. அப்படி மாத்தி அமைச்சான்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு எஃப் மாத்த யார் மாறணும்னு சொன்னா இந்த எல் நம்ம உயர்வு அதாவது 1வது பரிவு நடக்கிற அந்த நீளம் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், மாறி மாறிக்கொண்டு இருக்க போகுது. சரிதானே? அப்ப என்ன செய்யும், எல் தான் எனக்கு மாறப்போகுது. எல் தான் எங்களுக்கு என்ன லாம்ப்டா வந்து சார்ந்திருக்க போறேன். ஸோ நீ என்ன செய்ற, எஃப்க்கும் சரிதானே? அதாவது எல்ல வந்து எங்களுக்கு எல்ன்றது YHல இருக்கணும். ஸோ என்ன செய்ற, எல்ல வந்து எழுவா மாத்தி விடு. எழுவா மாத்தி என்ன வரப்போகுது எங்களுக்கு? கொண்டு இங்க பிரிச்சான்னு சொன்னா எல்லாம் அங்க இருக்க போது. அப்ப உள்ளுக்கு பிரிச்சான்னு சொன்னா BYN எங்களுக்கு 4F சரிதானே? ஆம் 4F அப்படி இருக்கு. எல் பிளஸ் சி. ஸோ இங்க மைனஸ் சி. சரிதானே? மைனஸ் சி சமன் எல்லா இருக்க போகுது. எல் சமன் எங்களுக்கு என்ன? B B/4 இன்டு 1 upon F மைனஸ் சி. மைனஸ் ஈயா இருக்க போறேன். நான் மைனஸ் ஈன்னு சொன்னா என்ன செய்ய போகுது, எங்களுக்கு வெட்டு துணி கீழ இருந்து வரப்போகுது. அப்ப பரமட்டா வரையட்டும். அப்ப என்ன செய்ய போகுது, இப்படித்தான் எங்களுக்கு போக போகுது. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன மைனஸ் ஈயா இருக்க போகுது. நான் ஈன்னு குறிக்க போறேன். சரியா? அடுத்த என்னது, வரைவிலிருந்து ஒளியின் வேகத்தை எவ்வாறு மதிப்பிடலாம்? என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு? அதாவது சொல்ல போறீங்க, என்ன செய்யுங்க, மீறன காண போறீங்க. மீறன கண்டுபிடி என்ன செய்வீங்க, 4ஆல பெருக்கணும்னு சொல்லணும் தானே? அதாவது வரைவின்ற சாரி படைத்திறனை கண்டு 4ஆல் பெருக்கும்போது பெறப்படும் சொல்லுங்க. தானே? படைத்திறனை கண்டு என்ன செய்ய போறோம்? 4ஆல பெருக்கும்போது. இல்லாட்டி படித்திறன் என்று தர 4ன்னு சொல்லி போட்டாலும் சரி. படித்திறனை கண்டு 4ஆல் பெருக்கும்போது பெறப்படும்னு சொன்னாலும் சரி. அதுக்கான விட 3 மார்க்ஸ் குடுப்பான். சரிதானே? ஸோ அடுத்ததா ஆய்வுக்கூட உபகரணங்களை ஒழுங்கமைப்பை விட இவ்வளவுமே அவன் என்ன சொல்லி கேட்கிறான், என்ன எங்களுக்கு எப்பயுமே இலவன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, எங்களுக்கு பரிவு நிலத்தை நீங்க காணப்படுறீங்க. இது நம்ம பரிவு நிலத்தை காண்றது இல்ல, அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த பரிவு வரப்படுற நிலத்தை நீங்க துணிய போறோம். என்ன எங்களுக்கு இந்த இடத்துல நீ சொல்ல போற விஷயம் வந்து பரிவு எங்களுக்கு என்ன செய்யலாம், இலவாக பெற்றுக்கொள்ளலாம். சரி, பரிவுக்கான நீளத்தை வந்து நாங்க இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன விஷயம் தானே, அவ்வளவுதான். சரிதானே? உள்ள இலகுத்தன்மை அது அவ்வளவுதான். அறவெப்பள்ளி சரிதானே? அறவெப்பள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இது வந்து இப்ப எங்களுக்கு அதாவது இதே இதுல எங்களுக்கு என்ன நடக்க போகுது சொன்னா, எங்களுக்கு வேகத்துக்கானது. ஆனா பி தான் எங்களுக்கு என்ன படித்திறன்ல இருக்காது. அப்ப வேகம் என்ன செய்ய போகுதுன்னா எங்களுக்கு அரை வெப்பநிலை வந்து எங்களுக்கு அதிகரிக்க வேகம் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதிகரிக்க போகுதுன்னா எங்களுக்கு என்ன இருக்கிற கிராஃப் வந்து படித்திறன் வந்து எங்களுக்கு என்ன, அதாவது கூறுற மாதிரி இந்த படித்திறன் வந்து அதிகரிக்கிற மாதிரி இல்ல வர. அப்ப என்ன நடக்க போகுது, ஏன் அதிகரிக்கிறான்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். நான் என்ன செய்ய எங்களுக்கு இந்த மாதிரி வரப்போற இடத்துல நீரப்பதங்கள் அதிகரிக்க மாற 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 என்ன செய்ய எங்களுக்கு வெப்பநிலை மாற மாற வேகத்தின் அதையும் வந்து என்ன செய்ய அதிகரிக்க போகுது. சரியா? சோ அடுத்த கேள்வி. அவ்வளவுதான் தானே. அப்ப என்ன செய்யலாம், உனக்கு இது சம்பந்தமா உனக்கு என்ன பூரணமான விளக்கம் இல்லைன்னு சொன்னாலும் 2, 3 கேள்வி நீ என்ன செய்ற? செய்ய உனக்கு என்ன செய்யும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். சோ இது சம்பந்தமா உனக்கு கேள்வி இருக்கும்னு சொன்னா அடுத்தடுத்து என்ன செய்ற? வகுப்புல வரக்கு முதல்ல செஞ்சு பாரு. உனக்கு ஒரு ஐடியா உனக்கு வேணும்னு சொன்னா நீ என்ன செய்ற? செஞ்சு பார்த்துக்கொள்ளு. சரியா? மிஸ் பண்ணாத. சோ உனக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு போகணும்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யுங்க, இன்னைக்கு வந்தவன் நாளைக்கு வந்தவன் இல்லாம எல்லா நாளுமே கிளாஸ் நடக்கிற எல்லா டைமையும் வந்து ஜாயின் பண்ண பாருங்க. சரிதானே? உனக்கு குரூப் உனக்கு இல்லைன்னு சொன்னா இந்த நம்பருக்கு நீ மெசேஜ போட்டுக்கொள்ளு. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் என்ன செய்றேன், அவங்களையும் ஷேர் பண்ணி குரூப்ல உள்ள கொண்டு வாங்க. சரிதானே? அவங்களையும் பிரியோசனப்படலாம். சரி 64, 24 சரி இந்த நம்பருக்கு என்ன செய்ற நீ குரூப்ல லிங்க போட சொன்னேன்னா நான் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யலாம், குரூப்ல நீ ஜாயின் பண்ணி போடு. உன் ஃப்ரெண்டையும் ஆட் பண்ணிக்கொள்ள அதுல. உனக்கு கொஞ்சம் பிரியோசனமா இருக்கு. அவனையும் பிரியோசனப்படும். பொறாமை இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், நான் போட்டி இருக்கலாம். சரிதானே? போட்டி போட ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை இல்லடா. சரிதானே? என்ன செய்றேன், போட்டி போடுறதுக்கு எல்லாருமே தேவை. சோ போட்டி போடுங்க. பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி போடு. சரிதானே? ஸோ என்ன செய்யலாம், மேக்ஸிமம் வந்து உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் எடுத்து ஜாயின் பண்ண பாருங்க. சரியா? அவன்ட என்ன செய்யும் உனக்கு, அதாவது இதுல உள்ள படிப்பிச்ச அவ்வளவு விஷயம் உனக்கு என்ன விளங்கி இருக்கா இல்லையான்றது உனக்கு இருக்கா ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு சொல்லுவா. உனக்கு ஏதாச்சும் விஷயம் என்ன டீப்பா சொல்லணும்னு சொன்னா உனக்கு ரைட் நீ சொல்றத பொறுத்து உனக்கு என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸஸ்ல வந்து அது சம்பந்தமான கொஞ்சம் ஆராயலாம். என்ன மாதிரி உனக்கு விளங்கி இருக்கா என்னது? தேங்க் யூ மை சார் ரிஸ்மி. ஓகேடா. என்ன மாதிரி உங்களுக்கு கிளியரா ஃபுல்லா விளங்கி விளங்கி இருக்கா அல்லது ஏதாச்சும் ஒரு விளங்காம இருக்கா? தியரி உனக்கு விளங்கினதை நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. செய்யறது உனக்கு தியரி தேவையில்ல. அப்படியே ஃபுல் மார்க்ஸ் நீ எடுத்துட்டு போகலாம். நான் மேக்ஸிமம் வந்து என்ன செய்றேன், ஃபுல் மார்க்ஸ் தான் எங்களுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் தான் எங்களுக்கு தேவை. தியரி எல்லாம் உனக்கு கிளியர் பண்ண அவசியம் உனக்கு இல்ல. ஓகேயா? மற்றவர்கள் என்ன ஃபீட்பேக் சொல்லுங்க. மிச்சம் இருக்கீங்க தானே. இருக்கிறால ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்பதான் என்ன செய்ய அடுத்த டைம் வந்து உனக்கு ரைட் விளங்கப்படுத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஓகே சந்தோஷமா இருக்கும். எதிர்பார்க்கிறேன் உங்களோட ஃபீட்பேக்கள. என்னடா இவ்வளவு நேரம் இவன கத்தி போட்டுருக்கேன், ஒரு ஃபீட்பேக் இல்லாம இருக்கீங்க. ஒரு வருஷமா ஒரு நல்ல ரிசோர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். 2 தோணுது. படிச்சு 10 வருஷம் அப்படின்னா
எனக்கு தியரிக்கலா கிளியர் இல்ல சார். பட் நீங்க சொன்னனால விளங்கிட்டு. தேங்க்ஸ்டா. ரைட் ஓகே சரியானே. நல்லா சந்தோஷமான விஷயங்கள் தான். ரைட். பாப்போம் சரியானே. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தானே. நம்ம சொல்ற சின்ன சின்ன விஷயம் நெறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாரி தான் உங்களோட ஃபீட்பேக்கள் வந்து கிளாஸஸ் முடிய உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல உனக்கு. நீ என்ன உனக்கு இவ்வளவு என்ன கத்திப்பட்டு இருக்கேன்னு சொன்னா, நீ ஒரு ஃபீட்பேக் சொல்றதையே உன்னால முடியலைன்னு சொன்னா, சரியான அத நீயே யோசிச்சுக்கொள்ள. நல்லா இருக்கா, கூடாது இருக்கான்னு சொல்ற அளவுக்கு நீங்க இல்ல. ரெகுலரா எடுப்பீங்களா எடுக்கறீங்க. ரெகுலரா எடுக்க நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். சார் எனக்கு முடிஞ்சா நான் ஒர்க் இருக்கிறதால வந்து இப்ப வெளியால கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கேன். சோ ஒரு இடத்துல கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ ரெகுலரான்றது வந்து ஷூரா சொல்லல அது. ரெகுலரா எடுக்கிற டைம் வரும்போது கட்டாயம் ரெகுலரா எடுப்பேன் நானு. அ எப்படியும் வந்து இந்த உங்களோட டெர்ம் வந்து வரக்கு முதல்ல வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் முடிக்கணும்னு இருக்கிறேன். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து கொஞ்சம் போகும் எனக்கு. கிளாஸ் இந்த குரூப்ல நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க மெசேஜ் போடுங்க. நான் குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். லிங்க் அனுப்பி விடுவேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க் யூ தருசை மதுசாணி. தேங்க்ஸ். ஓகேடா. தேங்க்ஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபீட்பேக் சொல்ற எல்லாத்துக்கும் இவன் எனக்கு கத்துனதுக்கு நான் ஏன் மிச்சம் நித்திர கொண்டுட்டாங்கன்னு தெரியல போல இருக்கு. அந்த ஜாயின் ஆகிருக்கீங்க. சரியான சந்தோஷம். படிங்க. சரியான மற்ற பேப்பர் கிளாஸ்லயும் ஜாயின் பண்ண பாருங்க. ஒரு கிளாஸோட என்ன செய்றீங்க பறக்கிற மாரி இல்லாம, மற்ற கிளாஸ்லயும் ஜாயின் பண்ண பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். பை பை. சி யூ. தேங்க்ஸ் சார். இப்ப தான் போயிட்டு இருக்காப்புல யாரு? தேங்க்ஸ் சார். ஓகே. பட் உங்களோட ஃபீட்பேக் என்ன மாரி விளங்கிச்சா? விளங்கலையா? அதான் இப்ப முக்கியமா. கிறிஸ். ரைட் ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எனக்கு பசிக்கிற மாரி இருக்கு எனக்கு லைட்டா. ஸோ பை பை. சார் ரெகுலரா இந்த கிளாஸ் எடுங்க. ட்ரை பண்றேன். சரி நான் ரெகுலரா எடுக்க ட்ரை பண்றேன். மேக்ஸிமம். ஓகேடா. பாய். ஓகே. பாய் பாய்.